ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக நம்ம வரும். அது முன்னாடி வீடியோ லைக் மறந்துடாமல் திட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டிங் இருந்திருக்கும், அது ஒரு டவராக தான் இருந்திருக்கும். இதை நிறைய பேர் வேடிக்கை பார்த்துப்பாங்க. எனக்கு அப்போயே தெரியும் நம்ம இதை தோற்று போயிடும்னு சொல்லி. இருந்தாலும் இதை பாதே நம்ப மாட்டேட்டீங்க. இப்போ கடைசியாக அது உண்மையாச்சுன்னு சொல்லி பல பேர் சோத்தோடு பார்த்துருப்பாங்க. எக்கச்சக்கமான நேரம் இருந்துருப்பாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சு வச்சு வாங்க போகலான்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாமே கிளம்பலாந்துட்டு இருக்கல. ஒரே ஒருத்தனை மட்டும் கை உடஞ்ச நிலைமையில் அவனும் இல்லை, இதெல்லாம் எதுவுமே முடியலை, நம்ம திரும்ப போராடுவோம்னு சொல்லியிருப்பேன். அதை வேறு யாரும் கிடையாது, குரங்குராஜா இருக்குல்ல, அதை குரங்குராஜோட பையனாக இருப்பேன். அதே ஒரு துரோகின்னு சொல்லி ஹெவன்லேருந்து அடித்து பற்றி கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹெர்குலஸ் அவரும் சொல்கிறாரு, நீ வேணால் இம்மோட்டலாக இருக்கலாம், அதனால நீ இப்படி பேசிகிட்டு இருக்க. நம்ம இருக்க இடம் இன்னும் கொஞ்சம் இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மள இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவளும் சாடிச்சிடுவாங்க. அதனால இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல. அங்கே ஒரு மேஜிக் பால் தான் வந்துருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ தான் இடத்துல இருப்பேன். ஏன்னா இவன் மட்டும் தான் உயிரோடு இருக்கான்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாமே சாக்காருப்பாங்க. அவனும் ரொம்ப டயர்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பேன். என்னாச்சு கூட வந்தவங்க எல்லாமே என்ன நாங்கள் சொல்லி அங்கே இருக்க எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கல. எல்லாருமே செத்துட்டாங்க, நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன் அவனு சொல்லிப்பேன். எல்லாருமே செத்துட்டாங்களா, அப்போ எல்லாமே முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி அவனோட நம்பிக்கை எல்லாமே ஃபுல்லாக போயிருந்துருக்கும். இங்கே இருக்க குரங்குராஜோட பையன் இருக்கல, அவன் கையில் இருக்கிற பொருள் அது என்னதுன்னு சொல்லி அவனும் டவுட்டாக போயிருப்பேன். அது அவுட்டர் கார்ட்ஸோட பொருள் தான். இது மட்டும் தான் மிஞ்சிருந்துச்சு, நம்மளால அவங்களாம் தோக்கடிக்க முடியாது, நம்ம இந்த இடத்துல சாதாரண போகிறோம்னு சொல்லி எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தையே நம்ம மாற்றி திரும்ப முதல்ல இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து அனுப்போம் எல்லாத்தையும் ஒன்றாலும் மாற்றி அமைக்க முடியும், நீ தான் எங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கைன்னு சொல்லி அங்கே ஒரு குரோனஸ் ரூல் வந்துருப்பாரு. அவர் இந்த டைம் லைனே மொத்தமாக சேஞ்ச் பண்ணி திரும்ப முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்னை நீ தேடிக்கிட்டு இருக்காத, நீ அந்த டைம் லைனை சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நீ தான் மாற்றணும். அதனால் இந்த மிஷினை நான் ஒன்றே நம்பி தான் கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் டைம் லைனை மாற்ற போகிறாரு. இவர் இந்த டைம் லைனை மாற்ற முடியுமா, இவரோட உயிரே இவர் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாரு. நம்ம ஹீரோ அப்போ உங்களை என்னால் பார்க்க முடியாது இல்லை, நான் அப்போ இருக்கிறது முக்கியம் இல்லை, நீ தான் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு அவரும் சொல்லிப்பாரு. கூட இருக்க எல்லாருமே சொல்லிப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் இருந்திருப்பாங்க. இவங்க யார் என்ன எதுவுமே நம்ம சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ திரும்ப அவனோட பாஸ்ட் டைம் லைனுக்கே போகிறேன். நம்ம ஹீரோ கேட்குறேன், என்னை விட பர்ஃபெக்டாக நல்லா இருக்காங்களே அந்த குரங்காத்தோட பையன், அவனை பண்ணி தான் சொல்ல இல்லை, நீ மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வந்தோடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஈஸியாக அடாப்ட் பண்ண. நம்மளோட சேர்த்து டவர் மேலே முன்னாடி ஏறினவங்களாம் இந்த இடத்துல சண்டை ஓட்டு தான் இருக்காங்க. இப்போ நீ தான் அந்த மொத்த டைம்லேயே சேஞ்ச் பண்ணணும், அந்த டவரே நம்ம மொத்தமாக சேஞ்ச் பண்ணு சொல்லி எங்கே ஹெர்குலஸ்ன்னு சொல்லி பாரு. நம்ம ஹீரோவை எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை நீ பாஸ்ட் டைம் லைன் போகல, நாங்கள் உன்னை ரிகனைஸ் பண்ணலனாலும் நீ அந்த பிளானில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆடு, அப்படி நாங்கள் பண்ணால் மட்டும்னா எங்களை கூட நீ போட தெரியுன்னு சொல்லி அங்கே இருக்க அந்த குரங்காத பையன் சொல்லிப்பேன். அங்கே டைம் லைனையும் என்ன அங்கே இருக்க குரோனா சூழல் மாற்றி இருந்துப்பாரு. நம்ம ஹீரோ பாஸ்ட் டைம் லைன் போயிருப்பேன். இப்போ கண்மூச்சு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருந்திருப்பேன். அவன் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்திருப்பேன். அவன் என்ன டைம் லைன் தெரியாமல் பார்த்துருப்பேன். ஓ, இந்த டைம் லைன் தான் நம்ம வந்துருக்கோம், அப்புறம் தான் ரெகனைஸ் சொல்லிப்பேன். ஆனால் ரெகனைஸ் பண்ண அடுத்த செகண்ட் தான் மூஞ்சியை சேர்த்து ஒருத்தர் குத்திருப்பேன். அவன் இந்த ஸ்கூலில் ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோ அடிக்கடி நம்ம ஹீரோ போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன். அவன் நம்ம ஃப்ரீக்கன் போகலாம். அவனும் என்னடா நான் அடித்து எந்திரிச்சு நிற்கிற அவ்வளோ தைரியமாக அவனுக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவை திரும்ப அடிக்கலாம் இருப்பேன். நம்ம ஹீரோ இன்னைக்கு என்னன்னாலும் சொல்லிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் அடி கம்மியாகவும் சொல்லல, என்னையே எடுத்து பேசுறதுக்கு தைரியம் இருந்துச்சா, எப்போல்லாம் இருந்து அந்த தைரியம் வந்து சொல்லி அவன் நம்ம ஹீரோ அடிச்சுருப்பேன். நம்ம ஹீரோ பொறுத்து பார்க்குறான். ஒரு குத்து தான் உத்துல மூக்கிலேருந்து ரத்தம் இருப்பான். அவன் நான் கூட்ட இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்கறது தான் 9 மணி நேரம் கழிச்சு ஒரு ட்ரையல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி தான் இருந்திருப்பேன். இப்போ தான் நைட் டைம் கேட்டாங்க, நாளைக்கு நியூ இயராக இருந்திருக்கும். நியூ இயருக்கு முன்னாடி இங்கே ஒரு ட்ரீக்கு இருந்தால அவன் நல்லா அடி வாங்கியிருப்பேன். நல்லா என்ஜாய் பண்ணுறக்கானே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பேன். அவன் என்னை காலையில் ஹீரோட்ட அடி வாங்கின சம்பவத்தை தான் அவன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்கேன். அவன் போய் என்னை அடிச்சிட்டானா, அவனை சும்மா விடக்கூடாதா, அவனுக்கு யாருமே இல்லை, அவனை போட்டு தள்ளுறேன், அவனை கண்டிப்பாக நான் அடித்து ஸ்கூல் முன்னாடியே தொங்கப்படுவான்னு சொல்லி அவனும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பேன். போதும்னா நிறுத்தலான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசிப்பாங்க. நைட் நியூ இயர்னு சொல்லி இவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தான் வர வழியில் அப்படி ஹீரோ இல்லை, அதே ஒரு சூட் கேஸ் வச்சு போயிருப்பேன். இவன் தானே ஒன்று அடிச்சதுன்னு சொல்லி இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆமாம், இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்க நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிருப்பாங்க. இந்த ஃப்ரீ தான் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்கல, அது உனக்கு தேவையில்லாது. இப்போ என்ன 9 கேட்டு தெரியா, நீ எவ்வளோ வாட்டி தான்டா இதே தப்பை பண்ணிக்கிட்டு இருப்ப, இந்த 3 நிமிஷத்தில் உனக்கு வாழ்க்கையை நரகமாக போகுது, 3 நிமிஷம் டயர் தரேன், அதுக்குள்ளாட்டி எந்த போன்னு சொல்ல. நம்ம ஹீரோ என்னடா பேசுறேன்னு சொல்லி அவங்க எல்லாம் புரியாமல் இருப்பாங்க. நம்ம ஹீரோ சூட் கேஸ் ஓப்பன் பண்ணேன், அதில் கத்திலேருந்து கோடாவிக்கு எல்லாமே இருந்திருக்கா. இதை பார்த்தாங்கன்னா சாக்கா இருப்பாங்க. நீ தப்பான ஆள்கிட்ட ஒப்புப்பட்டாரான்னு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ டக்குனு கத்தி எடுத்துகிட்டு இங்கே அடிக்கிற மாதிரி இருந்திருப்பேன். அந்த 3 நிமிஷமும் முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். டக்குனு இந்த இடமே சேர்ந்தா ஆரம்பிக்குது. எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கும். ஜாம்பிஸ்லாம் அப்புறம் டக்குனு சமனிங் ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே அது புரிஞ்சுக்காது. ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் எல்லா விஷயமே தெரியும். இப்படி தான் நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ரெடியாக ஆயிரத்தோட தான் வந்திருப்பேன். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒரு வெப்பனை கொடுத்துருப்பேன். இந்த வெப்பனை வச்சு முடிஞ்சால் சண்டை விடுங்கன்னு சொல்லி இவன் மட்டும் வெப்பனில் என்னதோ தூவிட்டு இருந்தேன். அதை தூவி விட்டு இவன் அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டாக வெட்டியிருப்பேன். அதோட தலையிலுமே பிஞ்சுக்கிட்டு போயிருந்திருக்கும். இதை பார்த்து கேட்கலாம், அப்போது சும்மா டம்மி தான் போலக்கு, நம்மளாலே அடிக்க முடியும்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தெல்லாம் வேகமாக போய் கோடாரி வச்சு அடிச்சுருப்பேன். ஆனால் அந்த சாமிக்கு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்பட்டுருக்காரு. அந்த சாமி இவனே பிடிச்சிருக்கான். எப்படி அவன் அடிச்சு அடிக்குது, நம்ம அடிச்சு அடிக்க முடியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ இதை எப்படி அடிக்கிறது கற்றுருப்பேன். ஆல்ரெடி இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். அதனால் என்னென்ன அடுத்து நடக்கும் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில விஷயங்களை மாத்திரக்கான தான் இந்த இடத்துக்கு வந்துருப்பேன். இவனும் இங்கே இருக்கக்கூடிய சாமிஸை ஈஸியாக அடிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு பொடியை வந்து நம்ம கத்தியில் தூக்கிருப்பேன். அதுதான் இது எல்லாத்துக்குமே உதவி இருந்திருப்பான். அது சும்மா சால்ட்டாக தான் இருந்திருக்கும். இதை பற்றி இவன் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்தப்போ ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பார். அது மூலிமா தான் இவனு இந்த சால்ட்டை இவனோட கத்தி இருக்குல்ல அதில் அப்ளை பண்ண இருக்கக்கூடிய எல்லா மனசையும் படுத்திருப்பேன்.
இந்த ஃபஸ்ட்டு ட்ரையலில் அதிக பாயிண்ட்ஸ் வச்சிருந்தது நம்ம ஹீரோ தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் இவனுக்கு கிடைக்க இது மூலிமா இவனோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் இவனால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதில் அன்அலோகேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த அன்அலோகேட்டட் பாயிண்ட்ஸ் வந்து அவன் ஃபர்தராக போய் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெம்பரரியாக இப்போ யூஸ் பண்ணாமல் அதை சேர்த்து வச்சு அப்புறமே யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும், பின்னாடி யூஸ் ஆகுது நம்ம ஹீரோ அங்கே இருக்க மொத்த ஜாம்பிஸாக எடுத்துருப்பேன். இங்கே இருக்க ஃப்ரீக் இருக்குல்ல, அவனும் ஒரு ஜாம்பி எடுத்துன்னு இருப்பேன். ஆனால் அந்த ஜாம்பி செத்துன்னு இருக்காது. இவனை பொறுத்தவரை மாதிரி பக்கத்தில் இருக்கா, இவனும் பதடி போய் நின்றுக்கிட்டு இருக்கல. இப்போ தான் நம்ம ஹீரோ மொத்தமாக இருக்கிற எல்லா சாட்டையுமே அந்த ஜாமியில் தூவிட்டு இருப்பேன். இந்த ஜாமி மேலே இந்த சாட் பட்டோன்னே வேணா 50 ஜாமிஸோ காத்தோட கறந்து போயிருக்கோம். நம்ம ஹீரோக்கு தான் இந்த எல்லா பாயிண்ட்ஸ் போய் கற்றுருக்கோம். இவனோட பாயிண்ட்ஸ் இப்போ ஹையஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த ஃபஸ்ட் டேயில் இவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்கோம். ஒரே ஆள் நம்ம ஹீரோ பண்ணிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட் டேயில் முடிச்சிக்கின்னு சொல்லி ஒரு சவுண்டு தான் வந்திருக்கும். ஃபஸ்ட் டேயில் முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்கள் செகண்ட் டேல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் சர்வே வைக்கும் போலுக்கு பரவாயில்ல, இவ்வளோ பேர் சர்வே வாங்கின்னு நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு 100 பாயிண்ட் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுருப்பீங்க. இந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களால் வெப்பன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பல வெப்பன்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது. வெப்பன்ஸ் மட்டும் இல்லை, பல பொருட்கள் நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க. அந்த எல்லா பொருளுமே இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களால் பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இவன் ஹேண்ட் ஷேக் பண்ணணும். இன்னொரு ஆள்கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணா இவனோட பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி காசு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இனிமேல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரல் மட்டும் இருந்துக்கும். நம்ம ஹீரோக்கு எல்லாமே இருந்துக்கும். எனக்கு எந்த எக்ஸ்பிளேஷன் தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷாப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவனா கிளம்பிருப்பேன். இங்கே ஒரு சேஃப் ஜோன் வேலை வந்திருக்கும். இந்த சேஃப் ஜோனில் வைக்கிறதுனா சேஃபாக இருப்பாங்க. வெளியில் போனால் சங்கு தான். எப்படி ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் சேஃப் ஜோன் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேஃப் ஜோன் இருக்கும். இந்த சேஃப் ஜோனுக்குள்ளே வைக்கிறதா 100 பாயிண்ட் ஒவ்வொரு 3 மணி எடுப்பாங்க. அப்படி சேஃப் ஜோன் விட்டு வெளியே போனேன்னா செத்துவாங்க. இந்த சேஃப் ஜோன் சும்மா இல்லை, அதுவும் சிங்க் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் சுருகிக்கிட்டே வரும். செகண்ட் டேல் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்திருக்கும். இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த செகண்ட் பண்ணால் நீங்கள் சேஃப் ஜோனுக்குள்ளே சேஃபாக போயிருந்துருப்பாங்க. அங்கே இருக்க ஃப்ரீக்காக நம்ம ஹீரோ கூட இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துமே ஃப்ரெண்டும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. சரி அந்த ஹீரோ எங்கேடான்னு சொல்லி இவங்க தேடி பார்த்துக்கல. டக்குனு ஹீரோ வந்துருப்பேன். ஹீரோ பக்கத்தில் போய் இவனா எங்கடா போயிட்டு இருக்கா, சேஃப் ஜோன் இங்கிட்டு இருக்குதா, இங்கிட்டு வாடா சொல்லி ஃப்ரீக்கு நல்ல மாதிரி பேசியிருப்பேன். நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் நீ கிளம்பு, நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன். அப்புறம் அடுத்த ஆள் நம்பி இருக்காத, ஓ வேலையை நீயே பார்த்துக்க, நீ அடுத்த ஆள் நம்பி தானே நீ இந்த இடத்துல கூடிய சீக்கிரம் செத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆன் பண்ணி தான் இருப்பேன். நம்ம ஹீரோ மேலே ஆனில் தான் இருப்பேன். சும்மா தான் பேருக்காண்டியே ஹீரோ கூட இருந்தோம்னா நம்ம சேஃபாக போகிறது தான் அவனும் வந்திருப்பேன். இவங்கெல்லாம் சேஃப் ஜோனுக்குள்ளே இருப்பாங்க. வெளியிலேருந்து ஆட்கள்லாம் சேஃப் ஜோனுக்குள்ளே வர முடியாது. டைம் சொல்லல சேஃப் ஜோனுக்குள்ளே வந்திருக்கான். அது இல்லாமல் வந்தோம்னா அவங்களால இல்லைலாம் எட்டர முடியாது. சேஃப் ஜோனுக்குள்ளே பாதி பேர் போயிருந்துருப்பாங்க, மீதி பேர் வெளியில் இருந்திருப்பாங்க. அவங்களாம் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு எத்துவம் இருக்கும். அந்த எத்துவம் இருக்கா 50 போட்டு சாடிச்சு இருக்கும். நம்ம ஹீரோ வெளியில் போனதை அந்த எத்துவம் போட்டு சொல்லிருக்காங்க. அந்த எத்துவம் அடித்து இப்போ அண்டர் கிரவுண்டில் தான் போயிருப்பேன். அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா எத்துவமே இவனை அசால்ட்டாக வச்சுருப்பேன். அந்த எத்துவமோட வீக் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு எல்லா எத்துவமே தலையை வெட்டியிருந்திருப்பேன். அதை வெட்ட இவனோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஒரு படையை அந்த இடத்துல இருக்கும். லக்கு தான் எனக்கு எடுத்துட்டு மொத்த எத்துவமே பண்ணால் இவனும் போட்டு தட்டேன். லெவல் 20க்கு மேலே அசால்ட்டாக ரீச் ஆகிருப்பேன். ஸ்டார்டிங் வந்தோடனே முன்னா லெவல் 20 வந்து இவனா மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல மேஜிக் பால் வந்துருக்கும். அதை மானா பால்னு சொல்லுவாங்க. அந்த மானா பாலையும் இவன் எடுத்து வச்சுருப்பேன். அதே சமயம் வெளியில் நிறைய பேர் செத்துக்கு வந்துருப்பாங்க. உள்ளுக்குள்ளே சேஃப் ஜோனில் இருப்பாங்கலாம் 100 பாயிண்ட்ஸை சொன்ன மாதிரி அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டி உள்ள சேஃப் ஜோனில் இருப்பாங்க கூட வச்சுருப்பாங்க. அதனால் சேஃப் ஜோன் இன்னுமே சிங்க் ஆகிருக்கும். கெப்பாசிட்டி 2000னா அங்கே 2500 இருந்திருப்பாங்க. இதனால சேஃப் ஜோன் டக்குனே சிங்க் ஆகிடும். கெப்பாசிட்டி அதிகமாக அந்த சேஃப் ஜோனோட லிமிட்டும் என்ன குறைஞ்சிக்கிட்டே வரும். அது குறைய இவனுக்கு டேஞ்சர் போயிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாமே இவங்க அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். இவங்க தப்பிச்சு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ தான் இருக்கக்கூடிய ஃப்ரீக்கா நம்ம எவ்வளோ நேரம் தான் அப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்க முடியும். இருக்கல வீக்கானால நம்ம போட்டு தான் ஆகணும். எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி எல்லாரையும் மைண்ட் வாஷ் பண்ண பார்த்துருப்பேன். இங்கே ஒரு பெருசன் இருப்பார். அந்த பெருசை இவன் தான் இருக்கிறதே இருக்கு. இவன் வந்து என்ன பண்ண போகிறேன், உயிரோட இருக்கிறது வேஸ்ட்டா, அதனால இவனை பொறுத்தலாம். இவன் சாகிற மூலியமா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா உயிர் வாழலாம்னு சொல்லி இவன் கொடூரம்னா அவனை பொறுத்தலாம்னு சொல்லி நினைப்பேன். இங்கே இருக்க யாருமே சம்மதிக்க மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே சாக்கூட பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அண்டர்குள்ள வந்து எல்லா எத்துவம் மான்ஸ்டரையும் போட்டு நினைப்பேன். இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன். நல்ல வழிக்கு நமக்கு எல்லாமே முன்னாடி தெரிஞ்சனால தான் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி அந்த அன்அலோகேட்டட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை இப்போ யூஸ் பண்ணியிருப்பேன். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீ ஒழுங்கு என்ன தான் பார்த்துக்கிட்டே தெரியுது, ஒரு மணி தான் வெளியிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பேன். இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் லேக்கின்னு ஒன்று இருக்கும். அதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அதுவும் பார்த்துருக்கோம். பரவாயில்ல, நான் இருக்கிற இடத்தையும் நீ கண்டுபிடிச்சேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இருக்கிற இடத்த ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது. உனக்குள்ளே எப்படி இவ்வளோ டேலண்ட் இருக்குது, உனக்கு எப்படி எல்லா விஷயமே தெரியுதில்ல. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்தேன். எனக்கு அந்த ஸ்டோரை காட்டுன்னு ஸ்டோரா அதுக்கு தான் வந்தியா, பரவாயில்ல என்னை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டோரை தேடி வந்திருக்கேன். ஸ்டோரில் என்ன வெப்பன் வாங்க போறியான்னு இல்லை, வெப்பன்லாம் வரல. அந்த ஸ்டோரில் நான் ஸ்கில்லை வாங்க வந்திருக்கேன். ஸ்கில்லா இதை பற்றிலாம் அப்புறம் உனக்கு தெரியும். ஸ்கில்லெல்லாம் இது வரைக்கும் எவனுமே கேட்டதில்லை, எல்லாத்தையும் கரெக்டாக கிடச்சி வச்சிருக்கேன். சரி இந்தா ஸ்கில்லுன்னு சொல்லி அதுவும் என்ன அந்த வெப்பன் ஸ்டோரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டியிருக்கோம். நம்ம ஹீரோ அதில் இருக்க ஸ்கில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணல எனக்கு கிடைக்குமே, இந்த ட்ரையலில் முடிக்கிற மூலியமாக எனக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது ஸ்பெஷலாக சொல்லி பார்த்துக்கலாம். மங்கி ஐன்னு ஒன்று இருக்கும். சரி இதை மட்டும் வாங்குவோம். எல்லா விஷயத்தையும் சொன்னால் நம்ம மேலே டவுட் வந்துடும். இது மேலே இடத்துக்கு போட்டு கொடுத்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ மங்கி ஐ அப்படின்ற ஒரு ஸ்கில்லை மட்டும் வாங்கியிருப்பேன். இது இவனுக்கு உதவும். இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஒருவேளை இப்போ நம்ம அதை வாங்கினதுனால நிறைய பேர் நம்மளை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களோ, எல்லாரோட கண்ணும் இப்போ நம்ம பக்கம் தான் இருக்குமோ. இருந்தாலும் இருக்கட்டும், நமக்கு எந்த கவலையும் இல்லை.
அவங்க ஆனால் ஒன்ஸ் நம்ம ரிட்டன் ஆகி தான் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? இவன் ரிட்டன் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண அந்த டிவைஸ் இருக்குல்ல, அதை உருவாக்குனர் அதை குரோனாஸாக தான் இருந்திருப்பாரு. அவரை கண்டிப்பாக மேலத்தில் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணாலும் பனிஷ் பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்துட்டாரா என்னன்னு தெரியல, அவரோட எக்ஸிஸ்டன்ஸே இங்கே இருக்க மாதிரி தெரியல, அவரை பனிஷ் பண்ணிப்பாங்க. இதை தாண்டி 2 பேருக்கு தான் ஒரு ஹையஸ்ட் பவர் இருந்திருக்கும். மிமர்னு ஒருத்தன், அடுத்து ஓடின் ஒருத்தருக்கு. ஓடின் அந்த தண்டர் கார்டோட அப்பா, அவருக்கு மட்டும் தான் பவர் இருந்திருக்கும் இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த குரோனஸை கண்டிப்பாக பண்ணால் அவங்க த்ரோயின் முத்திர கொடுத்துருப்பாங்க சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருப்பேன். என்னதான் இருந்தாலுமே நம்ம ரிட்டன் தான் வந்திருக்கோம் சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம ஒரு லோ ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ணி நம்ம ஹீரோவும் இங்கே கூட மித்த மனுஷன் அடிக்கிறேன்னு இருந்திருப்பேன். எல்லா மனுஷனையும் நினச்சிங்க இருப்பேன். அங்கே ஒரு பாஸ் மனுஷன் இருக்கும். இதை தேடி தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட அந்த பாஸ் மனுஷன் இருக்குல்ல, அதை ஒரே வெட்டில் வெட்டி இருந்திருப்பேன். இவனுக்கு ஸ்ட்ரென்த்லாம் பண்ணால் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும், முன்னந்தோட பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதனால் இவனும் பிச்சு உதவி இருப்பேன். இருக்கக்கூடிய பாஸ் மனுஷை போட்டு குழந்தைகிட்டே இருப்பேன். அதே சமயம் அந்த ஃப்ரீக் இருக்கல, அவன் இந்த பெருசை போட்டுறதுக்காண்டி கத்தி வச்சு சாடிக்கிறதுக்காண்டி பக்கத்தில் வந்துருப்பேன். ஏன் அப்படிலாம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நாங்கள் சம்மதிக்கவே இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்க க்ரௌட்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வெளியில் ஒரு டைம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும், இந்த செகண்ட் டுட்டோரியலோட டைமு. அந்த டைம் அப்படியே ஸ்டாப் ஆகிருந்திருக்கும். ஹீரோ தான் இருக்கிற அந்த பாஸ் மனுஷன் எல்லாத்தையும் போட்டு இருப்பேன். அதனால தான் இந்த செகண்ட் டுட்டோரியல் நல்லபடியாக ஸ்டாப் ஆகிருக்கும். எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து 100 பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஹையஸ்ட் பாயிண்டாக இருக்கும். நம்ம ஹீரோக்கு அடிக்கிட்டு இருக்கோம். இந்த காயத்தை எல்லாத்தையும் நான் குணமாக்குவான்னு சொல்லி அந்த லாக்கி கேட்டுக்கோம். எனக்கு எதுவும் தேவையில்லை, இதை குணமாக்குறேன்னு சொல்லி எந்த இருக்க பாயிண்ட்டை பிடுங்க பார்க்குறியா, எதுக்கு இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிக்க சொல்லி இப்போ ஹீரோ கேட்டா, அதுவும் நான் உனக்கு ஒரு 3 ஆஃபர் தரேன்ப்பா. இந்த 3 ஆஃபரில் நீ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு இருக்க பவரை பார்த்தா நீ டேரெக்டாக போயிட்டுனா இந்த 3 ஆஃபரில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னு தோணுது. இந்த 3 ஆஃபரில் ஃபஸ்ட் ஆஃபர் பண்ணா இது 3rd ரவுண்ட் 4th ரவுண்ட் ரெண்டுமே போகாமல் டேரெக்டாக 5th ட்ரையல் பண்ணால் ஒன்றா போக முடியும். இதை தாண்டி உனக்கு இன்னும் 2வது விஷயம் பாயிண்ட்ஸ். உனக்கு நான் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் தரேன். நீ பண்ண வேலைக்கு உனக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. 3வது ஒரு மிகப்பெரிய விஷயம், அந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக சூஸ் பண்ணோம். உன்னைய டேரெக்டாக ஒலிம்பஸோட கனெக்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த ஒலிம்பஸ் தான் லார்ஜஸ்ட் ஆர்கனைசர் இந்த டவர்லேயே. அவங்க மாதிரி ஆட்கள் கூட நீ கனெக்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க உன்னைய ஸ்பான்சர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நீ அப்புறம் இங்கே நடக்கூடிய எல்லா ட்ரெயிலுமே கம்ப்ளீட் பண்ணி அந்த டவர்லேயே போய் சேஃபாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மேலே எவன் கை வைக்க மாட்டாங்க, நீ டவரில் சேஃபாக இருக்கலாம். என்ன சொல்கிற, அந்த ஒலிம்பஸோட நீ கனெக்ட் ஆகிக்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த 3rd ஆஃபரை தான் எடுக்க சொல்லி இந்த லாக்கி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ. எனக்கு அதெல்லாம் வேணாம், இருந்தாலுமே நம்ம ஹீரோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக பண்ணால் இவன் டவரில் போய் சேஃபாக இருந்துங்களா. இருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு தாண்டில்ல. நம்ம ஹீரோக்கு அது பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். இன்னமும் ஒரு பாயிண்ட்டை கூட யூஸ் பண்ணலையா, சரி போய் மனசை மாற்றிக்க, ஒலிம்பஸோட கனெக்ட் ஆகிக்கிறேன்னு இல்லை. நம்ம ஹீரோவும் நீ வந்த விஷயத்தை மட்டும் தான் தோணும், இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என் மேலே திணிக்கக்கூடாது. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், நீ பண்ண வேலைக்கு உனக்கான தண்டனை உனக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குனு என்ன ஒரு 1000 பாயிண்ட் யாருக்கோ கொடுத்துருப்பேன். இப்போ இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கும் போது அந்த மீட்டிங்கு ஒருத்தர் வந்திருப்பாரு. இவர் தான் பாட்டம் டவரோட அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருப்பாரு. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை பார்த்ததுக்கப்புறம் இந்த லாக்கி பண்ண மறந்து வந்துருக்கோம். இங்கே இருக்க நம்ம ஹீரோ இங்கே பிளேயர்ஸ் தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அடுத்தடுத்த லெவல் போக கேதர் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி இந்த லாக்கி பண்ண எல்லா டிசிஷன் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கு. லாக்கி வந்து என்னை ஒலிம்பஸோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. அந்த லார்ஜ் ஆர்கனைசேஷன் என்னப்பா அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறது இல்லை. ஹீரோ 10 வச்சுருப்பேன், அவ்வளோதான். இல்லை அவர் செம்மையாக டென்ஷன் இருந்திருப்பாரு. அந்த லாக்கி அப்படி பண்ணுன்னு சொல்லி அந்த லாக்கியை பொறுத்து இருப்பார். சோழியை முடிச்சுருப்பார் நம்ம ஹீரோ டக்குன்னு. அந்த ஒலிம்பஸ்ன்ற குரூப் டவரோட டாப்பில் இருப்பாங்க. அவன் தான் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் செம்மையாக டென்ஷன் ஆகிப்பேன். நீ என்னை கூப்பிட்றதுக்கு 1000 பாயிண்ட் யூஸ் பண்ணிக்க, சரி நீ நல்லா பவர் யூஸ் பண்ணி இங்கே கூட நிறைய மனசு அடிச்சிருக்க, அதனால ஒரு ரிவார்டு கொடுக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இவரோட பாயிண்ட் இருக்குல்ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பார். ஹேண்ட் ஷேக் பண்ணுற மூலமாக அந்த பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம ஹீரோக்கு இந்த பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகல இவர் ஒரு ஸ்பெஷலான ஸ்கில்லை கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்கில் தான் மாஸ்டர் ஆஃப் மானா அப்படின்ட்டு. இவன் அது மூலமா மேஜிக் பிளாஸ்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இவனை வெடிக்க வச்சு போட்டுடலாம். ஆனால் இதுக்கு நிறைய ஆக்டிவ் பாயிண்ட்லாம் தேவைப்படும். இப்போ வரைக்கும் இந்த ஸ்கில் மட்டும் தான் நல்லா இருக்கும். இது சூப்பரான பவர் ஆச்சு சொல்லி நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு ஆள் மட்டும் தான் இப்போ மேஜிக் பவர் யூஸ் பண்ணியிருப்பேன். கேட்க மிச்ச ஆளுலாம் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இங்கே நிறைய எத்துவாமலாம் இருக்கும். அது கூட சண்டை இருக்கானே வந்துருப்பேன். அதே சமயம் இந்த செகண்ட் டுட்டோரியல் இருக்குல்ல, அதோட ஃபைனல் டைம் பண்ணால் முடிய போகுது. ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். இந்த செகண்ட் ட்ரையலோட ஃபைனல் அந்த ரெஸ்ட் டைம் முடித்து அடுத்து 3rd ட்ரையல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் இங்கே கேட்கலாம் ஃப்ரீக்கு அவன் பண்ணால் ஒரு சில டீமாக வெளியே அனுப்பி வச்சுப்பேன். நீங்கள் போய் சாப்பாடு எல்லாத்தையும் தேடிட்டு வாங்க, நாங்கள் சேஃப் ஜோனில் இருப்போம்னு சொல்லி அங்கே இருக்க பாதி பேர் போக மாட்டேன்னு இருப்பாங்க. என்ன எது பேசுவான்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல சர்வாதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ வரதை இங்கே இருக்க எல்லாருமே சாக்கா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ வர வழியில் ஒரு மனசை அசால்ட்டை எட்டி ஓத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். யாராவே அங்கே இருக்க எல்லா மனசையும் அசால்ட்டாக போட்டுறான்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாருமே மறந்து போயிருப்பாங்க. இப்போ வந்து அடிசைன் இந்த ஃப்ரீக்கா வாப்பா வாக்கன்னு தான் வெயிட் பண்ணியிருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஆச்சோன்னு சொல்லி அவனும் பயந்து போயிட்டு இருந்தில்ல, நீ என்னமோ இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறேன். அங்கே இருக்க எல்லா விதமே மிரட்டி இருந்திருப்பேன். ஒரு சில ஆட்கள் தான் வெளியில் போயிட்டு சப்ளை எல்லாம் எடுத்தாலும் சொல்லியிருப்பேன். அவங்களும் மறந்து போய் வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வேலை நீ பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாது இல்லை. இப்போ மறந்து போயிருப்பேன். ஏப்பா நம்ம ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா வீக்காக ஆளை வச்சு தான் நம்மளோட வேலை எல்லாத்தையும் வாங்கிக்கணும். அதனால் இவங்க இருக்கலாம் வேஸ்ட்டு, இவங்களை வச்சு தான் நம்ம இடத்துல சர்வே பண்ண முடியும்னு சொல்லி இருந்திருப்பேன். இது எல்லாமே உனக்கும் புரிய நினைக்கிறது இல்லை. நம்ம ஹீரோ புரியுது. அடுத்த டைலுக்கு உங்களுக்குலாம் எதுவுமே உதவி பண்ண மாதிரி இல்லை, நீங்களே எதாவது வேணா பண்ணிக்கோங்க. போகிறக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வேண்டாம், நீ அந்த லைனை மட்டும் கலந்து கொண்டு தாண்டிடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பேன். அது என்ன லைன்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு. அடுத்த 3rd ட்ரையல் பற்றி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும்.
இன்னும் கேட் ஓப்பன் ஆகுது 70 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வந்துருக்கும். இவங்க 50 மான்ஸ்டரை கொண்டு அதோட 50 எசன்ஸை பண்ணால் கரெக்ட் பண்ணோம். அப்படி இல்லைனா இங்கே இருக்க எல்லாமே சுற்றுவாங்க. இந்த சேஃப் ஜோன் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருந்திருக்கோம். இந்த ஃப்ரீக்கும் என்ன பண்ணுறது இருக்காது. நம்ம ஹீரோட்ட நிறையா மேஜிக் பால் தான் இருந்திருக்கும். இவன் சப்வேக் தான் வந்திருப்பேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மாசத்தையும் இருந்தால் புதுசாக இடத்துல அந்த மேஜிக் பிளாஸ்ட் அதை வச்சு போட்டுல இருந்திருப்பேன். இவனுக்கு ஈஸியாக எக்கச்சக்கமாக பாயிண்ட்லாம் கிடச்சிருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கே, நீ எனக்கு இந்த கத்தி தேவைப்படாதுன்னு பேசிக்கிட்டீங்களா. இங்கே ஒரு டீம் என்ட்ராக இருந்திருப்பாங்க. சப்வேக்குள்ளே தான் சேஃபாக இருக்குன்னு சொல்லி ஒரு டீம் தனியாக என்ட்ராக இருந்திருப்பாங்க. இப்போ தான் தூரத்தில் சாப்பாடுலாம் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே ஒருத்தர் வேகமாக கிளம்பியிருப்பேன். ஆனால் பின்னாடியே ஒரு மான்ஸ்டர் இவனோட தலையை பிடிச்சி போட்டு இருந்திருக்கும். இதை பார்த்து இங்கே இருக்க 2 பேரும் பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை கொடுப்பாங்க. இங்கே இருக்க பொண்ணு தான் பயந்துக்கிட்டுப்பா, இப்படியே நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கல. இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரே சவுண்டாக இருக்குன்னு சொல்லி வந்துருப்பேன். இந்த வேற காப்பாற்றுக்காண்டி இருந்திருப்பேன். அவங்க எல்லாருமே மேலே இருக்காங்கன்னா மனுஷங்க, அவங்களுக்கு போய் தான் இந்த இடத்துல வந்துருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாதம் அடிச்சுருப்பேன். இவங்களும் இந்த இடத்துல எல்லா மாதம் முடிஞ்சா பார்த்துக்கல நிறையா மாதம் இருக்கும். நம்ம ஹீரோ தான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பவர்ஃபுல்லாக இருக்கேன், அதனால் நம்மளை ப்ரொடக்ட் பண்ணி நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட்டி நான் உங்கள் கூட வரவான்னு கேட்டுருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ யாரையுமே அப்படி பொசுக்கு நம்பிடுறாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ நல்லாவே இல்லை, அதனால எப்படி நல்லா வராங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோ பேசுகிறத வச்சே தெரிஞ்சது நம்ம ஹீரோ நல்லாவே அப்படின்னு. ஏன்னா மேலே அந்த ஃப்ரீ இருக்கால, அதை ஒரு கும்பலை கிரியேட் பண்ணியிருப்பேன். அவன் அந்த கும்பலை கிரியேட் பண்ணி மேலே மனுஷங்களே பண்ணா சாவெடுத்து பண்ணா அவங்ககிட்ட இருக்க எல்லா எஸ்எஸ்ஸையும் பண்ணால் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி மேலே பெரிய சம்பவமே போயிட்டுருக்கு. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ வந்துருப்பேன். இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இன்னும் அந்த செகண்ட் டுட்டோரியல் தான் இருந்திருப்பேன். இவன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே அந்த செகண்ட் டுட்டோரியல் தான் இருப்பாங்க. இந்த செகண்ட் டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் டுட்டோரியலில் 50 எசன்ஸை கலெக்ட் பண்ணோம். அந்த 50 எசன்ஸுமே 50 மான்ஸ்டரை அடிக்கிற மூலமாக மட்டும் தான் என்னால் கலெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் இங்கே இருக்க 2 பேராலும் சுத்தமாக இருக்காது. அவங்க ரொம்ப வீக்காக இருந்திருப்பாங்க. இவங்க இந்த செகண்ட் டுட்டோரியல் முடிச்சா மட்டும்தான் தேர்ட் டுட்டோரியல் போக முடியும். அதுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். இவங்க இதே முடிக்க முடியாமல் இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சு நிற்பேன். இவன் டேரெக்டாக ஹெல்ப் பண்ணி சொல்லிக்க மாட்டேன், எனக்கு நிறையா தேவைப்படுது, அதனால நான் அந்த மாஸ்டர் அடிக்க போகிறேன்னு சொல்லிப்பேன். ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் டாஸ்க்லாம் முடிச்சு வச்சுருப்பேன். இவன் எக்கச்சக்கமான எசன்ஸ் இருக்கும். இருந்தாலுமே இந்த மான்ஸ்டரை இவனுக்கு அடிச்சு கொடுத்துருப்பேன். அடிச்சு கொடுத்து அவனுக்கு தேவையான எசன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். இவங்க 50 மாதம் அடிக்கணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் எய்தர் 50 எசன்ஸை கலெக்ட் பண்ணோம், இல்லை 50 மாதம் அடிக்கும் போல இருக்குது. நம்ம ஹீரோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸையும் என்ன கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். இவங்க இந்த எசன்ஸை எடுக்கிற மூலிமா இவங்களோட பவரும் டெவலப் ஆகும். நம்ம ஹீரோ நிறைய பவரை டெவலப் பண்ணியிருப்பேன். அதனால் நம்ம ஹீரோக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் 3 மணி நேரத்தில் போனால் அந்த ட்ரெயின் முடிய போகுது. அதுக்குள்ளாட்டியுமே மேலே பெரிய சம்பவமே பண்ணியிருப்பாங்க. அங்கே இந்த ஃப்ரீ இருக்கால அவ ஒரு பெரிய கும்பலை கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் இன்னொரு கும்பலை அப்படின்னா ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். 2 பேருக்குமே சுத்தமாக இருந்திருக்காது. கேங் ஒரு மாதிரி அந்த இடத்துல போகிறக்கான்னு ரெடியாக இருந்திருப்பாங்க. கரெக்டாக இந்த கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இருக்கிற எல்லா செட்ஸையும் அப்படின்னா பக்கத்து டீமில் வந்து இங்கே ஆட்டே போகலான்னு 2 பேருமே ஸ்கெட்ச் போட்டு வந்துருப்பாங்க. நம்ம ஃப்ரீக்கு தெனாவட்டா இங்கே இருக்க ஹெட்டிட்ட பேசுறதுக்காண்டி வரேன். உன்கிட்ட கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க எனக்கு தெரியுது, ஆனால் உன்கிட்ட நிறையா சென்ஸ் இருக்கும் போது எங்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்க, ஆனால் கம்மியான சென்ஸ் இருக்குது. அதனால் ட்ரையல் முடிகிறக்குள்ளாட்டி நாங்கள் தான் எடுத்துக்கிறோம். ஒழுங்கு மரியாதை நீயே கொடுத்துருந்தா சேதாரம் கொஞ்சம் கம்மியாகும், இல்லாட்டி சேதாரம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி இவனும் மிரட்டி இருந்திருப்பேன். இங்கே இருக்கவனும் சுத்தமாக எதுவும் இல்லை. ஏன்னா இவனை பார்த்துக்கிட்டுலாம் அவனால் இருக்க முடியாது. ஏன்னா அவன் கேங் பெரிய கேங்காக இருந்திருப்பாங்க. இவன் சும்மா சின்ன கேங் தான் வச்சுருப்பேன். இருந்தாலுமே நிறைய எசன்ஸ்லாம் இருக்கும். இதனால தான் ஃப்ரீக்கு மட்டும் ஒரு டீமாக போடுறேன். நான் ஒன்றும் எதுவும் கொல்ல மாட்டேன், ஆனால் பசங்க எல்லாத்தையும் சாடிச்சுவேன். நீ மட்டும் என்கிட்ட அந்த எல்லா எசன்ஸையும் கொடுத்தேன்னா என் பசங்களுக்கு நான் அந்த எசன்ஸை கொடுத்தேன். என்ன டீலிங் ஓகேவாங்க கேட்கல. இவன் 700 எசன்ஸ் கிட்ட கேட்டுருப்பேன் அந்த ஃப்ரீக்கு. ஆனால் இங்கே இருக்கா இல்லை, அவன்கிட்ட வெறும் 300 எசன்ஸ் தான் இருக்கும். 300லாம் பத்தாதே, 400 பேருன்னு சொல்லி இவன் டீலிங் போட்டுக்கல. நம்ம ஹீரோ டப்பாவாக நிறைய எசன்ஸை கொட்டியாந்து வச்சுருப்பேன். இந்த எசன்ஸை பார்த்தோன்னே இங்கே இருக்க எல்லாமே சாக்காக இருந்திருப்பாங்க. இவ்வளோ எசன்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ சுற்றி ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்க ஃப்ரீக்கே என்னடா வந்துட்டு இவ்வளோ எசன்ஸ் இருக்குது, நம்ம கேங் வேறு கிரியேட் பண்ணி இங்கே இருக்க மொத்தத்தையும் சாடிச்சிட்டோம்னா அது மூலயமா அடுத்து நம்ம சர்வே ஆகணும்னு பார்த்தா இவன் எல்லா பிளானுமே கெடுத்துக்கிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே இன்னுமே செம்ம டென்ஷனாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ நிறைய எசன்ஸை கொண்டாந்துருப்பல, யாருக்கு வேணும்னு கேட்கல, எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், இதை சும்மா தான் கொடுக்க மாட்டேன், உங்கள்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, அப்போ நான் மட்டும்தான் அந்த எசன்ஸை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல இவங்க பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஷாக்காக இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இவங்க 3 மணி நேரம் சர்வைவாவில் கிடச்ச பாயிண்ட்ஸாக இருக்கும். அவ்வளோ ரேரான பாயிண்ட்ஸாக நம்ம ஹீரோ கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் கொடுக்காம விட்டாங்கன்னா அவ்வளோதான், இவங்க இந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக முடியாது. இந்த இடத்துல சாருக்கான வாய்ப்பு கூட இருக்கும். இதெல்லாம் இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. 100 பாயிண்ட் தான் இவங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கும். அந்த 100 பாயிண்ட்டுமே நம்ம ஹீரோ கேட்டிருந்தப்ப என்னடா 3 மணி நேரம் சர்வை பண்ண பாயிண்ட் அப்படியே கேட்குறேன்னு சொல்லி இவங்க ஷாக்காக இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இன்னுமே உயிரோடு இருக்கோம்னா நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்ல, நம்ம உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். அடுத்த பாயிண்ட்ஸ் எப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாருமே கொடுக்குறக்காண்டி ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரீக்கு எதுக்குடா இவன்ட்டெல்லாம் போய் இந்த காசை கொடுத்து இந்த எசன்ஸ் வாங்கணும், அவன்கிட்ட இருக்கிறத அடிச்சு போடணும்னா முடிஞ்சிச்சு. நம்மகிட்ட ஆட்கள் எவ்வளோ இருக்கான்னு தெரியல, நம்ம நினச்சா இவனோட கழுத்தை அறுத்து போட்டு இங்கே இருக்க எல்லா எசன்ஸையும் எடுத்துக்கலாம். என்ன பாய்ஸ் எல்லாம் ரெடியா, அவனை போய் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லல. இப்போ தான் அந்த இடத்துல 2 பேர் வந்துருப்பாங்க, ஹீரோ கூட சேர்த்துப்பாங்க. அவங்க வந்துருப்பாங்க, அவன் பேச்சை கேட்காதீங்கடா, அவன் உங்களே கடைசியில் காவு வாங்கிடுவான்டா, அவன் மோசமானவன்டா, எங்களோட டீமேட் ஒருத்தனா போட்டு தள்ளதே அவனான்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இங்கே இருக்க யாருமே கேட்குற மாதிரி இருந்துக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீக்கோட பேச்சை கேட்டு நம்ம ஹீரோ பொறுத்தக்கானே இருப்பாங்க. நம்ம ஹீரோ சுற்றி ஒரு லைனை போட்டுருப்பேன். அந்த லைனில் காலடி எடுத்து
வித்து அடுத்த செகண்ட் அவரோட தலையை 2 துண்டாக வெட்டி எடுத்துருப்பேன். இவன் ஆல்ரெடி ஃப்ரீக்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருந்துப்பேன் அந்த லைனை மட்டும் கிராஸ் பண்ணாது, அதை அவனை காப்பாற்றுறக்காண்டி சொல்லியிருப்பேன். நான் நினச்சேன் கடைசியில் அதை அவனை காவாங்க இருக்கான லைனாக தான் இருந்திருக்கான். நம்ம ஹீரோ இதை சொன்னது இப்போ தான் வந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். இங்கே இருக்க எல்லாருமே மிரண்டு போயிருப்பாங்க. இருந்தாலுமே ஃப்ரீக்கே டே அவன் ஒருத்தன் தான்டா, நம்ம நிறைய பேர் இருக்கோம்டா, இப்போ போனாங்க சும்மா கம்மியாக இருக்கா, நீங்கள் மொத்தம் போய் முடிச்சுக்கிட்டங்களான்னு சொல்லி இன்னுமே பின்னா எல்லாத்துலையும் எழுதுவேன். நம்ம ஹீரோக்கு ஆர்கேன் ஸ்வாட் அப்படின்ற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இது எக்கச்சக்கமான ஸ்கில் வச்சுருப்பேன். அதில் ஒன்று அந்த பேசிக் ஸ்கில் தான். இதை வச்சு அங்கே இருக்க மொத்தத்தையுமே வெட்டி எடுத்துருப்பேன். ஒவ்வொருத்தனோட தலையும் பறந்துட்டு இருந்திருக்கும். எசன்ஸ்க்காக வந்து 50 செத்து பண்ணியிருப்பேன். இதை பார்த்து ஃப்ரீக்கு மறந்து போயிருப்பேன். இப்போ தான் ஃப்ரீக்கு யோசிச்சு பார்க்குறேன், அதை கால் எடுத்து வச்சா தானே விட்டேன், நம்ம காலை எடுத்து வைக்காமல் இங்கே எது தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லி இவனும் தப்பிச்சு ட்ரை பண்ணிப்பேன். எனக்கு ஒவ்வொருத்தவனும் மூஞ்சி நல்லா ஞாபகம் இருக்குது. நீ கால் எடுத்து வச்சாலும் தெரியும் வைக்கலான்னு தெரியும், உன்னை கண்டிப்பாக சாடிப்பேன்னு சொல்லி அவனோட தலையை வெட்டி எடுத்துருப்பேன். ரொம்ப நேரம் ஆட்ட போட்டேன், அவனோட சோலையை முடிச்சுட்டு நிற்பேன். இங்கே 50 பேருமே செஞ்சுருப்பாங்க. இன்னொரு கேங் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. அந்த கேங்கிட்ட நம்ம ஹீரோ வாங்குறேன்னா அவங்க, நான் யாரையுமே கம்பல் பண்ணல, இஷ்டம்னா அவங்க இல்லாட்டி போயிட்டே இருங்கன்னு சொல்லிப்பேன். அங்கே இருக்க லீடரும் நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும், இதை வாங்காமல் விட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போக முடியாதா, அப்புறம் இந்த இடத்துல சாருக்காங்க வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லி இவன் பயந்துக்கிட்டே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வாங்கலான்னு இருப்பேன். ஏன்னா நம்ம ஹீரோ நிறையா மான்ஸ்டரை வேட்டையாடி தான் இந்த ஒரு எசன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ வேற பொறுத்ததான் மான்ஸ்டரை பொறுத்ததான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கான்னு சொல்லி இவன்கிட்ட காசு கொடுத்து இவனும் இந்த எசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருப்பேன். 7 எசன்ஸ் தான் வாங்கியிருப்பேன். ஆல்ரெடி நிறைய எசன்ஸ் வச்சுருப்பேன் உங்களுக்கு. அதனால் இவன் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கு தகுதியாக இருப்பேன். இங்கே நம்ம ஹீரோட்ட எப்படி பாயிண்ட்டை கொடுக்குன்னு பல பேர் யோசிச்சுருப்பாங்க. அந்த லேக்கின்னு இருக்கும்ல, இவங்கெல்லாம் அந்த லேக்கியை வந்து வித்துலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த லேக்கியை பொறுத்த வரைக்கும் இவங்க இது மூலயமா தான் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த லேக்கியை நம்ம ஹீரோட்ட 300 பாயிண்ட் 200 பாயிண்ட் சொல்லி விற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இவன் எதுக்காக பாயிண்ட்ஸ் சேர்க்குறான்னு இல்லை, நம்ம ஹீரோ போதுமான அளவு எல்லா பாயிண்ட்ஸுமே சேர்த்து வச்சுருப்பேன். அவ்வளோதான் சொல்லி முடிச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பலாம் இருக்கல. கடைசி நேரத்தில் நம்ம ஹீரோட்ட வந்து எசன்ஸ் இருக்கான்னு கேட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோவே நெக்ஸ்ட் வந்து போகிறது கிடையாது. இதை கேட்டால் இங்கே 2 பேர் கூட வந்துருப்பாங்க. அவங்க சாக்காக இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே எடுத்து தனியாக போயிருந்திருப்பேன். ஏன் நம்ம ஹீரோ அந்த முடிவு எடுத்தாந்தில்ல, நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்க அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தால் அவர் நம்ம ஹீரோ பார்க்கலான்னு இருப்பார். இவர் பாட்டம் ஃப்ளோரில் தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பார். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோருக்குலாம் பல அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் இருப்பாங்க. நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அவன் செமையாக டென்ஷன் வைப்பார். ஏன்னா நம்ம ஹீரோட்ட நிறைய பேர் அவங்ககிட்ட இருக்க லேக்கியை விற்றுன்னு இருப்பாங்க. இது மூலமா இவங்களோட ஸ்டோர் இருக்குல்ல, அதில் பெருசாக சேல்ஸே நடந்துக்காது. எல்லாத்தையும் நீ தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் இருப்பார். மேலே இடத்துக்குலாம் தெரிஞ்சு வச்சுவோம் மேலே செமையாக காலில் இருக்கான்னு இல்லை, நான் பிஸ்னஸ் தான் பண்ணேன், நான் எந்த ரூலையுமே பிரேக் பண்ணலன்னு சொல்லல. சரி வா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இவன்ட்டு இருக்க பாயிண்ட் மூலமாக எதாச்சும் வாங்குவேன்னு சொல்லி அவன் கேட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ ஒரு சில ரேரான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வாங்குறேன். இதெல்லாம் அப்பர் டவருக்கு போக வாங்க வேண்டியது, நீ எதுக்கிட்ட அப்போ வாங்குறது சொல்லி அவர் சாக்காஞ்சிருப்பாரு. எல்லாம் ஒரு விஷயமா தான் சொல்லி ஒரு ப்ரோப் வாங்கியிருப்பேன். ப்ரோப்னா அந்த சால்வமாக பின்னாடி இருக்குங்களா, அது தமிழ் எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஷீல்டு ஸ்வாடு இந்த மாதிரி எப்படின்னா முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் வாங்கியிருப்பேன். இது மூலியமாக ஸ்வாடில் எவனாச்சும் கூட சண்டை விடாதுன்னா எல்லாத்தையும் போடலாம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மூலியமாக நம்ம ஹீரோ எவனாச்சும் சண்டை விடாதுன்னா எல்லாத்தையுமே அசால்ட்டாக போத்த முடியும். இப்படிப்பட்ட சேஃபான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கியிருப்பேன். இவன் 3rd டுட்டோரியலுக்கு போயிருக்க மாட்டேன். அதனால் டுட்டோரியல் ஃபெயில்னு இருக்கும். இங்கே இருக்க மொத்த இடமே டிஸ்ட்ராக்ட் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மிஷின் தான் ஆன் பண்ணியிருப்பாங்க. அங்கே மீதி சில பேர் இருந்திருப்பாங்க. இவங்க நம்ம காப்பாற்றணுமே சொல்லி நம்ம ஹீரோ சண்டோக்கான் ரெடியாக இருந்திருப்பேன். நிறையா ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸாக சமனி பண்ணி ஒரு டீமன் இங்கே வந்திருக்கோம். இது பேர் சுரத்ரா. இந்த சுரத்ரா டீமன் ஃபுல்லாகவே ஃபயராக தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ மொத்தமாக எரிச்சலாம் ட்ரை பண்ணிக்கோ. போட்டிருந்தாலும் இந்த ஷாலோமாக இருக்க அந்த ரோப் அதுதான் என்ன அவனை காப்பாற்றிக்க முடியும். எந்த ஃபயரும் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பண்ணியிருக்காது. நம்ம ஹீரோ அதோட டிஃபென்ஸ் மூலமாக இருக்க எல்லா ஸ்கெல்டனையும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பேன். அந்த சுரத்ராவும் யாரா நீ என்ன எது சண்டை வர, இந்த மொத்த சிட்டி இப்போ அழிய தான் போகுது. இது மாதிரி தான் வந்து இங்கே ஒவ்வொரு டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணல ஒவ்வொரு பிளான்ட்டே அழிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மொத்த இடத்தையும் அழிச்சிட்டு அடுத்தடுத்து வெவ்வேறு இடத்துக்கு பின்னா இங்கே இருக்க மனுஷங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட வேறு அது பயங்கரமாக சண்டை இருக்கும். நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை, அவனுக்கு தடுத்து சண்டை வர. ஆனால் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவன் இது வரைக்கும் இந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் இதை டிஃபீட் பண்ணியாகணும். இதுட்டு ஒரு போர் நம்ம ஹீரோவுக்கு தேவைப்பட்டிருக்கோம். இதோட ஹார்ட் தான் இவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இவன் நல்லா அடி வாங்கியிருப்பேன். கடைசியில் இதோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு பின்னாடி ஒரு போது போட்டு இதையும் போட்டு தெளிப்பேன். இதோட ஹார்ட் ஜெயின் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயின் ஹார்ட்டை கொண்டு எடுத்துருப்பேன். இந்த ஜெயின் கார்டு தான் இவனுக்கு சிண்டரைஸ் அப்படின்ட்டு ஒரு பவர் பின்னா கொடுக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் பாஸ்ட் லைஃப்லேயே எப்படின்னா ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அந்த பவரை நீ எப்படியாச்சும் அப்டேட் பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோவில் இதை இப்போ அப்சர்வ் பண்ண முடியாது. அதுக்கு இவன் ஃபிசிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தான். இப்போ தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துருப்பார். திரும்பவும் நீயாடா ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த டிஸ்ட்ராக்ஷன் மோடையும் நீ கெடுத்து வச்ச. ஆல்ரெடி ஒன்றால் பல பேர் கேனில் இருக்காங்க. 4th வேலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் டைம் முடியிற நிலமையில் இருக்குது. சரி நீ அடுத்த ரவுண்டு போகிற குவாலிஃபை ஆகிட்ட 4th போ. நீ போனாலும் போய் சண்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா பேருக்குன்னு அந்த டுட்டோரியல் அட்டன் பண்ணிட்டு ஃபைனல் டுட்டோரியல் 5th டுட்டோரியல் போய் அட்டன் பண்ணி சொல்லி இவரும் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ பண்ணதுக்கு கண்டிப்பாக ரிவார்டு கொடுக்கணும்ல, அதனால் இவரும் ரிவார்டு கொடுத்துருப்பாரு. 10,000 பாயிண்ட்டை கொடுத்துருப்பாரு. கூடவே இவனுக்கு ஹெவன் ஸ்லிங் ஸ்டார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாரு.
இந்த ஸ்கில் வந்து என்னோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாத்தையும் +3 இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு நல்ல ஸ்கில் தான், எனக்கு ரேராக கிடச்சிருக்கும். இவன் நெக்ஸ்ட் அந்த ஃபைனல் டுட்டோரியல் இருக்குல்ல அதுக்கு வந்திருப்பேன். வெவ்வேறு வேர்ல்டுலேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒவ்வொரு ட்விட்டர் போயில இவனோட வேர்ல்டு அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருந்திருக்கும். அதான் அந்த டெஸ்ட்ரக்ஷன் மூலம் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ ஒரு ஐலாண்டுக்கு தான் வந்திருப்பேன். கூடவே நிறையவே இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஃபைனல் டுட்டோரியல் பார்ட்டிசிபேட் பண்ண கிடந்து இருப்பாங்க. அப்போ எல்லாமே முடிஞ்சாப்பான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னுமே பின்ன எதுவும் முடிகிற மாதிரி இருந்திருக்காது. எல்லாமே டவுட்டாக தான் இருந்திருப்பாங்க. இந்த ஐலாண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பிச்சு வெளியே போகணும். நீங்கள் தப்பிச்சு உங்களோட ஒர்த் என்னன்னு காட்டுங்க. நீங்கள் பவர்ஃபுல்லாக இல்லைன்னு காட்டுங்க. இங்கே ஒரு பாஸ் இருக்கும். அந்த பாஸ் மாஸ்டரை நீங்கள் கண்டிப்பாக அழிக்கணும். அந்த பாஸ் மாஸ்டர் அழிச்சு இங்கேருந்து தப்பிச்சு போய் உங்களோட ஒர்த்தை காட்டுங்களான்னு சொல்லி இந்த ஐலாண்டோட ரூல்ஸையும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுதான் இதுக்கான டாஸ்க்காக இருக்கும். மொத்தம் 1 மாதம் நடக்க போகுது. 1 மாதம் டைம் கொடுக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்காக இருந்திருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7 நாள் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் இந்த டீம் அப் ஆகலாமான்னு சொல்லி ஒரு ஹூடி போட்டு அங்கே இருக்க நார்மல் மனுஷங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவன் செமையாக டென்ஷன் ஆகிப்பேன். உங்களை மாதிரி மனுஷங்களாம் இந்த பேசவே விடான்னு சொல்லி தண்டர் போர் வச்சு அங்கே இருக்க எல்லாத்தையும் தாக்கின்னு இருப்பேன். இவன் யாரும் நம்ம ஹீரோ இருக்கோம். இவன் இந்த 5th டுட்டோரியலில் பயங்கரமாக ஆட்டம் போட்டுருந்தவன். இவன் இந்த ஜியூஸ் இருக்கால அவரோட வம்சாவளியில் வந்தவன். இந்த மாதிரி வம்சாவளியில் வரவங்கள பியூர் பிளட்னு சொல்லுவாங்க. ஒரு சில பியூர் பிளட்காரங்களாம் இந்த டவர்லேயே பிறப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த டவரோட எல்லா விஷயம் தெரியும். பிறக்கையில் பின்னா டவரோட மிஸ்டி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் கண்டிப்பாக அந்த டவரில் ஏறி தான் அனுப்பலாம் இருக்குது. இவங்களும் இந்த மிஸ்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஸ்ட்ரைட்டாக வந்து நீ போட்டுக்கல அந்த சால் அது எப்பறம் உனக்கு கிடச்சுன்னு சொல்ல அதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய பாயிண்ட் கொடுத்துருந்ததுக்கப்புறம் அவன் சாக்க இருப்பேன். இவ்வளோ பாயிண்ட் அப்புறம் அவனுக்கு கிடச்சுன்னு சொல்லி சரியா கூட டீம் டைம் கேட்கல அதுக்கு வேணும் டைம்லன்னு சொல்லி இவன் மின்னல் வேகத்தில் கிளம்பிருப்பேன். இவனோட ஸ்பீடை பார்த்து அவனே சாக்க இருப்பேன். நம்ம ஹீரோ ஒரு கேவுக்கு தான் வந்திருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஜெயின் ஹார்ட்டை அப்சர்வ் பண்ணலாம்னு சொல்லி வந்திருப்பேன். நிறைய மான்ஸ்டர் இருக்கும். எல்லா மான்ஸ்டரையும் இவனும் போட்டு இருந்திருப்பேன். இந்த ஜெயின் ஹார்ட்டை இவன் டுட்டோரியலுக்கு முன்னாடியே அப்சர்வ் பண்ணோம். இதை பாஸ்ட் லைஃப்லேயே பண்ணால் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ இதை அப்சர்வ் பண்ணுறேன். இதை அப்சர்வ் பண்ணல சிண்டரைஸ் அப்படின்ற ஒன்று கிடைக்கும். இவன் கிட்டத்தட்ட டீமன் மாய்க்கு அந்த பவரை வந்து அப்டேட் பண்ணி நம்மளுக்கு நம்ம ஹீரோ அப்டேட் பண்ண முடியாமல் திணறிருப்பேன். அவனோட உடம்பே பின்னா அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது. நாண்டி நம்மளாம் மூஞ்சி ஃபுல்லாக வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற மாதிரி இருந்திருக்கும். இதை அவனால் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கான்சியஸ் குறைய ஆரம்பிக்குது. அந்த சிண்டரைஸ் அப்படின்ற பவரை அப்டேட் பண்ணலாம் இருப்பேன். மயக்கம் போட்டுருப்பேன். ஒரு டே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 நாளாக கோமாவில் தான் கிடந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த டுட்டோரியல் இருக்குல்ல இதை ஃபஸ்ட்டு சீக்கிரமாக முடிச்சது இந்த ஓடினா தான் இருந்திருக்கும். அவர் இந்த டுட்டோரியல் முடிக்கல இந்த ஜெயின் ஹார்ட் இருக்குல்ல அதையும் வேகமாக அப்சர்வ் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் இதை அப்சர்வ் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்குறேன். அதில் நம்ம ஹீரோ இன்னுமே பின்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாட்டேன். ஏன்னா பல பேர் இவனோட இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் மயக்கத்தில் இருந்திருப்பேன். 6 நாள் மயக்கத்தில் இருந்திருப்பேன். அதனால இங்கே இருந்த வேலைக்காரன்னு சொல்லி நம்ம ஹீரோ சிண்டரைஸ் பவர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியிருப்பேன். தூரத்தில் இருக்கக்கூடிய எல்லா காப்ளின் மான்ஸ்டரும் பண்ண அவன் பார்த்துருப்பேன். சரி ஓகே இதை மான்ஸ்டர் எல்லாத்தையும் போட்டுலான்னு சொல்லி இவனுக்கு தான் ஆல்ரெடி மானாப்டஸ் பவர் இருந்திருப்பேன். அதை வச்சா இறக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன போட்டு பிறந்து இருப்பேன். ஸோ அதை வச்சா இறக்கக்கூடிய மான்ஸ்டர்லாம் பிச்சு உதவி இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜூஸோட வாரிசு அந்த ஜூஸோட பையன் தான் அதை பார்த்துட்டு இருப்பேன். நம்ம ஹீரோவே இவனோட டீமேட்டில் சேர்க்கலாம் இருப்பேன். இப்போ தான் இந்த இடத்துல இன்னொருத்தன் இருப்பேன். அவனும் பூமியை சேர்ந்தவனாக தான் இருப்பேன். நம்ம ஹீரோ பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அவனும் எங்கள் பூமியை சேர்ந்தவனாக தான் இருக்கேன். அதனால் அவன் நான் கண்டுபிடிக்கிற ஒரு உதவி பண்ணி சொல்லி இவனு சொல்லியிருப்பேன். அவனோட பேர் லீயா இருந்திருக்கும். அதே சமயம் இங்கே ஒருத்தர் ஜூஸோட பையன் தான் இருப்பேன். அவன் நம்ம கேப்டன் கொடுக்கலாம். இவன் ஒரு டீமே ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அவங்க டீமே பவர்ஃபுல்லான டீமாக இருந்திருப்பாங்க. இவங்களும் இந்த இடத்துல ஒரு கேவை கண்டுபிடிக்காண்டி இருந்திருப்பாங்க. இவன் டீமில் ஒரு எல்ஃப் கொண்டு இருப்பா. அவள் தான் அந்த கேவை கண்டுபிடிக்க உதவி பண்ணிப்பா. இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டனும் அவங்கள தண்டர் போகமா அந்த கேவை அடிச்சு உடச்சிருப்பேன். இவங்க போகிறதுக்கான பாதையும் உருவாயிருந்திருக்கும். இவங்களும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்து பார்த்தா இந்த டென்ஜனை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரணும் சிஸ்டத்துலேருந்து. அது இன்னுமே வந்திருக்காது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம் சொல்லி இவன் சாக்க இருந்திருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சது நம்ம ஹீரோவாக இருந்திருக்கும். அதனால தான் எனக்கு அந்த பாப்பப் மெசேஜ் வந்திருக்காது. நம்ம ஹீரோட மின்னல் விதத்தில் இம்ப்ரூவ் ஆகிருந்திருக்கோம். இதை பார்த்து எல்லாரும் சாக்க இருப்பாங்க. சரி உள்ளே போகலாம்னு சொல்லி இவங்களும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே பின்னா எல்லா மனசையும் போட்டு பிறந்துக்கிட்டு இருப்பேன். இப்படியே போச்சுன்னா இவனுக்கு எந்த பாயிண்ட் கிடைக்காது. இங்கே ஒய்யின்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவள் கண்ணை மூணு மணிக்கு தான் இருந்திருப்பா. அவள் கண்ணெல்லாம் கோளாறு இல்லை. அவள் பியூர் பிளட்டாக இருந்திருப்பா. இந்த டவரில் பிறக்கிறவங்க மட்டும் தான் பியூர் பிளட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பியூர் பிளட் தான் வளர்ந்துருப்பா. இவளும் கேப்டன் மட்டும் தான் பியூர் பிளட்டாக இங்கே இருந்திருப்பாங்க. அதே சமயம் ஹீரோ வேறு பவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போய் லெவலில் வேறு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இல்லை இவங்கெல்லாம் செமையாக காணிருப்பாங்க. டீமை பிரிச்சுருவோம். தனித்தனியாக போய் மாஸ்டர் வேட்டாலும் சொல்லி இவங்க தனியாக கிளம்பியிருப்பாங்க. இந்த ஒய் பொண்ணு அப்புறம் லீ எல்லாருமே முன்னா கிளம்பியிருப்பாங்க. இந்த லீன்றவே சாதாரண இருக்கிறது. அவனுக்கும் மாலா பிளஸ் பவர் இல்லை. அதை அவனால் யூஸ் பண்ண முடியும். இப்போ தான் இவன் இருக்கிற இடத்துல ஒரு டோர் இருந்திருக்கும். அந்த டோரை இந்த லீன்றவை சாக்கா பார்த்துருப்பேன். எங்கள் உலகத்தில் தான் இந்த மாதிரி டோருக்கு பின்னாடி நிறையா மாஸ்டர் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நான் நிறையா வீடியோ கேம்லேயே பார்த்துருக்கோம். அதனால் இதுக்குள்ளே போவேன்னு இல்லை. இப்போ தான் அந்த டோருக்குள்ளே போயே சொல்லி அந்த ஒய்ஃப் பண்ண தான் டோரை திறந்துப்பா. உள்ளே திறந்து பார்த்தா பாஸ் ரைட் கம்ப்ளீட்னு வந்துருக்கோம். என்னடா அது நம்ம இப்போ தான் உள்ளே வந்தால் அதுக்குள்ளாட்டி கம்ப்ளீட்னு ஒரு பாப்பா மெசேஜ் வருதுன்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டா உள்ளே இருக்குது நம்ம ஹீரோவாக இருந்திருக்கோம். ஹீரோவும் கெத்த உட்காந்துருப்பேன். இந்த இடத்துல கூடிய எல்லா மாஸ்டரையும் போட்டுருப்பேன். இதெல்லாம் பேரசைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேரசைட் மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளி இந்த லெவலில் அப்படின்னா அவன் கிளியர் பண்ணியிருப்பேன். இதுதான் பாஸ் லெவல் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அது பாஸ் லெவல் கிடையாது. இது ஃபேக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் அவனை தெரிஞ்சு சொல்லி இவங்க சாக்க இருப்பாங்க. எக்கச்சக்கமான மாஸ்டர் தனியாக போட்டுருப்பேன். ஆனால் இது தெரியாமல் இவங்க உன்னோட டீமேட்லாம் எங்கடா நீ தான் அந்த பர்ஃபார்ம்னு சொல்லி நம்ம ஹீரோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க பார்த்துருந்தது. நம்ம ஹீரோவை தேடி தான் அந்த கேப்டன் தெரிஞ்சிருப்பேன். அவன் டீம்டே சொல்லியிருப்பேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க நேருக்கு நேரம் ஹீரோ பார்த்துப்பாங்க.
இருக்கக்கூடிய எல்லா பேரசிட்டையும் தனியால் பொறுத்திருந்திருப்பேன். இதை பார்த்து அந்த லீட் லெவலாக சாக்க இருப்பேன். இவன் நானும் ஒரே பூமியிலேருந்து தான் வந்தோம். ஆனால் இவன் மட்டும் இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கியா, என்னை விட பவர்ஃபுல்லாக இருக்காது இல்லை. இவெல்லாம் நம்ம ஹீரோக்கு கால் தூசிக்கு தான் சமம். நம்ம ஹீரோட்ட டீமே இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கோம். கேட்டு இல்லையா, சரிப்பா உனக்கு டீம் இல்லை, எங்கள் கூட வந்து சேர்ந்துருக்கேன் கேட்கல. நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லி எடுத்துக்கிறியாடா, முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு அப்போயே தெரியும் அந்த ஒய்ஃப் பொண்ணு சொல்லிப்பா. ஒய்ஃப் பொண்ணை நம்ம ஹீரோ பார்த்துப்பேன், இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் உனக்கு பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி மனசுமே நினச்சிருந்திருப்பேன். ஆனால் இவள் ஒரு பியூர் பிரிட்டாக தான் இருப்பா. இவளுக்குள்ள பயங்கரமான பவர் இருக்குது. இவ்வளோமாக்கியாலே அந்த கேப்டன் டீமில் போட்டிருக்கேன். சூப்பரான டீமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருந்திருப்பேன். இவனுக்கு நடக்கூடிய எல்லா விஷயமே ஓரளவு முன்னாடி தெரிஞ்சுருக்கோம். அவனோட பாஸ்ட் லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். அதே சமயம் இங்கே அந்த லீட் கேரில் அவன் கேப்டன் இன்ஃபார்ம் பண்ணிப்பேன், இந்த மாதிரி ஹீரோ இங்கே தான் இருக்கான்னு சொல்லி. அந்த கேப்டன் வின்ன லெவத்தில் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கான்னு இருந்திருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ நீ ஏற கொம்பளின்னு சொல்லி அவனோட தலையை பிடிச்சி தரையில் எடுத்துருப்பேன். அதை பார்த்தா இங்கே இருக்க எல்லாமே மறந்துப்பாங்க. ஏன்னா கேப்டன் தான் பவர்ஃபுல்லானு நினச்சிருப்பாங்க. அந்த கேப்டனே நம்ம ஹீரோ அடிச்சிட்டானா அப்போ ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லி இவனுக்கு இப்போ தான் தெரியாமல். நம்ம ஹீரோட்ட வீணு கேட்காங்க, நீ என்ன ரேங்கராக போகிறேன்னு கேட்கல. ரேங்கரா யார் ரேங்கராவா, இந்த டவரில் ஏறுறவங்க தான் ரேங்கர் ஆவாங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு டீம் வச்சுட்டு போகிறேன் நான் கிடையாது. நீங்கள் ரேங்கர் ஆனீங்கன்னா உங்களுக்கு பவர், க்ளோரி, எட்டர்னல் லைஃப் எல்லாமே கிடைக்கும். எட்டர்னல் லைஃப்லாம் இவங்க கடைசி வரைக்கும் இம்மோட்டலாக இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது இல்லை. அந்த ஒய்ஃபுன செம்மையாக கண்ணு இருப்பா. எல்லாருமே இந்த ரேங்கரான்னு தான் ஆசைப்பட்டு இருப்பாங்க. நீ என்ன இவ்வளோ இலக்கரமாக பேசிக்கிட்டு இருக்கா, அதை பற்றி உனக்கு ரொம்ப தெரிஞ்சதான் இவ்வளோ இலக்கரமாக பேசியான்னு சொல்லி அவளும் கத்தி இருந்துருப்பா. டென்ஷனில் ரேங்கராகலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு சொல்ல போனால் இங்கே எனக்கு எந்த விஷயமும் முக்கியம் கிடையாது. நான் அந்த டவரோட டாப் இருக்குல்ல அதையும் தாண்டி அந்த சீலிங்கே ஒட்டச்சிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் சொல்லியிருந்திருப்பேன். இதை கேட்டாங்க என்னுடைய கேப்டன் சாக்காயிட்டு ஃபஸ்ட்டு எதுக்கிட்ட என்னை அடிச்சேன்னு கேட்டுருப்பேன். அம்மா உன்னைய மாதிரி என் பக்கத்தில் வந்தா நீயும் ஆக்ரோஷமாக வந்தா என்னை அடிக்க போகிறேன்னு சொல்லி தான் அடிச்சேன்னு சொல்ல, நான் அதுக்கெல்லாம் அடிக்கலன்னு கூட சொல்லிப்பேன். இருந்தாலுமே நீ டவரோட டாப்பை தாண்டி சீலிங்கே போப்பியா, இதெல்லாம் ஒன்றால முடியாதுப்பா. இதை பற்றிலாம் எப்படி உனக்கு தெரியும் கேட்கல. எனக்கு எல்லாமே தெரியும். அதுவும் இல்லாமல் நீ ஜியூஸோட பையன்றது தெரியும் சொல்ல. அந்த ஜியூஸ் தான் ஒலிம்பிஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அந்த இதுக்கு கிங்காகவே இருந்திருப்பாரு. அந்த ஒலிம்பிஸ் தான் இந்த டாப் ஆஃப் த டவரில் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கும். அதுக்கு கிங்கு நம்ம ஜியூஸ் தான். இந்த கேப்டனும் நானும் இந்த ஒலிம்பிஸுக்கு கிங்காக வந்தா அடுத்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீ அந்தளவுக்கு போயிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே இம்ப்ரெஸ் ஆகிருப்பேன். இவன் அந்தளவுக்கு போக மாட்டேன் நம்ம ஹீரோ நினச்சிருப்பேன். இந்த கேப்டன் பாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஓரளவு 5th கம்ப்ளீட் பண்ணிப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன். இப்போ ஒலிம்பிஸ்க்கே கிங் ஆகணும்னு சொல்கிறான். பரவாயில்ல, பையன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ சரி நம்ம பண்ணிக்க வந்து நம்ம ஹீரோ மட்டும் தனியாக கிளம்பிப்பேன். இங்கே இருக்கணும், நீங்கள் கூட வந்து டீம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் என்ன உதவி வேணால் செய்கிறதுக்கு தயார் இருக்கேன். எங்களுக்கு வந்து செய்யாது இல்லை. நான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். ஒரு நாள் நான் உன்ட்ட வந்து எப்போயாச்சும் உதவி கேட்பேன். அப்போ எனக்கு மறக்காமல் செய். அது மேபி இப்போ நடக்காது, ஃபியூச்சரில் நடக்கலாம். அப்போ எனக்கு தயங்காமல் உதவி செய்யான்னு சொல்ல. சரி கண்டிப்பாக பண்ணுவேன். நீ வேணா ஏன் எங்கள் கூட டீமாக வந்து சேரக்கூடாது, நீ ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம வேணா ஒரு பெட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாஸ் மாஸ்டரை யார் அடிக்கணும் பார்ப்போம். அது 30 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களோட அந்த ட்ரையல் முடிஞ்சிடும். அந்த ட்ரையல் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஐலாண்டு முடிஞ்சிடும். அந்த பாஸ் மாஸ்டரை நான் அடிச்சேன்னா நீ எனக்கு இல்லை டீம் ஆயிரும். அப்படி நீ அடிச்சேன்னா உனக்கு இல்லை நான் செர்வட்டாக வந்துடுறேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல, நான் சொன்னேன் எனக்கு உதவி இருக்குல்ல அதை மட்டும் பண்ணின்னு சொல்லிட்டு காமிப்பேன். இவங்க இருக்க இடத்துல டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரையலோட டைமு இந்த பாஸ் மான்ஸ்டரை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இவன் இந்த பேரசைட்டை அழிச்சனா தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த டைம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாமே ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு மிச்சம் எந்த டைம் இருக்காது. ஏன்னா இது ஸ்டாப் மாடல்லேருந்துலாம் திரும்ப அதே டைம்லேருந்துலாம் ரீஸ்டார்ட் ஆகாது. அப்படியே பண்ணால் எல்லா டேஸையுமே முடிச்சுட்டு கடைசி எண்டுக்கு வந்துடும். இந்த ட்ரெயிலும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இதையும் ட்ரெயிலில் ஃபெயில் ஆகிங்க, இந்த ஐலாண்டு க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு தான் இந்த ட்ரெயிலை வந்து நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா மற்ற ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியாது. மற்ற ஆட்கள் எதுவுமே தெரியாமல் அந்த இடத்துல பின்ன ட்ரெயிலை முடிக்காமன்றாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் ஓடின்ட்டு தான் கேட்டு தந்துருப்பேன். ஓடின்னு சொல்லியிருப்பாரு, இந்த ட்ரெயில் பேட்டில் அகைன்ஸ்ட் த டைம். அதனால் அப்படின்னா இந்த டைம் நிற்கல, நீ வந்து அந்த பாஸ் மார்க்ஸ் அழிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. வெளியே இருக்க யாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சுக்காது. இங்கே இருக்கக்கூடிய லேக்கீஸ் இருக்கும்ல, ஒரு சில லேக்கீஸ்லாம் இருக்கும். அதுவும் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். அதே சமயம் ஹீரோ வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பாஸ் மார்க்ஸையும் அழிச்சிருப்பேன். இவன் இன்னும் அந்த பாஸ் லெவல் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கல. இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டனும் நம்ம கண்டிப்பாக பெட்டில் ஜெயிச்சானா அப்போ தான் ஹீரோ நம்ம கீழே டீம்மேட் ஆகுவேன்னு சொல்லி இங்கே இவ்வளோ தீவிரமாக இறங்கிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோ வந்ததுக்கு வந்துருப்பேன். ஹீரோ நிறைய பேர் டீம்மேட் ஆக முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேப்டனை விலகி போங்கடா, நானே ஆல்ரெடி வந்துட்டு அதுக்கு தான் கேட்டுக்கிறீங்க, நீங்கள் என்னடா புதுசாக வந்துருக்கீங்கன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாத்துமே தண்டர் போர்ட் யூஸ் பண்ணி விரட்டி எடுத்துருப்பேன். நம்ம ஹீரோவும் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் வாப்பா ஒன்றா சேர்ந்து போகலான்னு சொல்லி போயிருந்திருப்பாங்க. அங்கே எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இருந்திருக்கும். இந்த மாக்கிய மான்ஸ்டர்லாம் இவங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதெல்லாம் குரூப்பாக தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் அடிக்கலாம் டைமில் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பாஸ் இருக்கல அதை இருக்க இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மின்ன இடத்துல அவளோட அட்டாக்கை யூஸ் பண்ணியிருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டரையுமே இவனும் போட்டு பரட்டி இருந்திருப்பேன். இதை பார்த்து அந்த கேப்டனே சாக்காக இருந்திருப்பேன். எல்லாருமே சாக்காக இருந்திருப்பாங்க. என்னடா மின்னல் வேகத்தில் எங்கடா போயிட்டு இல்லை. நம்ம ஹீரோ மொத்த மனசுமே போட்டு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா அந்த இடத்துல பாஸ் லெவல் இருக்கக்கூடிய டஞ்சனுக்கு தான் போயிருந்திருப்பேன். அவங்க அந்த டஞ்சனுக்குள்ளே போயில தான் அடுத்த லெவல் வரும். இவங்க ஸ்ட்ரைட்டாக அந்த பாஸை பார்க்க முடியும். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். ஒரு கதவு தான் இருந்திருக்கும். இந்த கதவை திறக்கலாமா வேணாமான்னு சொல்லி கேப்டன் யோசிச்சுருந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டை திறந்து உள்ளே போயிருப்பேன். டேய் வேணடா பொசுக்கு உள்ளே போயிட்டேன். சரி இவன் பின்னாலே ஃபாலோ பண்ணோம். பெட்டில் நம்ம தான் தேய்க்கணும், அந்த பாஸை நம்ம தான் போடுறது இல்லை. உள்ள ஒரு சிமீரா அப்படின்ற மான்ஸ்டர் வந்திருக்கோம்.
அது நிறைய மான்ஸ்டரை கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்ட மான்ஸ்டராக இருந்திருக்கும். இந்த இடத்துல ட்ரையலோட கடைசி லெவல் இதுதான். இதில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ரெக்கமெண்ட்ஸும் தேவையில்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த லெவல் போயிடலாம் அப்படி மாதிரி இருக்கும். அடுத்த லெவலாக அது ஃபைனல் டுட்டோரியல் இல்லையான்னு சொல்லி எல்லாமே சாக்கா பார்த்துப்பாங்க. இந்த பாஸ் மான்ஸ்டர் சிமிரா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷீல்டு கிறிஸ்டல் இருக்கும். அந்த ஷீல்டு கிறிஸ்டல் நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பாஸ் மான்ஸ்டர் உங்களுக்கு கீழே அடிமையாக வந்து உங்களோட பெட்டா மாதிரின்னு சொல்லி ஒரு சவுண்ட் மட்டும் வந்துருக்கும். நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அதை அடிக்கலாம் போயிருப்பேன். ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிப்பாங்க. நம்ம கேப்டன் என்னடா அதை நீ அடிக்க புரியாமல் பேசிக்க, நம்ம ஹீரோ முன்ன நேரத்தில் அடிச்சிருந்திருப்பேன். இந்த பாஸ் மான்ஸ்டர் இப்போ இவனு கீழே பெட்டா இருந்திருக்கும். இதை பார்த்தாங்க இருக்கையெல்லாம் மறந்து வந்துருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இந்த பான்ஸ்டர் எனக்கு கீழே தான் பெட்டா இருக்கு, அதனால உங்க யாரையுமே நான் காயப்படுத்த மாட்டேன். சொல்ல போனால் அது பாஸ் லெவலே கிடையாது, இதையும் தாண்டி ஒரு லெவல் இருக்கு. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதுதான் கடைசி லெவல், இதுதான் பாஸ் மான்ஸ்டர் சொல்லிக்கிட்டாங்க. உண்மையான பாஸ் உள்ளுக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கணிச்சிருந்திருப்பேன். இவனுக்கு அப்புறம் தெரியும் சொல்லி எல்லாமே சாக்க நிற்பாங்க. இந்த பாஸ் மான்ஸ்டர் இவன் கண்ட்ரோல் வச்சு இவன் இப்போ தான் உள்ள போகிறேன். ஏன்னா இந்த சிமிரா அப்படின்ற இந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, இது எல்லாமே நிறைய மான்ஸ்டரை கம்பைன் பண்ணி உருவாக்கப்படுதா. அப்போ அதை உருவாக்குனது யாரு? அப்போ அவன் தான் பாஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ள வந்து பார்க்குறேன். உள்ள பெரிய கேவமாகி போயிருக்கோம். இவங்க உள்ள வந்து பார்க்கல, அங்கே அந்த கிரியேட்டர் இருக்கல அவனும் வந்துருப்பேன். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிப்பேன். ஏன்னா அவன் பாஸ்ட் லைஃப்ல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் இடத்துக்கு வந்துருப்பேன். இந்த கிரியேட்டர் சாக்கா இருப்பேன். இதுதான் வாட்டி என்னை ஒருத்தர் வந்து நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லி இவன் தான் இங்கே இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருப்பேன். கூடவே நம்ம கேப்டன் பார்த்து, ஓ நீ தான் ஜூஸோட வாரிசா, ஆனால் நீ ஒரு ஹாஃப் பிரீட்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல அவன் செமன் டென்ஷன் ஆயிருப்பேன். இது யாரான்னு சொல்லி ஹீரோட்ட தான் கேட்டிருப்பேன். இந்த கிரியேட்டர் இல்லை அவனும் ஒன் ஆஃப் த ரேக்கராக தான் இருந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பிளேயர்கள் தோத்து போயிருப்பேன். இந்த ரேக்குன்றவங்க டாப் ஆஃப் த டவரில் இருப்பாங்க. அங்கேயே ஒரு பொசிஷனில் இருந்திருப்பேன். அந்த இடத்துல பல தப்புகளை பண்ணி அதனாலே அவனை டீ ப்ரோமோட் பண்ணி இந்த இடத்துல அனுப்பி வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷங்களாக இந்த இடத்துல தான் மான்ஸ்டர் வந்து உருவாக்கி இருப்பேன். இந்த டுட்டோரியலுக்கு வந்து பாஸ் மாக்கி இருந்திருப்பேன். இருந்தாலுமே அவனுக்கு இன்னுமே அந்த பழைய பொசிஷன் கிடைச்சிருக்காது. அதுக்கான ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் கிடைச்சிருக்காது. நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் நீ யாரா இதை பற்றி எப்படி அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு அவனும் சாக்கா இருப்பேன். ஏன்னா உனக்கு யாருன்னா தெரியல, என் கண்ணை கொஞ்சம் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட சிண்டரைஸ் கண் இருக்குல்ல அதை காட்டியிருப்பேன். இது எப்படி ஒன்று இருக்கு உனக்கும் அவனுக்கு என்னடா சம்பந்தம் சொல்லி குரங்கராஜோட பையன் இருக்கல அவனோட கண்ணாக தான் இருக்கும். எப்படி அவனுக்கு இது கிடைச்சுன்னு சொல்லி அவன் சாக்கா இருந்திருப்பேன். அம்மா ஹீரோ எதை பற்றி சொல்கிற மாதிரி இல்லை, நான் இப்போ உன்னை பேச்சுவார்த்தை தான் இல்லை, உன்னை போட்டு புழக்கிற கண்டி தான் வந்து நம்ம ஹீரோ கேப்டன் 2 பேருமே சேர்ந்து அவங்க கூட சண்டை கொடுப்பாங்க. கேப்டனோட டீம் இருக்காங்களே அவங்களும் பண்ணால் இங்கே நிறைய மார்க்ஸ் தான் வந்திருக்கும். எல்லா மார்க்ஸும் கூட இருந்தால் அவங்க தான் சண்டை கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க மிச்ச மான்ஸ்டர் தான் டீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்க கூட தான் சண்டை இருக்குன்னு இருப்பேன். ஆனால் அங்கே இருக்க பவர் போயுமே நம்ம ஹீரோ ஒரு கேஸ்லெட்டுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுப்பேன். இந்த டார்க் கேஸ்லெட் இருந்து எவனுமே வரைக்கும் தெரியல, என்னோட மான்ஸ்டரே திணறி இருக்கும், ஒன்றால் இருந்து வர முடியாதுன்னு சொல்லி அந்த கிரியேட்டர் ரொம்ப நக்கலாக பேசியிருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ ஹெர்குலஸோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரென்த்தை அவனோட ஒரு கையில் வர வச்சுப்பேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸ்லெட்டை உடச்சி செதைட்டு வந்திருப்பேன். இதை பார்த்து அவன் சாக்க இருப்பேன். இந்த பவர் இப்போ வளர்க்குறதுன்னு சொல்லி அவனுக்கு எதுவுமே புரிஞ்சுக்காது. ஆல்ரெடி சிண்டரைஸ் பவர், அதுக்கப்புறம் ஹெர்குலஸோட பவர். நீ யார் ஒலிம்பஸில் ஒன்றாவது மெம்பரான்னு சொல்லி அவனு சாக்க இருப்பேன். ஏன்னா ஹெர்குலிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானாது அவரோட பவர் இப்படி இவனுக்கு கிடைச்சி சொல்லி இவனுக்கு எதுவும் புரிஞ்சுக்காது. நம்ம ஹீரோ என்னடா அது நமக்கு இன்னுமே ஃபுல்லாக பவர் கிடைக்கல, பாதி தான் கிடச்சிருக்கு, சரி இதுவே போதும்னு நினைக்கிறேன். அவனை போத்துல இருக்கு. இருந்தாலுமே பவர் போய் தான் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருப்பேன். அவன் டீ ப்ரோமோட் ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்க எல்லா பவரையும் பிடிங்கி தான் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுப்பாங்க. அப்படி வந்துமே அவன்கிட்ட இந்த அளவுக்கு பவர் வந்துருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்சம் சமாளிக்க தானே இருப்பேன். ஏன்னா அவன் நிறைய கேஸ்லெட்டாக போட்டு நம்ம ஹீரோ லாக் பண்ணி இருப்பேன். நம்ம ஹீரோ எல்லா கேஸ்லெட்டுமே உடச்சி வந்துருப்பேன். இப்போ தான் இவனை ஃபுல்லாக லாக் பண்ணுறக்காண்டி ஒரு பயங்கரமான கேஸ்லெட் முள்ளாக இருக்கும். அந்த கேஸ்லெட் வச்சு லாக் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோட்ட பாஸ்ட் லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் சொல்லியிருப்பாரு, நீ ஃபஸ்ட்டு இந்த சுரத்ரா டீமனை போட்டுனதுக்கப்புறம் சின்ரைஸ் பவர் அப்டேட் பண்ணு, அதுக்கப்புறம் ஜெயிஜாடிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதான் அந்த கிறிஸ்டல் இருக்குல்ல அந்த கிறிஸ்டல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு சிண்டரைஸும் கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இது ரெண்டையுமே நீ ஒழுங்காக பண்ணிட்டேன்னா மட்டும் அந்த கிரியேட்டர் கூட சண்டை விடு. அப்படி இல்லாமல் போய் சண்டை விடாத, அப்பயே அங்கேருந்து கிளம்பிடு, கூடலாம் சண்டை விட்டோம்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஹெட்குள்ள சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ கம்மியான டைமை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணனா எப்படி பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ இது பண்ணக்கூடிய விஷயம் தான், இம்பாசிபிளாக கிடையாதுன்னு சொல்லி இந்த 2 போருமே அப்டேட் பண்ணிப்பேன். ஒரு முள்ளுச்சம்பரில் தானே அங்கே இருக்க அந்த கிரியேட்டர் லாக் பண்ணிப்பேன். நம்ம ஹீரோ அதையும் உடச்சிட்டு வெளியில் இருந்திருப்பேன். எப்பறம் இதையும் உடச்சு வந்த நீ யாரா சரியா சைக்கோவாக இருக்குன்னு சொல்லி அவனும் சாக்க இருப்பேன். நம்ம ஹீரோ அவனோட கழுத்து பிடிச்சி அவன் மூஞ்சி சேர்த்து அடிச்சிருப்பேன். அது ஒரு இம்மோட்டலாக இருப்பேன். அவனை என்னதான் எடுத்தாலுமே அவனை சாடிக்க போயிடுது. ஆனால் நம்ம ஹீரோக்கு இவனை எப்படி சாடிக்கிறது இருந்துக்கோ, ஏன்னா இவன் கிட்ட இருக்கிற அந்த சிண்டரைஸ் அது இவங்களோட வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹீரோ இது மூலமா இவனை சாடிக்க எப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் இந்த பாஸ்ட் லைஃப்பில் அவனை உண்மையிலே சாடிச்சது அந்த குரங்குல பையர்கள்லாம் அவன் தான் சாடிச்சிருப்பேன். அவன் தான் எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பேன். நீ அந்த சிண்டரைஸ் ப்ராப்ளம் மூலியமாக மட்டும்தான் அவனோட வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அது மூலயமா நீ அவனை அடிச்சுட்டு இதை மட்டும் மிஸ் பண்ணி சொல்லி அவன் தெளிவாக எக்ஸஸ் சொல்லியிருப்பேன். இது மூலியமாக தான் நம்ம ஹீரோ இவனை சாடிச்சுருப்பேன். இதுதான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு டைமு ஒரு
டுட்டோரியல் பாஸே போட்டு தருது. ஏன்னா இவன் தான் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான கிரியேட்டராக இருந்திருப்பேன், ஆல்ரெடி ஒரு ரேங்கராக இருந்திருப்பேன். இவன் இதை மாதிரி வேலை பண்ணதில் சமநிலை தவறி இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்கல, இவனை போட்டு இருந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாதமே கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்திருக்கும். ஏன்னா இவன் தான் ஹெட்டாக இருந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய கேப்டனுக்கு எதுவுமே புரியல, இவனோட டீம்மேட்ஸ் நிறைய பேர் அடிபட்டு இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ. எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்திருப்பேன். ஹீரோட்ட தனியாக கூப்பிட்டு அவனும் பேசுவேன், நீ யாருன்றதான் கேட்க போடல, ஆனால் உனக்கு எப்படி எல்லா விஷயமே தெரியுது, நீ இதே மாதிரி போயிட்டு இருந்தேன்னா நீ நிறைய பேர் இறக்கிறதுக்கு வரும், நீ யாரு கூடயுமே டீம்மேட் ஆகல, ஆனால் நான் நிறைய பேரோட டீம்மேட்டாக இருக்கேன், என் டீம்மேட்ஸ்லாம் அப்படி காயப்பட நான் விரும்பல, இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறேன்னு அவனுக்கு கேட்டேன். எவ்வளோ தூரம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாஸ் லைஃப்லாம் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஹீரோ பாஸ் லைஃப்பில் காயப்பட்டு அடிபட்ட எல்லாமே வந்திருப்பேன். நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாமே செத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவுட்டர் கார்ட்ஸ் தான். அவங்க வேற ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்திருப்பாங்க. டவர் இருக்குல்ல, டவருக்கு அவுட் சைடில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அவுட்டர் கார்ட்ஸ் தான் இருக்கக்கூடிய பல பேர்த்த சாதிச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமான ரேங்கர்ஸ், டவரோட டாப்பில் இருக்கவங்கலாம் ரேங்கர்ஸ், அந்த ரேங்கர்ஸ் எல்லாமே செத்துன்னு இருப்பாங்க. இந்த அவுட்டர் கார்ட்ஸோட சண்டை விட்டு இதெல்லாம் அழிக்கிற வரைக்கும் நான் சண்டை விட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ எனக்கு எவ்வளோ தூரம் போவேன்லாம் தெரில, ஆனால் கண்டிப்பாக ரொம்ப தூரம் போவேன் மட்டும் தெரியும்னு சொல்லியிருப்பேன். இந்த கேப்டனும் இவன் திருந்தே மாட்டேன், இவன் யார் கூட டீம்மேட்டும் ஆக மாட்டேன்னு சொல்லி அவனு வெக்ஸாக இருந்திருப்பேன். இப்போ தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கல, அவரும் நம்ம ஹீரோ பார்க்குறேன்னு இருப்பார். ஏன்னா இவன் சமநிலையை தவற விட்டு இருந்திருப்பேன். இங்கே ஒரு டுட்டோரியல் பாஸ் அவங்க வச்சுருப்பாங்க, இவனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நீ யாரை வைக்கிறது, ஆல்ரெடி ஒரு லாக்கி இருந்திருக்கும், அதை வேற இவன் போட்டு கொடுத்தான்னு சொல்லி இவர் போட்டு தனிப்பார். அதிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுங்க. இந்த இடத்துல இவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்திருப்பாரு. அதனால அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிருப்பாரு. நீ பல வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வாட்டி வேற பெரிய பிரச்சனை பண்ணி வச்சா, சரி இந்த உனக்கு ரிவார்டு சொல்லி இந்த டுட்டோரியலை கிளியர் பண்ணனால இவனுக்கு ரிவார்டு கொடுத்துருப்பாரு. இந்த ரிவார்டு உனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவரும் ஒரு ரிவார்டு கொடுத்துருப்பாரு. அது ஒரு டிவைன் கிறிஸ்டலாக இருந்திருக்கும். இந்த டிவைன் கிறிஸ்டல் நம்ம ஹீரோ பார்க்குறேன், இந்த மாதிரி கிறிஸ்டல் எனக்கு கிடச்சிச்சுன்னா இவன் இன்விசிபிலிட்டி பவரை வந்து அப்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது உண்மை என்னன்னு தெரியல. இப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டன் இருக்கல, அவரும் அட்மினிஸ்ட்ரேட்டர் பேசுறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இந்த கேப்டன் தெரிஞ்சுக்கும்போது, ஓ நீ தான் அந்த ஜூஸோட ஹாப் ப்ரீடான்னு சொல்லி அவருக்கு கிண்டலாக பேசியிருப்பாரு. இந்த அளவு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரில் இவற்றெல்லாம் அந்த கேப்டன் எதுவும் பண்ண முடியாது, அதனால் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பேன். ஓகே, உங்களோட டுட்டோரியல் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இனி நீங்கள் டவருக்கு போகலாம். நான் டவருக்கு அனுப்பி வைக்க போகிறேன். அப்புறம் டவரில் போய் எந்த பிரச்சனையும் முடியாத, அங்கே நீ பிரச்சனை பண்ணா அவனுக்கு பின்னாடி பல ஆபத்துகள் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வான் பண்ணி தான் நம்ம ஹீரோ அவனும் அனுப்பி வச்சிருப்பாரு. இருந்தாலுமே கண்டிப்பாக பிரச்சனை பண்ணு அவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோ கிளம்பியிருப்பேன். அவனுக்கு ஒரு சில ரிவார்ட்லாம் கிடச்சிருக்கோம். அது கூட எப்படின்னா அன்னோன் எக் அப்படின்ட்டு ஒன்று கிடச்சிருந்துருக்கோம். நம்ம கேப்டனும் நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம் போலக்குன்னு சொல்லி இவங்களும் டவருக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த டவரில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்திருக்கோம். இந்த டவரோட ஃபஸ்ட் ஃப்ளோரு அதுக்கு வெளியில் அவுட்டர் ஏரியாவில் தான் இவங்க இப்போ லேண்ட் ஆகிருந்திருப்பாங்க. டெலிபோர்ட் ஆகி இவங்க வந்திருப்பாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருப்பாங்க. எப்படிப்பா டுட்டோரியல் வந்து அதுக்குள்ளாட்டி இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி பல பேர் அங்கே ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே ஷாக்காக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸு, ஆனால் இனிமேல் இவங்க பிளேயர்ஸாக இருப்பாங்க. இங்கே பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணுறக்காண்டி பல கில்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோ எந்த கில்லுமே வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய கேப்டன், என்னடா நீ கில் இல்லாமல் நீ வாட்டு கிளம்புறா, கில் நம்ம கண்டிப்பாக இருக்கும்னு இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பேன். அப்புறம் ஒலிம்பஸ் இருக்காங்கல்ல, அந்த லார்ஜர் ஆர்கனைசேஷன், அவங்க தான் டவரோட டாப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பற்றியான பல விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா நீ ஜூஸோட வாரிசாக இருக்க, அந்த ஜூஸ் தான் அந்த ஒலிம்பஸ்க்கு கிங்காகவே இருந்திருப்பாரு. நீ அவன் நல்லா வேணும் எடுத்துக்கிட்டு உனக்கு போக போதான் அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் சொல்லி நம்ம ஹீரோ ஜாக்கல்ஸ்லேருந்து பார்த்து பத்திரமா வந்துக்குன்னு சொல்லி கிளம்பியிருப்பேன். அவங்க யாரான்னு சொல்லி இவனுக்கு எதுவும் வந்துருக்காது. இவன் இருக்க இடத்துல ஒரு கும்பல் வந்திருப்பாங்க. இவனை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக வந்துக்க மாட்டாங்க. இவன் ஜூஸோட வாரிசு தானே, உங்களோட உண்மையான அம்மாவை நீங்கள் என்ன கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க. இதில் லார்டு ஏகன் வந்து ரொம்ப கோமா இருக்காரு. அதனால் முதல்ல கண்டுபிடிங்க, அப்போ தான் நீங்கள் உண்மையான வாரிசுன்னு எங்களால் ஏற்றுக்க முடியும். ஏன்னா நீங்கள் பியூர் பிளட் உங்களுக்காண்டி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட உண்மையான அம்மாவை கண்டுபிடிக்கிறதில்ல. செம்மையாக டென்ஷன் ஆயிருப்பேன். இருந்தாலுமே நீங்கள் கூட பிரச்சனை வச்சுக்க முடியாது. அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ ஜாக்கர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த ஜாக்கர்ஸ்லாம் திருட்டுக்கும் போது தான் இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளேயர்ஸ்லாம் வருவாங்களா, அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கில்டு ரெக்ரூட் பண்ணும். அப்படி ரெக்ரூட் பண்ணாமல் ஒரு சில தெரிவாங்களா, அவங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு பிடுங்கிறதா இவங்களோட வேலையாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இவங்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு பார்த்துருப்பேன். அங்கே நம்ம ஹீரோ வரதை அவங்க நோட் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோட்ட அந்த சால்வமாக இருந்துங்களா, அது ரொம்ப வேல்யூ வந்திருக்கும். இவனை பிடிக்கிறத வந்துட்டு நிறைய லூட் எடுக்கலாம்னு சொல்லல. நம்ம ஹீரோ அங்கே இருக்க மொத்த விதமே போட்டு தைப்பேன். இவன் ஸ்கெட்ச் போட்டு தான் அதுக்கு வந்திருப்பேன். இது தெரியாமல் நம்ம ஹீரோ பிடிக்கலாம் அவங்களும் இருப்பாங்க. மோமரி போட்டு தான் வந்துருப்பேன் இவருக்கு. அதுதான் அந்த உல்ஃப் மோமரியாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுதான், உன்னை நான் கருணையே இல்லாமல் சாடிச்சு வந்து இல்லை, ஆல்ரெடி வேணா சாடிக்கு தான் போகிறேன், இருந்தாலும் சும்மா சாடிக்க போகிறேன்னு விளாட்டிருப்பேன். நீ என்ன கேட்டான்னு சொல்லியிருந்தில்ல, நம்ம ஹீரோ ஒருத்தனோட பேரை தான் கேட்டுப்பேன். அதை பற்றி அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ ஒரு கிறிஸ்டல் வச்சுருப்பேன். அந்த கிறிஸ்டலை ரிஃபைன் பண்ணணும். அது இன்னும் அன்ரிஃபைண்டாக தான் இருக்கும். அதை ரிஃபைன் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான கிறிஸ்டலு. இங்கே கிங்காக இருக்கார்ல ஜூஸு, அந்த ஜூஸே அப்படின்னா இந்த கிறிஸ்டலும் அது கூட ஒரு ஃப்ராக்மெண்ட் இருக்கும். அந்த ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் லைட்னிங் போல்ட் அப்படின்ற பவரை அப்டேட் பண்ணி இந்த இடத்துல கிங்காக இருப்பார். அது கூட இன்னொருத்தர் இருப்பேன், ஹேடிஸ்ன்னு இருப்பேன். அந்த ஹேடிஸ் வந்து இந்த கிறிஸ்டலோட ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணி இன்விசிபிலிட்டி பவரை வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இதே தான் இந்த ஒலிம்பஸ் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. ஒலிம்பஸ் ஆர்கனைசேஷனில் முக்கியமான மேஜர் பார்ட் இங்கே ஜூஸுக்கும் சரி ஹேடிஸ்க்கும் சரி அங்கே இந்த இடத்துக்கு தான் இருந்திருக்கும். அதே சமயம் ஹீரோ இந்த இடத்துல பிளாக் ஸ்மித்தை பார்க்குறக்கானே இருந்திருப்பேன். அடுத்த வழியில் எப்படின்னா அவனுக்கு பிளேயர் கிட் அப்படின்ற ஒரு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லாத்துக்குமே எப்படின்னா அந்த பிளேயர் கிட் வந்துடும். இனிமேல் எந்த லெவலுக்கு போனாலும் அந்த பிளேயர் கிட்டில் தான் இவங்க எத்தனை ஃப்ளோர் போயிருக்காங்க, எத்தனை ஃப்ளோர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கோம்.
நம்ம ஹீரோ வர வழியில் நம்ம ஹீரோட்ட நிறைய லூட் எடுக்கலாம் ட்ரை பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்க மொத்த வரையும் போட்டு போதும் கட்டிப்பேன். அவனே ஆல்ரெடி ஒரு சம்பவம் மட்டும் தான் வந்திருப்பேன். இப்போ நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித் கிடைக்கும் இருப்பேன். அவர் நிறையா சுவாலாக செஞ்சிருப்பார். அவர் உண்மையான பேரை சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பேன். தெரியாதமாக கூப்பிட்டனோ இப்போ டென்ஷனாக இருந்திருப்பாரு. அப்புறம் அவனுக்கு என்னை பற்றி தெரியும், நீ யாரா அப்பர் ஃப்ளோர்லேருந்து வரியான்னு சொல்லி அவரும் கேட்டுப்பாரு. நம்ம ஹீரோ அவனோட பிளேயர் கிட்ட இருக்குல்ல அதை காட்டியிருப்பேன். அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படி நமக்கு அதில் போட்டுருக்கோம். அப்போ சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு உனக்கு என்ன வேணும் அவன் கேட்கல. இவன் அந்த கிறிஸ்டல் காட்டியிருப்பேன். அந்த கிறிஸ்டல் பார்த்து அவர் சாக்காக இருப்பார். இது எப்படி உனக்கு கிடைச்சுன்னு இல்லை, நான் டுட்டோரியல் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடச்சுன்னு சொல்லியிருந்திருப்பேன். நீ எவ்வளோ நாள் டுட்டோரியல் முடிச்சுன்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்னு வச்சுக்கோங்கன்னு சொல்ல இவர் சாக்காக இருந்திருப்பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும், என்னோடய வெப்பன்லாம் பார்த்துல நான் ஒழுங்கெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவரும் எதுவுமே நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோ உங்களோட வெப்பன் எல்லாத்தையும் மாற்றேன், எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் இதே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களோட பவர் வேஸ்ட்டாக போயிடும். உங்களோட டேலண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. எனக்கு இந்த கிறிஸ்டலை ரிஃபைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லல இவரும் பண்ணி கொடுக்குறேன்னு இருப்பார். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ இருக்கிறதுக்கு அந்த கேப்டன் இருப்பேன். இவன் வேறு எங்கே போனாலும் கரெக்டாக இருந்தேன். எப்படா கண்டுபிடிச்சது இல்லை, உன் பேரை விசாரிச்சேன், இந்த டவுனே தம்மா துண்டு, அதனால தான் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சேன்னு இந்த கேப்டன் சொல்லிப்பேன். உன்னோட கம்யூனிகேஷன் நம்பர் கொடுன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட இருக்க கம்யூனிகேஷன் நம்பரே அவனை வாங்கி இருப்பேன். நாளை பின்ன கால் பண்ணி அவனு சொல்லியிருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோட்ட அவனு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டுப்பேன். நான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறேன், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லல. என்னடா ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இவனும் எதுவுமே புரியாமல் கேட்டுப்பேன். நாளைக்கு மறுநாள் வா அவனுக்கு எல்லா வச்சுன்னு சொல்ல இவனுக்கு டக்குன்னு அறக்க பிறகு கிளம்பிப்பேன். என்னடா அதுக்குள்ளாட்டி கிளம்பி இல்லை, இந்த வாட்டி நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்பி சொல்லி அந்த கேப்டன் கிளம்பிப்பேன். நம்ம கேப்டன் போட அடுத்த செகண்ட் பண்ணேன் இந்த இடத்துல இன்னொருத்த வந்துருப்பேன். அதான் லார்ட் ஏகனாக இருந்திருக்கோம். அந்த லார்ட் ஏகன் இந்த ஒலிம்பிக்ஸில் ஒன்று அந்த மெம்பராக தான் இருந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டன் கூட உண்மையான மாதிரி கண்டுபிடிக்க சொல்லி நிறைய ஆட்கள் வந்து பயில அந்த ஆட்களுக்கெல்லாம் தலைவன் இவனாக தான் இருந்திருப்பேன். இவனு நம்ம ஹீரோட்ட கொஞ்சம் டைம் கிடைக்கலாம் பேசலாம்னு சொல்லியிருப்பேன். அங்கே லார்ட் ஏக்மன் ஒரு சேர்ந்துருப்பேன். அவனும் பேசியிருப்பேன். இவன் ஒலிம்பிக்ஸில் ஒன்று மெம்பராக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோட்ட எதுக்காக முக்கியமாக பேசணும்னு இருப்பேன். லாஸ்ட்டாக நடந்த ட்விட்டர் இருக்குல்ல, அதில் அந்த கேப்டன் ஒரு மான்ஸ்டர் ஊருக்குள்ளே வந்துட்டேன், டவருக்குள்ளே வந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் அவனை பார்க்க இருக்கேன்னு சொல்லல. இப்போ தான் அப்படியே பேச்சு வைக்கல. உனக்குள்ளே இருக்க பவருக்கு நீ கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸில் தான் இருக்கணும். பேசாமல் எங்கள் கூட வந்து சேர்ந்துரு, அங்கே நிறைய உனக்கு ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். நீ டவரோட டாப்புக்கு போயிட்டேன்னா நீ ரேங்கடவாக ஆயிடும். அதனால் உனக்கு சலுகைகள் எல்லாமே ஒலிம்பிக்ஸில் மட்டும் தான் கிடைக்கும். என் கூட வந்து சேர்ந்துன்னு சொல்லி இவனும் நைஸாக அப்படியே கேட்டு வந்துருப்பேன். நம்ம ஹீரோவும் இதுக்கு தான் நீ வந்துருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் டக்கு நீங்கள் வந்து கிளம்ப பார்த்துருப்பேன். ஏன்னா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் ஒலிம்பஸ் அப்படி இப்படின்னு. நம்ம ஹீரோக்கு ஒலிம்பஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். அதனால நம்ம ஹீரோக்கு எந்த நைஸாக கிளம்பாட்டுக்கா நான் கேட்டுக்கிட்டு கேம் பதில் சொல்லாமல் போயிட்டுருக்கேன்னு சொல்ல எனக்கு உங்களை மாதிரி லோ லெவல் ஆடுறதுக்குலாம் சேரணும்னு விருப்பமே வேறு. ஏன் அந்த கேப்டனே வந்து கேட்டேன், அவன் கூட நான் சேரல, உன்னோட நான் வந்து சேர போகிறேன், நீ மேனா அந்த ஒலிம்பஸ்க்கு நாய்மாக்கி வேலை வைப்பேன். நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ காமிப்பேன். இதில் செம்மையாக டென்ஷன் ஆகிப்பேன். ஏன்னா ஹீரோவை பார்ட்னர் சேர்த்துக்கலாம்னு வச்சுருப்பேன். ஆனால் ஹீரோவை நக்கலாக பேசியிருப்பேன். டேய் எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க அந்த ஜாக்கல்ஸ்ன்னு கேட்டுப்பேன். அந்த ஜாக்கல்ஸ்னால் அந்த ஓனாய் மாஸ்க் போட்டுப்பாங்களா அவங்க தான். அவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாஸ், கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. எதுக்கு இவனை போடுறக்கா, இவன் ஒன்றும் அவ்வளோ சீன் இல்லை, இவனை எதுக்கு நம்ம அவ்வளோ ஆட்கள் வச்சு போடுறது, நானே போடுறது சொல்ல. டேய் நான் சொல்கிற மட்டும் கேளு, இவனை இன்னும் கொஞ்சம் நாளில் தீர்த்துக்கிட்டு இவங்க எறிய கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ போடுறதுக்காண்டி இவங்க பெரிய ஸ்கெட்சே போடுப்பாங்க. நம்ம ஹீரோ டேரெக்டாக அந்த ஜாக்கல்ஸ் கும்பலோட தலையை ஒருத்தருப்பேன். அவனை பார்க்கக்காண்டி இந்த கேப்டனை கூப்பிட்டு வந்திருப்பேன். போகிறக்கு முன்னாடி நம்ம கேப்டன் ஒன்று சொன்னேன், பவரை நான் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணி சொல்லிப்பேன். நம்ம ஹீரோ அவனோட சிண்டரைஸ் பவர் யூஸ் பண்ணிப்பேன். இதை இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் நோட் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த பவர் இந்த குரங்குறத பையன் இருக்காத அவன்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அது சரியான பவர்ஃபுல்லாக ஆடு. 100 வருஷத்துக்குள்ளே ரேங்கர் ஆகிருப்பேன். டவரோட டாப்புக்கும் போகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் வச்சுருப்பேன். டவரில் ஏற ஆரம்பிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் அந்த குரங்காத பையன். அவனோட பவர் இப்படி இவன்ட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹெர்குலஸ் இருக்கால, ஹெர்குலஸோட பவரும் இவன்ட்டு இருந்திருக்கும். இவன் எப்படிப்பட்டவனே இங்கே இருக்க கேப்டன் இருந்திருக்காது. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணதுக்கு தயாராக இருந்துக்கன்னு சொல்லி தான் அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். இங்கே இருக்கவனே என்ன சொல்கிறேன்னு சொல்லி புரியாமல் உள்ளே வந்து பார்த்துருப்பேன். இப்போ தான் இங்கே ஒருத்தன் ஹோட்டலோட சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, நீங்கள் அப்புறமே போயிட்டு வாங்கல. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பேரை சொல்லிப்பேன். அந்த பேரை கேட்டதுமே தப்பிச்சோட ட்ரை பண்ணிப்பேன். நம்ம ஹீரோனை லாக் பண்ணி பிடிச்சிருப்பேன். எதுக்கு நான் சம்மந்தம் இல்லாமல் தப்பிச்சோட ட்ரை பண்ணிட்டேன், நான் வெறும் பேரை தானே சொன்னேன்னு சொல்லல. இல்லை உங்கள் கண்ணை பார்த்தா நான் பயந்துட்டேன், அதான் தப்பிச்சு போட ட்ரை பண்ணி சொல்லல. கேப்டனு பாவம்ப்பா, அவனே அப்பா இமாக்கி இருக்கேன், அவனை எதுக்கு போட்டு அரிசி இருக்கேன், அவனை விடுப்பா, இவன் நம்ம தேடி வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கேப்டன் பேசிப்பேன். ஆனால் உண்மையிலே இவங்க தேடி வந்தது இவனாக தான் இருந்திருக்கும். எப்போ என்னை பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு, யாரும் அந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணது இல்லை. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த ஏக்மன் இருக்காங்க அவன் தான் ரிலீஸ் பண்ணேன். நாங்களாம் எங்கேருந்து வந்துக்க முடியுமா, டவரோட டாப்பில் வந்து இருக்கோம். அப்புறம் என் பக்கத்தில் வைக்கேன், இவன் ஜூஸோட உண்மையான வாரிசு, அவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஓ இதை தான் ஹீரோ சொன்னோன்னா நம்மளோட பவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லி இவனும் தண்டர் பவர் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ தான் உங்களுக்கு புரியாது, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கீழே தானே இருக்கோம், ஒலிம்பஸ்க்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு வந்து. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன், ஆமாம் நீ செஞ்சுக்கிட்டு இருந்த, ஆனால் நீ ஒலிம்பஸ்க்கே துரோகம் பண்ணுற மாதிரி இருக்க, நீ எதுக்காக அந்த ஏக்மன் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்க, நாங்கள் சொல்கிறதா நீ செய்யணும், நான் உனக்காண்டி ஒரு வேலை வச்சுருக்கேன், அந்த வேலையை செஞ்சேன்னா உன்னை நான் டவரோட டாப்புக்கே கூட்டிகிட்டு போகிறேன், உன்னையே மட்டும் இல்லை உன் கூட இருக்க எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டாக ஒரு பொய்யை சொல்லியிருப்பேன். இதுக்கே அவன் நம்பியிருந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேப்டன் பார்த்து சாக்க இருப்பார். ஒலிம்பஸ் நல்லவங்க நினச்சிருப்பார். அந்த ஒலிம்பஸ்ன்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கும்,
அது எல்லாமே நல்லவங்க இருக்கிற இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இங்கே இருந்தால் எல்லாமே தலையிலாக போயிட்டு இருக்கோம், எதுவுமே கேப்டன் போது இருக்காது. இங்கே நம்ம ஹீரோ ஒரு லெட்டரை வேணும் கொடுத்துருப்பேன், நான் கொஞ்ச நாளில் நீ உங்களோட எல்லா லெட்டரையும் தெரிவிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்ததுன்னு சொல்லி இவனும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பேன். முக்கியமாக அந்த விஷயத்தை அந்த ஏகமெண்ட்டை சொல்லாதே சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி வாப்பா போகலான்னு சொல்லி கேப்டனை கூப்பிட்டு வந்து கேட்பேன். நம்ம கேப்டன் கேட்குறேன், நீ எதுக்கிட்ட அந்த ஒலிம்பஸோட பேரை யூஸ் பண்ணுற, அந்த ஒலிம்பஸ்லாம் நல்லவங்க சொல்லியிருக்கிறா, உனக்கு அவனை பற்றி இன்னும் தெரில, அவன் தான் அந்த ஜாக்கல்ஸ் கூட கூட்டணி இருக்காங்க. நீ பார்த்தி அந்த ஏக்மனை, அவனே ஒன்று அந்த மெம்பர் தான் ஒலிம்பஸில், எதுவுமே தெரியாமல் நீ ஒலிம்பஸ் நல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி 2 நாள் கழிச்சு வாழ்ந்துடல, இவ்வளோ 2 நாள் கழிச்சு இருப்பேன் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இவன் ஜூஸோட வாரிசு, அந்த ஜூஸ் ஒலிம்பஸோட கிங்காக இருப்பார். அவருக்கு எதிராக இப்போ நம்ம ஏதோ விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் தயக்கத்தோடு இருப்பேன். நம்ம ஹீரோ தயக்கத்தோடு இருக்கியா, சரி இஷ்டம்னா இல்லாட்டி போன்னு சொல்லலை. இல்லை தயக்கத்தோடலாம் இல்லை, எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஒலிம்பஸ் தான் என்னோட ப்ரைட் அப்படின்னு சொல்லி. என்னோட அம்மா உண்மையாக எனக்கு இன்னும் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் அவங்க சொன்ன விஷயம் மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த ஒலிம்பஸ்ன்றது ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் தான், அதை பேரை கெடுக்கிற மாதிரி தான் இந்த ஜாக்கல்ஸ் இருக்காங்க. இது உனக்கு தான் தெரியல, இருந்தாலும் இந்த மாதிரி பேரை கெடுக்கிற எல்லாத்தையும் நான் சும்மா மாட்டேன், எல்லாத்தையும் சாடிச்சுன்னு சொல்லி உள்ளே இருக்க அம்பட்டத்தையும் சாடிக்கானி இவங்க ஸ்கெட்ச் போடுவாங்க. இது தெரியாமல் இங்கே அம்பட்டுமே வந்திருப்பாங்க. ஒரு மீட்டிங் எடுக்கிறது ஏதோ முக்கியமாக பாஸ் சொல்ல போகிறான்னு எடுத்தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. இது வரைக்கும் 1000 பேர் இந்த மாதிரி ஒரே இடத்துக்கு வந்ததில்லை, சின்ன சின்ன வேலையில் வரையில் தான் மொத்தமாக இவங்க ஒன்று விடுவாங்க. நம்ம பாஸ் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாமே பார்த்துருப்பாங்க. பாஸ்ன்னு சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது, எல்லாருமே அமைதியாக இருக்கணும், சத்தம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நான் அவங்களுக்கு 2 முக்கியமான கெஸ்ட்டை அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொல்லி கேப்டன் ஹீரோ 2 பேரையுமே எப்படின்னா அவர் மாஸ்க் போட்டு வர வச்சுருப்பாரு. இவங்க தான் முக்கியமான ஆட்கள், இவங்களுக்கு எல்லாமே மரியாதை செஞ்சுங்க, இவங்களோட நம்ம கூட்டணியில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு ஆஸ்கார்ட் பில்ஸ்ன்னு போட்டு என்னத்தையும் கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே மணியாக தான் இருக்கும், அதை பாயிண்ட்ஸ் அவங்களால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு இவரு கொடுத்துப்பாரு. இந்த கேஷுக்கு இருந்து அந்த ஏகமெண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொறுத்துலாம் இருந்திருப்பேன். இப்போ நான் நம்ம ஹீரோ இந்த கேஷையும் எடுத்து வச்சுருப்பேன். சரி நீ சொன்ன வேலையை நல்லபடியாக செஞ்சுட்டா, இப்போ உங்கள் எல்லாத்தையும் ஒரேடியாக மேலே அனுப்பி வச்சுருன்னு சொல்லி டவரோட டாப்பு தான் அனுப்பான்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் மேலே தானேப்பா போகணும்னு ஆசைப்படுறீங்க, நானும் மேலே தான் அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்லி இவனோட உங்களோட ஃபயர் டெக்னிக்குமா அங்கே இருக்க மொத்த இடத்துமே எடுத்துருப்பேன். இது மட்டும் இல்லை, நம்ம கேப்டன் இருக்கால அவர் லைட்னிங் டெக்னிக்குமா அங்கே இருக்க மொத்த வேலையுமே என்ன ஒரு தெரியாமல் பொசுக்கி எடுத்துருப்பாரு. அவள் தான் அம்புட்டுமே செஞ்சுருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஏகமெண்ட் தெரிவிச்சான்னு சொல்லி இவனும் அவனோட பிளேயர் கிட்ட இருக்குல்ல அதில் துள்ளிருப்பேன். ஆனால் மெசேஜ் எதுவுமே டெலிவரி ஆகிருக்காது. ஏன் ஆகலே தெரியல, இந்த இடத்துல எப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல எக்கச்சக்கமான மானாப்பவர் இருக்குது, இதுக்கு உள்ள மெசேஜ்லாம் டெலிவர் ஆகுது. நீயும் இதே இடத்துல இப்போ சாக போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இவனி சாடிச்சுப்பேன், கொடூரமாக அவனை சாடிச்சுப்பேன். நீ யாரான்னு சொல்லி அவனுக்கு எடுத்துப்பேன், அதெல்லாம் அவனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கடைசியில் இவனையும் கொடுத்துருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த கேப்டன் இருக்கல அவர் தான் ரொம்ப கில்டில் இருந்துப்பார். நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு சுத்தமாக புரிஞ்சுக்காரு. ஒலிம்பஸ் எல்லாமே நல்லவங்க நினச்சா இப்போ நல்லா ஜாக்கெட்ஸ் கூட ஒலிம்பஸே கூட்டணியில் இருக்காங்க. இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி இவரும் புரியாமல் அப்படியே கில்ட்டு ஃபீலிங்கில் இருந்துப்பார். ஏன்னா கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கா, இவங்க போட்டு தட்டோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது இல்லை. எதுக்கு நான் வருத்தப்படுறேன், இவங்க எல்லாமே கெட்டவங்க, நான் அதுக்கு வருத்தப்பட போகிறேன், நான் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன். ஆமாம் உனக்கு எப்படிப்பா இவ்வளோ விஷயங்கள் தெரியுது, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் நீ எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டுக்கல. சில விஷயங்களை நீ சில ஆள்கிட்ட கேட்கக்கூடாது, அதே மாதிரி தான் ஏன்ட்டு இந்த விஷயத்தை கேட்காத. நான் நல்ல விஷயத்தை தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த காசு ஏன்ட்டு தான் இருக்குது, உனக்கு பாயிண்ட் கீண்ட் ஏதாச்சும் வேணுமா, என்ன கேள்வி தரேன்னு இல்லை. நீ எப்படியும் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நீ வேணாம் தான் சொல்லுவேன்னு சொல்ல, நான் எப்படா அப்படி சொன்னேன், எனக்கு பாயிண்ட்டை கொடுறான்னு சொல்லி இவனு கேட்டுருந்தேன். சரி இருந்தான்னு சொல்லி இருந்துப்பேன். நம்ம ஹீரோ இப்போ தான் வேண்டாம் முக்கியமான விஷயம் கேட்குறேன். இவங்க ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் முடிச்சோன்னே இந்த டவரோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருப்பாங்க. இவங்க வரையில் நம்ம ஹீரோக்கு ஒரு முட்டையை கொடுத்துருப்பாங்க ப்ரெசென்ட்டாக. ஆனால் உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டுப்பேன். இவன் ஒரு சீரியஸ் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ கேட்டு சாக்காதிருப்பேன். அதே சமயம் இங்கே ஏகனும் என்னடா நீங்கள் நம்ம ஹீரோ போட்டுலாம் ட்ரீட் பண்ணால் அந்த கேஷும் வரல, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாக்கல்ஸும் வரல, என்னடா ஆச்சு அந்த கிங்குக்கு ரொம்ப தெனாவட்டாகி போச்சுன்னு சொல்லி இந்த ஏகன் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்திருப்பேன். பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி அடியாக தான் நடந்த சம்பவத்துக்கே இவங்க வந்து கூட்டிகிட்டு இருந்திருப்பேன். அங்கே இருக்க சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் இவன் சாக்க இருந்திருப்பேன். கேஷ் இருந்திருக்காது, கேஷ் எவனோ ஆட்டே போட்டேன், இங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தட்டான்னு சொல்லி இவன் செம்மையாக டென்ஷனாக இருந்திருப்பேன். இவன் தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு வந்திருப்பேன், லாடாக இருந்திருப்பேன். அதனால் அவனும் செம்மையாக கானாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ தான் மொத்த கேஷை எடுத்து வந்திருப்பேன்ல, அவனும் இந்த கேஷை வச்சு என்ன பண்ணுறது, நம்ம இப்போ எக்ஸைட் பண்ணோம்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே தந்து போயிடும். ஆல்ரெடி அந்த கேப்டனுக்கு வேறு பங்கு கொடுக்கலாம், இதை பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இருக்க ஒரே டவுட் இப்போ இந்த எக்கு தான். இந்த எக்கு என்னவா இருக்கும், இந்த எக்கு எதுக்காக நமக்கு ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கேப்டன் பைபிளுக்கு ஒரு க்ளவுஸை கொடுத்துருப்பாங்க, அது ஒரு லைட்னிங் க்ளவுஸாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும் ஒரு முட்டையை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு சாதாரண முட்டையாக இருக்காது, இது ஒரு பீஸ்டோட முட்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி பவர்ஃபுல்லான பீஸ்டாக இருந்தால் அந்த பீஸ் இப்போ என் கண்ட்ரோலில் இருக்கும். இது பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது உண்மையிலே ரேரான பொருளாக நம்ம ஹீரோ பார்த்துக்கல. இந்த அவுட்டர் கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த அவுட்டர் கார்ட்ஸோட குரல் இதில் கேட்ட மாதிரி இருந்திருக்கும். என்னடா இது இதுலேருந்து அந்த சவுண்டாக சொல்லி இவனு சாக்கா பார்த்துப்பேன். ஏதோ ஒன்று இது உண்மையிலே பீஸ்டோட எக்காக இருந்துச்சா, அந்த பீஸ்ட்டு பொறிஞ்சு வந்தோடனே என்னைய தான் முதல் பார்க்கும், என்னைய தான் அதோட அம்மா நின்றுட்டு இருக்கோம். அது போதும் எனக்கு. இந்த மாதிரி பல பேர் பெண்ணு இந்த மாதிரி ரேரான எக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதை அவங்களுக்கு கீழே வச்சுருப்பாங்க. எல்லாமே பெண்ணா அவரோட பெட்டு மாதிரி இருக்கும். இப்படி தான் பல பேர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ வசதியாக இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ அந்த கத்தி சேர இருக்கார்ல, அவர்கிட்ட தான் வந்து பார்க்குறேன். அவர் இன்னும் கிறிஸ்டல் செய்யாமல் இருப்பார். தம்பி இந்த கிறிஸ்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் அந்த கிறிஸ்டல் ரெடி பண்ணல எனக்கு நிறைய போர்ஷனாக இருந்துச்சு. இந்த போர்ஷன் வச்சு வேணா உனக்கு நான் வெப்பன்ஸ் தரேன், என்ன செய்யன்னு சொல்லல. நம்ம ஹீரோ பார்க்குறேன், இவர் ரொம்ப நேர்மையான இருக்காரு. நான் ஒரு வேலை காசு கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணீங்கன்னு சொல்ல, நீ கொடுக்காட்டி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வேலை
வேலை வந்ததில்லை. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஒர்க்கே எனக்கு திருப்தியை கொடுக்குறதில்ல. நம்ம ஹீரோவும் சரி இந்த வெப்பனில் எனக்கு அந்த மெட்டீரியலை வச்சு செஞ்சுதான்னு சொல்லி ஒரு ஸ்வாடை கொடுத்துருப்பேன். இந்த ஸ்வாடை இவன் பர்ச்சேஸ் பண்ண ஸ்வாடாக தான் இருந்திருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். இதில் அந்த மெட்டீரியலோட எல்லா போஸ்டும் ஊற்றி எனக்கு ஒரு சூப்பரான வெப்பன் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல அவரும் சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிப்பாரு. அதே சமயம் அந்த லாடி ஏக்மெண்ட் இருக்கல நிறையவே செத்துருப்பாங்க. ஏடா எல்லாமே தயாரான்னு சொல்லி கேட்டுருப்பேன். பக்கத்தில் இருக்கணும் எல்லாமே தயார் பாஸ். வெளியில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 10th ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. எல்லாத்தையுமே வெளியில் தான் நிப்பாட்டி வச்சிருக்கா. நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. மொத்தம் 200 பேர் கிட்டே இருக்காங்க. சொல்ல அப்படியா சரி எல்லா இடத்துலையும் ரெடி பண்ணு. நம்ம ஒரு கிரிமினலை குடிக்க போகிறோன்னு சொல்லி இந்த அடுத்ததோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறேன். ஹீரோ ப்ராக்டிஸ் எடுத்துக்கிப்பேன். இப்போ தான் வச்சிருந்த பிளேயர் கிட் மூலமா ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அந்த கத்தி சேர் தான் தம்பி உனக்கு கத்தி ரெடி ஆகிட்டு வந்து சேர்ந்துப்பா அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜை போட்டுருப்பாரு. ஆனால் உண்மையாக தான் ரெடி பண்ணிட்டு பாட்டாரு. வேற ஒரு சேர்ந்து தான் ரெடி பண்ணியிருப்பாரு. அந்த டிவைன் கிறிஸ்டல் இருக்குல்ல அதை பியூரிஃபை பண்ணி ரிஃபைன் பண்ணி வச்சுப்பார். இது மூலமா இவர் இந்த டிவைன் கிறிஸ்டலை எதை வேணால் யூஸ் பண்ண முடியும். இதையே இப்போ தான் ரெடி பண்ணிப்பாரு. இப்போ தான் வெளியில் ஏதோ சவுண்ட் கேட்டுக்கா. என்னடா சவுண்டுன்னு சொல்லி இவர் வந்து பார்க்குறாரு. நான் நினச்ச மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்துருப்பாரு. ஆனால் அவர் நினைத்ததான் நடந்திருக்கா. என்னடா நினச்சிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இவரை பிடிக்கிற காட்டி ஒரு படையை வந்துருப்பாங்க. அந்த லார்டு ஏகமன் அனுப்பின ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே. ஏன்னா இவர் ஒரு கிரிமினலாக இருந்திருப்பாரு. இவரோட உண்மையான பேரை சொல்லி அவங்க கூட்டுப்பாங்க. இதில் அவர் செமையாக டென்ஷனாக இருப்பார். எதுக்காடா நீங்கள் இப்போ என்னைய பிடிக்கிறதுக்கு வந்தீங்க? நான் வந்து தானே இருக்கேன். எதுக்கு அடுத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணின்னு இல்லை உன்னைய பிடிச்சத சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களை பிடிக்காடி இருப்பாங்க. இங்கே இருக்க பாதி சொல்றதுக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்காது. இவர் ஒலிம்பஸில் பிளாக் ஸ்மித்தாக இருந்தவர். ஒலிம்பஸில் தான் கத்தி செய்யறதா இருந்திருப்பார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பணியும் இவர் தான் செஞ்சிருப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கரமாக வெப்பெல்லாம் அவர் செய்யக்கூடியது தான். இவரை பிடிக்கிறக்காண்டி இவங்க வந்திருப்பாங்க. இவரோட பவர் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இவர் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பனிஷ்மெண்ட் வாங்கி தான் இருப்பார். அதனால இவர்கிட்ட பவர்லாம் இருக்காது. பவர் ரெஸ்ட்ரிக்டாக தான் இருக்குன்னு இல்லை. அவரோட ஃபுல் பவர் காட்டியிருப்பாரு. எனக்கு பவர் இல்லையான்னு சொல்லி அவர் அங்கே இருக்க மொத்த சோதனை எடுத்துட்டு இருப்பாரு. எல்லாருமே பயத்தில் திறனை ஓடி இருந்துருப்பாங்க. எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு. நீ மட்டும்தான் ரேங்கராக இருக்கியா? இங்கே இன்னொரு ரேங்கர் இருக்கான்னு சொல்லி இவன் கிரைசஸ் அப்படின்ற ஒரு ஆளை இறக்கியிருப்பாங்க. இவன் அப்பல்லோன்னு ஒரு கடவுள் இருப்பார் ஒலிம்பஸில். அந்த கடவுளுக்கு ரைட்டான நினைப்பேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த அப்பல்லோன்றவர் தான் ஃபயரை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் வச்சுருப்பவர். அவரோட ரைட் ஹேண்டு. இவன் அந்த அளவுக்கு பவர் வச்சுருப்பேன். ரொம்ப கொடூரமானவன். நீங்கள் இந்த பெருசு கூட சண்டை வைக்காண்டி அவனை பவர் யூஸ் பண்ணிப்பேன். அவன் கத்தி வச்சு சண்டை விட்டுக்க மாட்டேன். ஏன்னா இவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிப்பேன். நீ எதுக்குடா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சண்டை விட்டுருப்பாரு. ஏன்னா நீ இதுக்கு முன்னாடியே ரேங்கராக ஃபர்ஸ்ட் வாட்டி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். அந்த டவரோட டாப்பில் நீ முன்னாடியே போயிட்டேன். ஒலிம்பஸுக்கு கீழே விசுவாசமாக வேறு வந்திருக்கேன். அதுக்காண்டி தான் நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். என்னதான் பேரு புகழ் பதவி எல்லாம் கிடைத்தாலும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ தனியாக வந்து இந்த இடத்துல இருக்க பார்த்தியா? அதனால தான் என்னோட வெப்பனை வச்சு உன்னை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எவ்வளோ வேணால் முழுதாக அடி. வெறும் டிஃபெண்ட் தான் பண்ணி சொல்லி இப்போ டிஃபெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் டிஃபெண்ட் பண்ணல ஒரு ஷீல்டு வச்சுருந்தேன். அந்த ஷீல்டை அவர் அடித்தது மூலமாக அப்படியே ஒரு சிலையாக இருந்திருப்பாரு. இவரோட கை கால் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சிலையாக ஆரம்பிக்கிறதுக்கும் என்னடா சீல்டு அது நான் உருவாக்கின சீல்டா அப்படின்னு சொல்லி இவர் சாக்க கேட்பாரு. ஆமாம் நீ உருவாக்கின சீல்டான்னு சொல்லி அவனுக்கு காட்டியிருப்பேன். இந்த ஷீல்டை யாராச்சும் அட்டாக் பண்ண முடியுமா? அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அப்படியே செல்லாமைக்கு இருந்துருவாங்க. அவனால் அசைய முடியாது. இதனால தான் அவன் ஷீல்டை வச்சு டிஃபெண்ட் மட்டும் பண்ணியிருப்பேன். அடிச்சிருந்துங்க பண்ணேன். இதை நீ உருவாக்கின சீல் தான். ஆக்சுவலாக அது ஒரிஜினல் சீல் கிடையாது, ஒரு டூப்ளிகேட் தான். இருந்தாலுமே இதை நீ தானே உருவாக்கணும்னு சொல்லி அந்த ஷீல்டை வச்சே அவனை போட்டு தெரிஞ்சிருப்பாரு. அவனும் அசைய முடியாமல் கிடந்திருப்பேன். பிடிச்சிட்டான அந்த கிரிமினல் சொல்லி இவங்களும் அந்த கிரிமினல் பிடிக்கிறான்னு இருப்பாங்க. நான் இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்காத ராஜான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்ததுக்கு வந்துப்பேன். ஏன்னா பெருசு மெசேஜ் போட்டதால தான் இருந்ததுக்கு வந்துப்பேன். வந்து பார்த்தா இங்கே ஒரு பிரதமே நடந்துக்கிட்டு இருக்கா. இவன் இங்கே இருக்க மொத்தத்தையுமே அடிக்கிறக்காண்டி ரெடியாக இருந்துப்பேன். அங்கே இருக்க கிரைசஸையும் பார்த்துருப்பேன். இவன் ஒரு ரேங்கர் ஆச்சு. இவன் எதுக்கு அதை ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கேன். இந்த மாதிரி ரேங்கர்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு பெனால்ட்டி தான் இருக்குது. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க அட்டாக் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுமே வந்துருக்கானா அப்போ ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அங்கே வேறு பெருசு கோமலை கிடக்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. ஐயோ பெருசு எப்போ எதிர்ப்பேன் நம்ம ஹீரோங்க இருப்பேன். அவர்கிட்ட ஒரு ஆசையும் வந்துருக்காது. அது சரி அப்போ எல்லாத்தையும் நம்மளாக போட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஃபயர் பிளாஸ் பவர் இருக்கும். மொத்த சொல்லிட்டு எடுத்துருப்பேன். நம்ம ஹீரோ கூட எவனுமே சண்டை வரக்காட்டி ரெடியாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பயந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ சிண்டரைஸ் பவர் வேணுமா எனக்கு எல்லாத்துக்கூடயும் சண்டை கொடுப்பேன். இந்த சிண்டரைஸ் பவர் இந்த ஃபயர்லேருந்து இவனை கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். இவன் போட்டுக்கால மேலங்கி அந்த சால்வை அதுவும் வேணா இவனை ஃபயர்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணும். இருக்க மொத்த சொல்லிட்டே எடுத்துருப்பேன். அவன் நாங்கள் அதுக்கு மேலே சண்டை விட மாட்டோம் இல்லை. நீங்கள் அவனை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த டவர்லேயே ஒரு பெரிய பொசிஷன் தரேன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு லார்டு மேலே இருந்திருப்பேன். அவனு சொல்லியிருப்பேன். இதில் எல்லாருமே உற்சாகமாக நம்ம ஹீரோ அடிக்கிறது வருவாங்க. அவனோட கோபம் போக போக தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ மொத்த ஃபயர் பிளஸ் பவர் யூஸ் பண்ணிப்பேன். அங்கே இருக்க மொத்த சோல்ஸுமே எடுத்துருப்பேன். இன்னும் கொஞ்சம் சோல்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இங்கே கிரைசஸ் இருக்கல அவனும் பார்க்குறேன். இவன் நிப்பாட்டி தான் சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணிப்பேன். இவன் பவர் யூஸ் பண்ணானா இவனுக்கு பெனால்ட்டி கொடுப்பாங்க. அந்த பெனால்ட்டி மூலமாக இவனுக்கு பயங்கரமான பார்ட்டிசிபேட்லாம் கிடைக்கும். ஒரு 5 வாட்டி மட்டும் தான் இவனால் பிளேயர்ஸ் அட்டாக் பண்ண முடியும். இந்த நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சது தான். அவன் பாஸ் லைஃப்பில் வந்து தானே வந்துருப்பேன். அப்போ இவனை சமாளிக்கணும்னா நம்ம ஹெர்குலஸோட பவர் தான் யூஸ் பண்ணு சொல்லி ஹெர்குலஸோட பவர் யூஸ் பண்ணிப்பேன். பரவாயில்லையே உனக்குள்ள ஏதோ ஸ்கில் இருக்க உனக்கு. ஆனால் அந்த ஸ்கில்லெல்லாம் என்னைக்கு ஒரு ரேக்கெட்டை செல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லி அவனோட பவர் யூஸ் பண்ணிப்பேன். இந்த கிரைசஸ்ன்றவன் பவர் யூஸ் பண்ணால் அவனுக்கு தான் டேமேஜ் ஏற்படும். இருந்தாலுமே நம்ம ஹீரோவை நாலு ரோட் பண்ணியானோ அப்போ தான் அந்த கிரிமினல் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காண்டி யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்ன காய ஏற்பட்ட பண்ணி இருப்பேன்.
அவனால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம ஹீரோ பார்க்குறேன் இன்னும் 2 வாட்டி அட்டாக் பண்ணோன்னா அவனோட லிமிட் முடிஞ்சு போயிடும். அதுக்கடிக்கு நம்ம கொஞ்சம் தாக்கு புதுசு ஆகணும். அவன் நல்லா அடிவெட்டாக இருந்திருப்பேன். இது எல்லாமே இன்னர் எஃபெக்டாக தான் இருக்கும். அவன் பெனால்ட்டியில் இருந்துருப்பேன். பிளேயர்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது, இருந்தாலுமே அவன் அட்டாக் பண்ணிட்டு போகல. அதனால தான் அவனுக்கு பெனால்ட்டி கிடச்சிருந்துருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சா போதும் யோசிக்கல, அந்த அளவுக்கு அவனால் தாக்கு பிடிக்கவே முடிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ ஓங்கி ஒன்று அடிச்சிருப்பேன். அவனுக்கு அடித்த டேமேஜ் இவனுக்கு வச்சிருந்துருக்கோம். அங்கே எடுத்தா இங்கே வலிக்கின்றமாக்க இவனும் வழியில் துடிச்சுட்டு இருப்பேன். ஹீரோ வழியில் அடிபட்டாலும் இருந்திருப்பேன். நாள் டூ நாங்கள் தான் இருந்திருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு பவர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு பார்த்துக்கல. அந்த கிறிஸ்டல் இருக்குல்ல, அது அங்கே தான் இருந்திருக்கும். என்ன ஒரு லக்கு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் இருப்பேன். இப்போ தான் டவரில் அப்போலோ சொல்லியிருந்திருப்பாரு, நீ ஒரு வேளை அப்பர் ஃப்ளோர்லேருந்து கம்மியான ஃப்ளோருக்கு போய் அங்கே இருக்க பிளேயரை அடிச்சுருக்கு உனக்கு மரணத்தை விட ஒரு கொடூரமான வழி கிடைக்கும். அந்த மாதிரி தப்பை மட்டும் என்னைக்கு பண்ணிடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த கிரைசிஸ் அதையும் தாண்டி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காண்டி வந்துருப்பேன். இங்கே இருக்கவங்க நீங்கள் பண்ண வரைக்கும் போதும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லி அவனும் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அந்த கிரைசிஸ்ன்றவர் உடம்பு முடியாமல் இருப்பார். சரி ஹீரோ நாட் டவுன் ஆகிட்டா உங்களுக்கு, நீ அந்த கிரிமினல் எடுத்துட்டு வான்னு பக்கத்தில் இருக்க வந்துட்டு அந்த கிரைசிஸ் தான் சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம ஹீரோ திரும்ப எடுத்து வந்துருப்பேன். நான் என்கிட்ட நாட் டவுன் நான் இன்னமே தான்டா இருக்கேன்னு சொல்ல இந்த ஹீரோவை பார்த்து இந்த கிரைசிஸை சாக்காந்துருப்பேன். ஏன்னா அட்டிவட்ட அவனால் எந்திரிச்சு நிற்க கூட இருக்காது. என் அட்டாக்கையும் தாண்டி வர்றான்னா இவன் ஒருத்து தான் டவரில் ஏறதுக்கு. இப்போ புரியுது எல்லாருமே எதுக்கு அவனை ஒலிம்பஸ் கூப்பிட்றான்னு சொல்லி. எனக்குமே இவன் ஒலிம்பஸில் வந்து சேர்ந்தாதான் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் இவன் வரமாட்டேன்னு சொல்லி இந்த கிரைசஸும் இவனை பாராட்டிட்டு இருப்பாரு. இங்கே இருக்கணும் பாஸ், அவனை பாராட்டாங்க, நம்ம கிரிமினல் தூக்கிட்டு போனோம். அப்போ வேற எந்திரிச்சு வந்துட்டு இப்போ என்ன இல்லை நம்ம ஹீரோ மின்னல் விதத்தில் அந்த டிவைன் கிறிஸ்டல் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டல் மூலமாக இங்கே இருக்க பெருசாக தான் ஹீல் பண்ண ட்ரை பண்ணிப்பேன். இந்த எஃபெக்டில் தான் அவன் வாங்கியிருப்பாரு. இந்த எஃபெக்டே அந்த கிறிஸ்டல் பியூரிஃபை பண்ணோம். அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்டல் பவர் இருக்கும். அவன் அப்படி பண்ண விட்டுறாங்களா, அந்த பெருசு இருந்தாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இல்லை. இப்போ தான் நம்ம ஹீரோ இங்கே இருக்க எல்லாவற்றையும் அட்டாக் பண்ணிப்பேன். அந்த கிரைசிஸ் இருக்கல, அவன் சண்டைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருந்திருப்பேன். நான் ஆல்ரெடி பெனால்ட்டியில் தான் இருக்கேன், இருந்தாலும் நான் பெனால்ட்டியில் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நான் சண்டை ஓடுன்னு சொல்லி நம்ம கிரைசஸ் அவங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பேன். ஆல்ரெடி பெனால்ட்டியோட எல்லா லிமிட்டுமே முடிஞ்சிருக்கும். இந்த லிமிட்டை தாண்டி யாராச்சும் அட்டாக் பண்ணினா அவங்க இந்த இடத்துல காற்றோட காற்றை கலந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஹீரோ ஒரு ஒத்தானால அவன் என் பவரை யூஸ் பண்ணுறது சரி தான் சொல்லி இன்னும் நம்ம ஹீரோ கூட சண்டை ஓடுமே. 2 பேருமே ஃபயர் பவர் வச்சுருப்பாங்க. ஆனால் அவன் அப்போலோட ரைட் ஹேண்டு ஒரிஜினல் ஃபயர் பவர் கண்ட்ரோல் பண்ணுறவரை அந்த அப்போலோ தான். அவனுக்கு தான் நிறைய எஃபெக்டிவ் இருக்கும். நம்ம ஹீரோவில் எதையுமே தாக்கு பிடிக்க இருக்காது. நம்ம ஹீரோட உடம்பு அப்படியே எரியிற மாதிரி இருந்திருக்கும். அவன்கிட்ட இருக்க எந்த பொருளுமே அவனை காப்பாற்றிருக்காது. அவன் ஒரு ஷால்வோ போட்டுருந்தால அதுவுமே ரெசிஸ்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதுவுமே எஃபெக்ட் இல்லாமல் போயிருந்திருக்கும். இவர் பண்ண அட்டாக்ல அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேலைக்கு இவர் தான் செத்துங்க மாட்டார். இவருக்கு பெனால்ட்டி லிமிட்லாம் தாண்டி இருக்கும். இருந்தாலுமே உயிரோட இருப்பார். எல்லா பொருளையும் முடிந்து போயிருக்கும். ஹீரோ என்னடா ஆனான்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு சோல்டர் வந்து பார்த்துவேன். ஹீரோ மயக்கமே கான்சியஸ் இல்லாமல் கிடப்பேன். ஏன்னா ரேங்கரோட பவர்லாம் நம்ம ஹீரோவை தாக்க முடிக்க முடிஞ்சிருக்காது. அவன் ஒரு பிளேயராக தான் இருந்திருப்பேன். சரி ஓகே கிரிமினல் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்ல பெருசு எழுந்திருப்பாரு. பெருசு எழுந்திரிச்சு அந்த சோல்டர் ஒரு போட்டுப்பாரு. என்னைய பிடிக்க ட்ரை பண்ணிங்களாடான்னு சொல்லி இந்த பெருசும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சோல்டரை போட்டுலாம் ட்ரை பண்ணிப்பாரு. இப்போ தான் இந்த இடத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துப்பாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அந்த டுட்டோரியலோட அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த ஃப்ளோருக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி பாட்டம் ஃப்ளோர் அந்த ஃப்ளோரோட அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் இவர் ஃபஸ்ட் ஃப்ளோரோட அட்மினிஸ்ட்ரேட்டர். இவர் இந்த பெருசை தடுக்கிறாரு. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னா உனக்கு நிறைய பெனால்ட்டிலாம் கொடுப்பாங்க. நீ ஆல்ரெடி இந்த இடத்துல மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு சோல்ஜரை போட்டுனா உடனே அந்த ஒலிம்பஸ் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா? சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்ல. இந்த பெருசாக அவங்க தான் ஒலிம்பஸ்லேருந்து வந்து இங்கே கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்னு சரின்னு சொல்ல ஒரு விசாரிச்சுன்னு பாரு. போய் அந்த ஜூஸ்ட்டை சொல்லு. தேவையில்லாமல் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவனோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஏதாச்சும் பண்ணுனா அவனோட தாடி பிச்சு எரிஞ்சிடும்டா. இதை வார்த்தை மாறாமல் அப்படியே அவன்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லி இவனோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா சொன்ன எல்லா வார்த்தையுமே பதிவு வச்சுருப்பாரு. இந்த பெருசாக எத்தனை பார்த்து இருப்பேன். ஏன்னா இந்த பெருசாக அவனால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம ஹீரோ கான்சியஸ் இல்லாமல் இருப்பாரு. இப்போ தான் கண்மூசி பார்க்குறேன். பெருசு பக்கத்தில் வந்துப்பாரு. ஐயோ பெருசு நீ என்னையா பக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உயிரோட தான் இருக்கியா? சொல்லலை, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த மயக்கம் மட்டும் வந்துட்டேன். கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆலை. உன்னை நல்லா டாக்டர் செக் பண்ணிட்டாரு. உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் தேவைப்படுன்னு இல்லை. சரி நான் போய் திரும்ப டவரில் ஏறினா அதனால நான் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கேட்கல. என்னடா அதுக்குள்ளாட்டி ப்ராக்டிஸ் இல்லை. நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ தான் அவனை கூப்பிட்டு உனக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன்னு சொல்ல அது இருந்தா அப்படின்னு சொல்லி இவரு ஒரு பொருளை கொடுத்துருப்பாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இது ஒரு இன்விசிபிள் க்ளவுஸ். இந்த இன்விசிபிள் க்ளவுஸை போட்டுக்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துப்பாரு. இந்த இன்விசிபிள் க்ளவுஸ்குள்ளே தான் அந்த கிறிஸ்டல் இருக்குல்ல அதை வைக்கக்கூடிய ஒரு இடம் இருந்திருக்கும். அது யாருக்குனுக்குமே தெரிஞ்சுக்காது. அதனால தான் அவர் கொடுத்துப்பாரு. இந்த கிறிஸ்டலை எப்படி யூஸ் பண்ணணும் உனக்கே தெரியும் நினைக்கிறேன். எதுவும் நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் உனக்கான வெப்பன் இருக்குல்ல அதை நான் செஞ்சாச்சுன்னு சொல்லி இவரும் ஒரு பிளாக் ஸ்வாட் அப்படின்னு அவன் கொடுத்துப்பாரு. அது செமையாக ஷார்ப்பாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனுக்கு ஏற்ற எல்லாத்தையுமே அந்த வெப்பன் இருக்கும். அந்த வெப்பனை நம்ம ஹீரோ வாங்கியிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். ஒரு பாஸ்ட் லைஃப்பில் இவரோட ஹேமர் கையில் வச்சுருப்பார்ல அதையே உருக்கி நம்ம ஹீரோக்காண்டி ஒரு வெப்பன் செஞ்சு கொடுத்துருப்பாரு. இந்த வெப்பன் நீ வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ தான் நினச்சி பார்க்குறேன். பாஸ்ட் லைஃப்லேயும் அவர் நல்லவராக தான் இருந்தார். இப்போயும் நல்லவராக தான் இருக்கார். என்ன கொஞ்சம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன். ஏன்னா அவன் அடுத்தடுத்த ஃப்ளோர் இனிமேல் தான் ஏற போகிறேன். இப்போ தான் நம்ம ஹீரோட லிஸ்ட்டு இங்கே ஒரு டெஸ்ட் எக்ஸாமினருக்கு வந்திருக்கோம்.
யாருமே புதுசாக வந்திருக்கேன், ரேங்கர் கூட சண்டை விட்டுருக்கேன், சரி அவனை லிஸ்ட்டில் ஆட் பண்ணி தான் சொல்லி ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ டெஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு கொலாசம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இருப்பேன். கிளாடியேட்டர் மேட்ச் மாதிரி தான் இங்கே எக்கச்சக்கமான ஆப்போனன்ட்ஸ் கூட நம்ம ஹீரோ சண்டை விட்டாகணும். அப்போ தான் இவனோட லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு கடைசி டெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த டெஸ்ட்டில் நம்ம ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ண கண்டி வந்துடுவேன். இந்த டெஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த குரங்குராஜோட பையன்லேருந்து ஹெர்குலஸ் வரைக்கும் எல்லாருமே ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி வச்சு போயிருப்பாங்க. ஏன் ஓடின் வரைக்குமே எல்லாருமே ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி வச்சு போயிருப்பாங்க. ஆனால் அந்த ரெக்கார்டில் ஹையஸ்ட் ரவுண்டு போனதே அந்த குரங்குராஜோட பையன் தான். அது வெறும் 19 ரவுண்டு போயிருப்பேன். நம்ம ஹீரோ அப்படி யாராவது அந்த டெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னு இருப்பேன். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் இவன் ஒரு 12 ரவுண்டு இருக்கும் போயிருப்பேன். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் இப்போ ஃபுல் ரவுண்டையுமே வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லி இவன் மொத்தம் அந்த 20 ரவுண்டு இருக்கும். அந்த 20வது ரவுண்டை இது வரைக்கும் எவனுமே கிளியர் பண்ணல. நம்ம ஹீரோ இந்த சேலஞ்சுக்கு நான் அசெப்ட் பண்ணே சொல்லிப்பேன். இவன் ஒவ்வொரு ட்ரையலையும் முடிக்க தான் அடுத்தடுத்த ரவுண்ட் போயிட்டே இருக்க முடியும். இந்த ட்ரையலில் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு பண்ணால் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு ஆர்க் மான்ஸ்டர் கூட தான் தண்டு விட்டுருப்பேன். அந்த மான்ஸ்டரை ஒரே வெட்டில் பண்ணால் இவனும் 2 துண்டை வெட்டிட்டு இருப்பேன். இதை இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எக்ஸாமினர் அவங்க தான் நம்ம ஹீரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. அவனும் நோட் பண்ணிப்பாங்க. பரவாயில்ல பையன் நல்லா தான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் நம்ம ஹீரோ சண்டை போடுற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் போக என்ன ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்தடுத்த ரவுண்ட் போயிருப்பேன். 2வது ரவுண்டு இருக்குது. 2வது ரவுண்ட்லேயே நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாசையும் போட்டு பொழந்து கட்டியிருப்பேன். இப்படியே கிட்டத்தட்ட ரவுண்டு 12 வரைக்கும் நம்ம ஹீரோ போயிருப்பேன். இதுதான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வச்ச ஹையஸ்ட் ரெக்கார்டாக இருக்கும். இந்த ஹையஸ்ட் ரெக்கார்டை பீட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ரவுண்டு 14 வரைக்கும் போயிருப்பேன். 14வது ரவுண்டில் ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அதோட தலையை வெட்டி நிற்பேன். அடுத்தடுத்த ரவுண்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபயர் பிளாஸ்ட் பவர் எல்லாத்தையும் முன்னே யூஸ் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் அவன் ரவுண்டு 18 வந்ததே கிடையாது. கடைசியில் ரவுண்டு 18 வந்துருப்பேன். இன்னும் கடைசியாக 19வது ரவுண்டு அதுதான் அந்த குரங்குராஜா வந்து கடைசியாக சண்டை ஓட்ட ரவுண்டு வந்துருக்கோம். அந்த ரவுண்டுக்கும் வந்திருப்பேன். அங்கே ஒரு எலக்டான வாரி வந்திருப்பேன். அந்த வாரியோட கையை வெட்டி நிற்பேன். கூடயே ஒரு சார்ஸ் நிற்பேன். அந்த வாரியோ இது வரைக்கும் நான் இவ்வளோ பாப்புலர் ஒரு ஆளை பார்த்ததில்ல. சாதாரண பிளேயரான்ட்டு ரேங்கர் வச்சிருக்க வேண்டிய எல்லா பருமையும் வச்சிருக்கேன்னு சொல்லி அவரும் நம்ம ஹீரோ சாப்பிட்ற பாராட்டிருப்பாரு. நீங்களும் நல்லா தான் பவராக சண்டை ஓட்டிங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கடைசியாக சொல்லிட்டு இந்த லெவலையும் கிளியர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் ஃபைனல் ரவுண்டு. இந்த ட்ரையலோட ஃபைனல் ரவுண்டு இது வரைக்கும் யாருமே இந்த ரவுண்டை போய் ஜெயிச்சதே கிடையாது. குரங்குராஜோட பையன் அவனே ஜெயிச்சது கிடையாது. அது இருக்கிறதே பவர்ஃபுல்லாக ஆனால் அவனே ஜெயிச்சது கிடையாது. அப்படி என்னடா அந்த ரவுண்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர்வத்தோட பார்த்துருப்பேன். எந்த மான்ஸ்டர் வரப்போன்னு சொல்லி இவனு வெயிட் பண்ணி பார்த்துக்கல. அங்கே ஒரு டீம் அண்ட் கேட் மாதிரி இருந்திருக்கும். அது ஓப்பன் ஆகிருக்கும். இவன் ஹெர்குலிஸோட பவர் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணிப்பேன். ஏன்னா ஹெர்குலிஸோட பவர் வச்சு தான் நம்ம இந்த மான்ஸ்டர் சமாளிக்க முடியும்னு சொல்லி எந்த மான்ஸ்டர் வரப்போகுதுன்றே எனக்கு தெரிஞ்சுக்காது. இவனும் ஆர்வத்தோட ரெடியாக வெயிட் பண்ணியிருப்பேன். அங்கே வந்த மான்ஸ்டர் பார்த்து ஷாக்காக இருப்பேன். அங்கே வந்த மான்ஸ்டர் மின்னல் வேகத்தில் பண்ணால் அவனை அட்டாக் பண்ணிக்கும். அவன் அடித்த அடியில் பண்ண எகிரிட்டு போய் வந்துருப்பேன். அதை 8 டிராகன் சொல்லுவாங்க. இதை பற்றி குரங்குறதா பாஸ்ட் லைஃப்பில் சொல்லிப்பேன். அந்த ட்ரெயிலில் ஏற்றுக்கு நான் தூத்து போயிட்டேன். அதோட வாழை வச்சு என்னோட தலையை சேர்த்து அடிச்சுட்டு அடித்ததில் எனக்கு காயங்கள் ஏற்பட்டு அந்த ட்ரெயிலில் நான் எலிமினேட் ஆகிட்டேன். ஆனால் நீ இந்த தப்பை பண்ணாத. அந்த மான்ஸ்டர் இருக்கலே கொடூரமான மான்ஸ்டர். அதுக்கு மொத்தம் 8 தலைகள் இருக்கும். அந்த 8 தலைகளில் தனித்தனியாக பண்ண பிரித்து வச்சுப்பாங்க. அதை யாரோ ஒரு பவர்ஃபுல்லாக ரேக்கர் தான் இதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அந்த மான்ஸ்டர் அப்படின்னா சீல் பண்ணி வச்சு தனித்தனியாக பிரித்து வச்சுப்பாங்க. அதில் 8வது தலையோட தனியாக இருக்க மான்ஸ்டர் கூட தான் இவங்க சண்டை கொடுப்பாங்க. ரொம்ப கொடூரமான கோவக்கார மான்ஸ்டர் இருக்கும். இவங்க நல்லா அதை சமாளிக்க முடியாது. அது ஒரு டிராகன் ஸ்னேக் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் நம்ம கண்டிப்பாக அடித்தே ஆகணும். நம்ம இந்த மான்ஸ்டர் அடித்தால் தான் நம்மளோட ரெக்கார்ட் ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். நம்ம அதை செட் பண்ணியான்னு சொல்லி இந்த மான்ஸ்டர் கூட இவங்க சண்டை கொடுப்பேன். இவனோட எய்மே எல்லாரோட அட்டேஷனும் இவன் பக்கம் தான் வரணும் அப்படின்றது. நம்ம ஹீரோ அதை டவரோட டாப்பையும் தாண்டி போகிறதுல ஒரு குறிக்கோளாக இருந்திருப்பேன். என்னதான் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் அடிக்கிறதுக்கு திணறி இருந்தேன். சிண்டரைஸ் பவர் இல்லை. அதை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட வீக் மைண்ட் செக் பண்ணிப்பேன். செக் பண்ண கூட விடாமல் அந்த மான்ஸ்டர் விடாமல் அடிச்சுக்கணும். நம்ம ஹீரோ முடிந்தளவுக்கு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் அந்த ஏரியா வச்சுருந்தது நம்ம ஹீரோ கண்டிப்பாக அந்த மான்ஸ்டர் கூட சண்டை ஓட்டே ஆகணும். அவனும் இந்த மான்ஸ்டர் கூட சண்டை வரேன். அதோட தோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை அடித்தாலும் கூட அதுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. என்னடா பண்ணுறது சொல்லி இவன்கிட்ட இருக்க ஸ்வாட் ஒன்றுமா அட்டாக் பண்ணிப்பேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு இருக்காது. சரி இதை விட்டால் வேலைக்காது. நம்ம இந்த சிண்டரைஸ் பவர் தான் யூஸ் பண்ணியான்னு சொல்லி சிண்டரைஸ் பவர் மூலமா அதோட வீக் பாயிண்ட் ஒன்று செக் பண்ணிப்பேன். லைட்டாக ஒரு செகண்ட் கேப் கிடச்சிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணிப்பேன். இதை ஏற்கூடிய டெஸ்ட் எக்ஸாம்னு பார்த்துப்பாங்க. எதுக்காக டக்குன்னு அட்டாக் பண்ண ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி அவங்களுக்கு எதுவும் கொடுத்துக்காது. ஒரு வேலை வீக் பாயிண்ட் அவன் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி அவங்க சாக்காயிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்குமே இந்த மான்ஸ்டர் யாருமே தோக்கடிச்சிருக்காது. இதை தோக்கடித்தானா அதுதான் வரலாறு ஆகி போயிடும். அப்படி இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சான்னு சொல்லி அவங்களும் ஆர்வத்தோடு பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோ அதோட வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பேன். இதை சீல் பண்ணி தானே வச்சுருப்பாங்க. அந்த சீல் பண்ணப்பட்டதுலேருந்து தனியாக 8வது தலையோட இந்த மான்ஸ்டர் வந்திருக்கும். இது ஹார்ட்டு பக்கத்தில் சின்ன ஸ்க்ராட்ச் ஏற்பட்ட மாதிரி இருந்திருக்கும். அதுதான் ஆல்ரெடி சீல் பண்ணப்பட்ட ஒரு காயமாக வந்திருக்கும். அந்த தழும்பை சேர்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிப்பேன். இது வரைக்கும் யாருக்குமே அந்த வீக் பாயிண்ட் இருக்காது. இதை பார்த்து அங்கே கூட டெஸ்ட் எக்ஸாம்னு சாக்க இருப்பாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் போட்டு தெளிவானது இல்லை. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அடிச்சு நாக் அவுட் பண்ணிப்பேன். அவ்வளோதான் அந்த மான்ஸ்டர் சொல்லி முடிச்சுப்பேன். இந்த ட்ரெயிலோட கடைசி ரவுண்டாக ஒருத்தன் கிளியர் பண்ணது நம்ம ஹீரோவுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். நம்ம ஹீரோ வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து எல்லாத்துலேயும் என்ன நம்ம ஹீரோ தான் ஹையஸ்ட் பாயிண்ட் இருப்பேன். இந்த எல்ஃபு சாக்கோட வந்து பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ப்பா நீ இந்த ட்ரெயிலர் நல்ல கிளியர் பண்ணிட்ட. நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். நீ எப்படி இதை கிளியர் பண்ண எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ ஒரு சீக்கிரட் இருக்குன்னு மட்டும் தெரியுது. நீ எந்த உண்மையினாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது.
கிடையாது. எனக்கும் உனக்கு மட்டும் தான் தெரியும். மேலே இருக்கக்கூடிய எந்த அப்பர் ஃப்ளோரில் இருக்க எந்த ஆளுகளுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. நம்ம ஹீரோ இந்த மாதம் நான் சென்ட்ரலைஸ் பவர் தான் அடிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது குரங்குலாதோட பையன் இருக்க பவர் ஆச்சுன்னு சொல்லி இவங்களும் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அதே பவர் தான் அந்த அளவுக்கு இல்லைன்னு ஹெர்குலிஸோட பவர்லாம் யூஸ் பண்ணிப்பேன். டாப் ரேங்கரோட பவர்லாம் வச்சுருப்பேன். எப்போ அவங்களுக்கு எதுவும் புரிஞ்சுக்காது. இருந்தாலுமே நம்ம ஹீரோ எதையும் சொல்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டேன். இவங்க கிட்ட 6 ஸ்வாட் இருக்கும். இவங்களோட ஸ்பெஷலான பவரே இந்த ஸ்வாட் தான். இவங்க 6 ஸ்வாடில் ஒரு ஸ்வாடை கொடுக்குறாங்க. இதுதான் இந்த டெஸ்ட்டோட ரிவார்டாக இருந்திருக்கும். இந்த ஸ்வாடை எடுத்து பார்த்தா அது உடனே மணிக்கு இருந்திருக்கும். அது ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். இந்த மான்ஸ்டர் யார் சீட் பண்ணாங்களோ அவங்க வச்சிருந்த ஸ்வாடாக தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இந்த ஸ்வாடை பார்க்குறேன். இது ஒரு ஃப்ராக்மெண்ட்டு. இன்னும் ஒரு சில ஃப்ராக்மெண்ட்லாம் கலெக்ட் பண்ணியானோ இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிப்பேன். உனக்கு வேறு ரிவார்டு தெரியும் சொல்லி அவங்களுக்கு பாயிண்ட்லாம் கொடுத்துப்பாங்க. அது கூட இப்போ செத்தஸில் மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டரோட ஹார்ட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஹார்ட் நம்ம ஹீரோ கையில் எடுத்து அடுத்த செகண்ட் பண்ணால் அந்த இடமே கம்ப்ளீட்டாக சேர்ந்து ஆகுது. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி இவனுக்கு ஒரு முட்டையை ரிவார்டை கொடுத்துப்பாங்கல்ல. அந்த முட்டையிலேருந்து ஒரு சவுண்ட் கேட்டுருந்தோம். அது அப்படியே கொடூரமான ஈவில் போகிறாங்களோ. இவங்களுக்கு எதுவுமே புரியல. இந்த இடம் ரொம்ப ப்ரொடக்டான ஏரியா ஆச்சு. இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் வந்து சொல்லி அவங்க சாக்கா இருப்பாங்க. இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலாம் டைப்பில் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் போருங்க நான் அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு சொல்லி பக்கத்தில் வந்துப்பேன். அப்போ இதுவும் உன்னோட ஸ்கில்லான்னு சொல்லிக்கிட்டு ஸ்கில்லுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது என்னோட தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து பார்க்குறேன். அந்த எக்கு பசிக்குன்னு சொல்லி இருக்கோம். இவன்ட்டு ஒரு ஹார்ட் இருந்துச்சுல, அது பாய்சனான ஹார்ட்டு. இப்போ கொடுத்தாயில ரிவார்டு அந்த ரிவார்டை பின்ன இந்த எக்கும் சாப்பிட்டு இருக்கோம். சாப்பிட்ட அடுத்து நம்ம ஹீரோ பேசலாம் டைப்னா அதாவது அந்த இடத்துல இருந்து காணாமல் இருக்கும். இங்கே இருக்க அந்த எல்ஃபோ யாரும் வேண்டில்லை. ஆனால் இவனுக்கு ஹையான பொட்டன்ஷியல் இருக்குது. இவன் கண்டிப்பாக அப்படின்னா இந்த டவரில் இறக்க வாய்ப்பு 100% இருக்குது. அவங்க பார்த்துப்பாங்க. சரி நீ கண்டிப்பாக டவரில் ஏறணும்னு நினைக்கிறேன், போயிட்டு வாப்பா தம்பின்னு சொல்லி அவங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணி அனுப்பி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பியிருப்பேன். இவனை பற்றியான விஷயங்கள்லாம் ஊர் ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கோம். இப்போ எந்த ஃப்ளோருக்கு போனாலுமே அந்த ஃப்ளோரில் இவன் தான்ப்பா ஹையஸ்ட் பாயிண்ட் வைக்கிறான்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோரை தாண்டி 9th ஃப்ளோருக்குல அந்த 9th ஃப்ளோருக்கும் வந்துருப்பேன். அது ஒரு மேஸாக தான் வந்துருக்கும். அந்த மேஸ்லேயும் பண்ணால் எல்லா பஸ்லேருந்து தப்பிச்சு கடைசியில் ஒரு பாதையை உருவாக்கி இருந்திருப்பேன். இவன் எந்த இதுலேயும் ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நேராக அந்த பிளாக் ஸ்மித் இருக்கார்ல அவரை பார்க்கணும் தான் இருப்பேன். என்ன பெருசு ரொம்ப நாள் ஆச்சோட இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் செஞ்சாருமே அந்த விஷயத்தை செஞ்சுட்டியான்னு சொல்லி திரும்ப வந்துருப்பேன். ஒரு மாதம் கழிச்சு இப்போ வந்திருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிப்பாரு. இவன் இந்த இடத்துல ஒரு ஸ்வாடை கேட்டு தான் வந்திருப்பேன். அதே நிறைய ஸ்வாட் வச்சிருப்பேன். இருந்தாலுமே இன்னொரு ஸ்வாட் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பேன். இது ஸ்பெஷலான மெட்டீரியல் உருவாக்கப்பட்ட ஸ்வாடு. இந்த ஸ்வாடை இவர் கொடுக்குறாரு. இந்த ஸ்வாடு உன்னோட பவரே ஒரு சில சமயம் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணிட்டு இல்லை. அப்படிப்பட்ட ஸ்வாட் தான் எனக்கு தேவைப்படும் சொல்லி வாங்கியிருப்பேன். இதை வச்சு என்ன வரும் போகிறது இல்லை. இருக்க பிளாஸ் பித்தோ சரி நீ என்ன அடுத்து 10th ஃப்ளோர் போகிறீங்களா? கண்டிப்பாக போவேன். உன்னையும் திரும்ப வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் 10th ஃப்ளோர் கிளம்பிப்பேன். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய ஃப்ளோர்னு சொல்லி அடுத்த 10th ஃப்ளோருக்கு வந்துருப்பேன். அங்கே எக்கச்சக்கமான பேர் இருந்திருப்பாங்க. இந்த இடமே ரொம்ப பெரிய இடமா இருந்திருக்கும். இந்த இடத்துல இவங்க வந்து சேர்ந்த அடுத்த செகண்டே என்ன என்னோட டெஸ்ட் அடுத்த செகண்டே ஸ்டார்ட் ஆயிடும். இங்கே நிறைய பேர் எங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எதையும் சேர்ற மாதிரி கேட்டுக்க மாட்டேன். ஆனால் இவனை நோக்கி ஒருத்தர் வந்திருப்பேன். அவனால ஜும்பாக இருப்பேன். அவனும் எங்கள் மார்ஷியல் ஸ்கூலுக்கு வா, அந்த இடத்துல தான் உனக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்குது. உனக்கு நாங்கள் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரெயினில் நீ பாஸ் ஆகி அழகாக போயிட்டேன். நீ நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லியிருப்பேன். ஆமாம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் இவங்க வந்து கண்டிப்பாக போய் சேரணும். அவங்க கொடுக்குற ட்ரைனிங் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு இவங்க வைக்கிற ட்ரெயிலில் பாஸ் ஆகிட்டேன்னா நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹீரோ இவன்ட்டெல்லாம் போய் சேரணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிற்பேன். இல்லை எனக்கு ஆல்ரெடி மைண்டில் வேறு ஒன்றும் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதில் அவன் செமையாக டென்ஷன் ஆகிப்பேன். எங்கள் ஸ்கூலே அப்போ மொத்தமாக நினைக்கிறேன்னு சொல்லி அவன் சண்டைக்கு ரெடியாக இருப்பேன். சம்மந்தமில்லாத சண்டையாக இருக்கும். நம்ம ஹீரோ அவன் இதை நின்றுப்பேன். நீ ஒரு வேலை சண்டை ஒன்று நினச்சேன்னா எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணேன்னு தெரியல. அவன் பார்த்தா வண்டி போட்டுருப்பேன். எல்லாருமே என்னோட அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதே அவமானத்தில் அந்த இடத்துல தெரிச்சு ஓடிந்திருப்பேன். நம்ம ஹீரோ என்ன வேமா வெஸ்ட் சைடு நோக்கி தான் போயிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல தான் இவன் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலை தேடி தான் இவனு வந்துருப்பேன். காட்டுப்பகுதிக்குள்ளே வரல நிறைய பேர் அந்த இடத்துல சுற்றி போட்டுருப்பாங்க. யாரா நீ இந்த இடத்துக்கு எதுக்குள்ள வர? இந்த இடத்துல நீ வந்தேன்னா கண்டிப்பாக நீ வந்து செத்து போயிடுவோம் தெரியாதா? இந்த இடத்துல யாருமே இது வரைக்கும் போனதே கிடையாது. நீ ஒன்ஸ் செத்துருவ. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீ கோமலை போகிறக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வான் பண்ணிப்பேன். இவன் இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் தான் நம்ம ஹீரோ போய் சேரணும்னு முடிவு பண்ணியிருப்பேன். இவனும் அப்போனா எங்கள் பின்னாடியே வா, நாங்கள் சொல்கிற மட்டும் தான் கேட்கணும். நீ வழி தவறி போயிட்டோன்னா அப்புறம் ஒன்று எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இவங்களும் ஸ்விஃப்டாக கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கூட இருக்க மாட்டேன். அவன் தனியாக வேற ஒரு பாதையை கண்டுபிடிச்சி கிளம்பியிருப்பேன். இவங்க ஒரு பேரியெல்லாம் போட்டுப்பாங்க. அந்த பேரியக்குள்ளே வாழ்ந்தா சொல்லிப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிறாம ஹாய்வாட்டு கிளம்பியிருப்பேன். இவன் ஒரு புதிய பாதையை கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த பாதைக்குள்ளே இவனு என்ட்ரா இல்லை, ஒரு வீடு தான் இருக்கும். இது என்னடா வீடு காட்டுப்பயிரில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ராகி பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு டீமன் தான் இருக்கும். இந்த டீமனும் அப்படின்னா பல வருஷங்களாக அந்த இடத்துல தான் இருக்கும். இவரும் உணர்ந்த ரேங்க் தான் இருந்திருப்பார். பல வருஷங்களாக இந்த இடத்துல தான் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் இருந்திருப்பார். அவரும் கேட்குறாரு, நீ எப்படி இந்த பாதையை கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியுதுல்ல? நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ இப்போ அடிச்சு அப்படியே வேறு இடத்துக்கு திரும்ப அனுப்பியிருப்பார். நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன் போக்கு இவனை பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி தான் அந்த டீமன் சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோக்கும் நடந்த விஷயங்களுமே தெரியல. இது உண்மையாக பொய்யான வந்து நின்றுக்காரு. நம்ம ஹீரோ டவுனுக்குள்ளே தான் நடந்துக்கிருப்பேன். நீ எப்பறம் அந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு முன்னாடி சொல்ல, நான் கரெக்டான பாதையை கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொல்லி இன்னொருத்த பார்த்துருப்பல அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோவும் ரெஸ்ட் எடுக்காண்டி ஒரு ஹோட்டலில் தான் இருந்திருப்பேன். அந்த ஹோட்டலில் எந்துக்கிட்டு இருக்கல, இவனோட எக்கு தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
நம்ம நினைத்ததை விட இந்த எக் பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த நமக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி இவனும் பார்க்குறேன். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ட்ரையலுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையலை எப்படியோ பாஸ் பண்ணியிருந்திருப்பேன். அந்த இடத்துல டீமன் கிங்கை பார்த்துப்பேன்ல, அதில் பாஸ் பண்ணியிருப்பேன். இவன் பண்ண விஷயங்கள் எல்லாமே மேலே இடத்துக்கு தெரிய வந்திருக்கும். இந்த இடத்துல டீமன் லார்ட்ஸ் அவையெல்லாம் மீட்டிங் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோ நம்ம இடத்துக்கு வந்திருக்கேன், அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. டீமன் கிங்கே நம்மகிட்ட மெசேஜ் சொல்லுவார்னா அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது சொல்லி இவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், நெக்ஸ்ட் ரவுண்ட் அவன் ஜெயிக்கிறான் நம்ம அப்போன்னு சொல்லி நெக்ஸ்ட் ட்ரையல் நம்ம ஹீரோக்கு இருக்கும். அந்த ட்ரையலில் நம்ம ஹீரோ கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். இவன் பாஸ் பண்ண மட்டும்தான் இந்த ஃப்ளோர்லேருந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு அவனால் போக முடியும். இவனை பற்றி பேசிக்கிறீங்கள நம்ம ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரியை போடுவேன். யாருக்குமே இங்கே இருக்கக்கூடிய டீமன் லார்ட்ஸே ஷாக்காக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரையல் இருக்குது, இவங்களை தான் நம்ம தோக்கடிக்கணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். யாரெல்லாம் பவர்ஃபுல்னு சொல்லி இருக்கிற 4 பேருமே பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. இந்த 4 பேர் கூட நம்ம சன்னோன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அவங்க நம்ம ஹீரோ தான் பார்க்குறாங்க. இவ்வளோ தில்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இத்தனை சோல்ஜர்ஸ் முன்னாடியே அசராமல் நிற்கிறான்னா பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டேலுக்கு நான் போகணும், அந்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாஸ் பண்ணிப்பேன். டீமன் கிங்கு இவரை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருப்பாரு. இவன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவர் குவாலிஃபை பண்ணி அனுப்பியிருப்பார். அதனால தான் நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ரவுண்டு வந்திருப்பேன். இது வரைக்கும் யாருமே இந்த ரவுண்டு வந்ததே கிடையாது. இப்போ தான் ஹீரோன்னு அவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லி இந்த இடத்துல வைஸ் கேப்டன் வந்துருப்பேன். அந்த வைஸ் கேப்டன் நான் என் கூட சண்டை வரேன்னு சொல்லியிருப்பேன். இது சும்மா ட்ரேட் தான், மெயினான ட்ரேட் கிடையாது. இவன் வாலண்டியராக கேட்டனால இங்கே இருக்கக்கூடிய டீமன் லார்ட்ஸும் சரி போய் சண்டை எடுக்கப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது சும்மா இருக்கக்கூடாது, இவனுக்கு ஏதாச்சும் ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ரெட் பிளட் மாத்திரன்னு வந்துருக்கும். அதை அவங்க ரிவார்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன் போர்ஷனாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஓகே எனக்கு இந்த ரிவார்டே போதும் தொட்டு அங்கே இருக்கக்கூடிய வைஸ் கேப்டன் கூட சண்டை வந்திருப்பேன். அந்த வைஸ் கேப்டன் பல வருஷமாக இவங்களுக்கு கீழே ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகி நான் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்குலாம் போய் நான் ரேங்கராக தான் இருக்கேன், நீ யாரா புதுசாக வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனும் அந்த வெறியில் நம்ம ஹீரோ கூட சண்டை விடலான்னு இருப்பேன். நம்ம ஹீரோ உனக்கு அந்த தைரியெல்லாம் கிடையாது, நீ கடைசி வரைக்கும் இங்கே தாண்டா இருப்பேன்னு சொல்லி அவனை வெறுப்பேற்ற மாதிரி வெறியாக பேசியிருந்திருப்பேன். இதில் அவன் சூடாக இருந்திருப்பேன். உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவனை சண்டை விட என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாதுல்ல, நான் போன எல்லா இடத்துலையுமே நான் தான் ஹையஸ்ட் தான் வந்திருக்கேன். ஆனால் உன்னே உதாரணத்துக்கு எடுத்துக்கவே நீ கடைசி வரைக்கும் இந்த ஃப்ளோரில் தான் இருக்க. இவன் கீழே வேலை செஞ்சு வெட்டியாக பொழுத ஓட்டிக்கிட்டு இருந்தா நீ எங்கிட்ட நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போப்பேன். இங்கே தான் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் சொல்லலாம். அவன் செம்ம காண இருப்பேன். உனக்கு என்னடா தெரியும், நான் அவங்ககிட்ட பல வருஷமாக ட்ரைனிங் இருக்கேன். அவங்களும் என்னோட பொட்டன்ஷியலை பார்த்து தாண்டா போவோம் கூட சண்டோட வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவனும் சண்டோட வந்துப்பேன். நம்ம ஹீரோ பொறுத்து பார்க்குறேன். அவன் ரொம்ப வாய் பேசுகிறேன். நீ வாய் பேசுறதா தானே அவனுக்கு எந்த தைரியம் சொல்லி அவனே நாக் அவுட் பண்ணியிருப்பேன். இதை இங்கே இருக்கவங்க எல்லாமே சாக்கா பார்த்துப்பாங்க. சரி ஓகே எல்லா டவுலையும் ஜெயிச்சு வந்திருக்கேன், ஆனால் இந்த ஃப்ளோரில் இருந்து தாண்ட மாட்டேன் அப்படின்னு நடத்துப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீமன் இல்லாத இவனோட பவரை பார்த்து மேலே இருப்பார். பரவாயில்ல பையன் நல்லா பேச்சு கேட்டாப்புல நல்லா தான் சண்டை வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹெக்லோஸோட பவரை வச்சு தான் நாக் அவுட் பண்ணிப்பேன். கத்தி வச்சுலாம் சண்டை கொடுக்க மாட்டேன். இருந்தாலுமே அவட்ட கத்தி யூஸ் பண்ணுற ஸ்வாட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்க ஒரு பெருசு பார்த்துன்னு பாரு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இவன் கண்டிப்பாக ரேங்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் சாக்காது இருப்பார். நம்ம ஹீரோ இந்த சும்மா ட்ரையலை முடித்து ஒரு சூப்பரான ரிவார்டே வாங்கியிருப்பேன். நெக்ஸ்ட் என்னப்பா அடுத்த ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ஹீரோ கேள்விப்பேன். ஆனால் அடுத்த ட்ரையல் சாதாரண ட்ரையல் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய டீமன் லார்டில் ஒன்று அந்த டீமன் லார்டு கூட சண்டை விட்டானோ அவர் ஃபிஸ்ட் லார்டாக தான் இருப்பார். அவரோட ஃபிஸ்ட் பவர் கொடூரமாக இருக்கும். நம்ம ஹீரோ என்ன தான் ஹெக்லோஸோட பவரை பாதி இன்கரேட் பண்ணி யூஸ் பண்ணாலும் நல்லா தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபிஸ்ட் லார்டு ரொம்ப கொடூரமாக இருப்பார். பல வருஷமாக அவெல்லாம் ட்ரைனிங் எடுத்துப்பார். ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்திருப்பார். கூடவே அவர் ஒரு ரேங்கராக தான் இருப்பார். ரேங்கர் இந்த இடத்துல சண்டை விட்டாங்கன்னா பெனால்ட்டிலாம் இருக்கும். இருந்தாலுமே பின்னா இவங்கெல்லாம் இந்த ஃப்ளோர் அப்பர் ஃப்ளோர் இருக்குல்ல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வர மாட்டாங்க. டீமன் கிங் சொல்கிற மாதிரி தான் இவங்க கேட்டுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரையல் நம்ம ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். இவரோட பவர் யூஸ் பண்ணாலும் இவருக்கும் கண்டிப்பாக பெனால்ட்டிலாம் கிடைக்கும். இருந்தாலுமே பின்னா அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம ஹீரோக்கு அவர் 3 மாதம் டைம் கொடுக்குறாரு. இந்த 3 மாதத்தில் உன்னை பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட வா, அதுக்கு தட்டி உனக்கு தேவையான எல்லா மெடிசன்லேருந்து எல்லாத்தையும் நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். தங்குற இடம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுப்போம். அந்த 3 மாதம் ட்ரெயினியை கடுமையாக எடுத்துக்கிறதுலே அவங்களும் டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ டைம்லாம் தேவையில்ல, இப்போ சண்டை விடலாம். இங்கே இந்த இடத்துல சொல்லல அங்கே இருக்க அந்த பெருசு இருக்கல்ல அவர் சாக்கா இருப்பார். கான்ஃபிடன்ஸாக அதெல்லாம் இருக்குது தம்பி, ஆனால் இந்த இடத்துல உன்னால் சண்டை விட முடியாது. இதுக்கு மேலே இடத்துல வந்து உத்தரவிடணும். முக்கியமாக அந்த டீமன் கிங்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வரணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த இடத்துல இந்த சண்டே வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இது சாதாரண ட்ரையல் கிடையாது, இது ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. அதனால் எடுத்தவங்க ஊற்றவங்களாம் அந்த டெஸ்ட்லாம் நான் வைக்க மாட்டோம். இப்போ தட்டிக்கு போயிட்டு வா, நான் சொல்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிப்பாங்க. கொடுத்த ரிவார்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ கம்முன்னு போகலான்னு இருப்பேன். சரி ஓகே இதுக்கு மேலாம் உங்களை எடுத்து பேச முடியாது, அவங்க சொல்கிறது சரிதான் சொல்லி நம்ம ஹீரோ சரின்னு இருப்பேன். ஆனால் இப்படி சொன்னதுக்கிட்ட இங்கே இருக்க எல்லாமே கண்டு போய்ப்பாங்க. நம்ம ஃபிஸ்டிலாலே இலக்காரமாக அடிச்சுக்கானா இங்கே இருக்க வாய்ஸ் கேப்டன் தோக்கடிச்சுக்கலாம். ஃபிஸ்டிலாம் அவனை சாடிச்சுவார். அந்தளவுக்கு கொடூரமான போகிறது பாரு. அவர்கிட்டே வாய்ஸ் விடாது இருக்கேன், வாயை உடைக்காமல் அவர் விட மாட்டான்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாம் மிரண்டு போய் பார்த்துன்னு இருப்பாங்க. இருந்தாலுமே அவளை பற்றி கேள்வி பண்ணப்பா வெஸ்ட் ஆனாப்பா அப்படின்னு சொல்லி உசுன்னு பல பேர் பேசிக்கிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்னடா இங்கே கொஞ்சம் நேரம்னா என்னை பற்றி ஏன் காது பட பேசுவீங்க உங்களுக்குன்னு சொல்லி சட்டு விட்டு நேரத்தை காலி பண்ணான்னு நினைப்பேன். இப்போ பெருசாக வாப்பா தம்பி உனக்கு நான் ஒரு சில அலோவன்ஸ்லாம் கொடுக்குறான்னு இல்லை எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்க கொடுக்குற கூட்டியாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு லைப்ரரி இருந்திருக்கும், மார்ஷியல் ஆர்ட் லைப்ரரி. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட உனக்கு எலிக்சர் எதுவுமே பண்ணால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இந்த எக்ஸப்ட் எலிக்சரு அப்புறம் இந்த மார்ஷியல் ஆர்ட் ஹை மார்ஷியல் ஆர்ட் இருக்கக்கூடிய டெக்னிக் புக்கை தவிர நீ எதை வேணால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை. அப்படியா அப்போ பேச்சு மாற மாட்டீங்கல்ல, நான் ஒன்று கேட்க போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்று பெரிய விஷயமா கேட்டு
இருப்பேன். இவங்க ஹை லெவலான எலிசர் தான் கொடுக்க முடியாது. அது சரி, உங்கள்கிட்ட இருக்க எல்லா மெடிசனல் ஹெல்ப்பையும் எடுத்தாங்க, எனக்கு மொத்த மெடிசனல் ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஒரு ஊருக்கே தேவையான மெடிசனல் ஹெல்ப் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். நம்பி இதில் ஏதாச்சும் மிச்ச மீதி இருந்துச்சுன்னா 3 மாதம் கழிச்சு நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருந்தல, மிச்ச மீதி இருந்தால் தானே கொடுக்கு, எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்பேன். இவ்வளோ மெடிசனல் ஹெல்ப்பை வச்சு என்ன போகிறேன் தெரியல, மொத்தத்தையும் பேக் பண்ணுங்க, என்னை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் சேம்பர் இருக்கும், அது மலைப்பகுதிக்கு நடுவில் தான் இருக்கும், அது ஒரு கேவாக தான் இருக்கும். அந்த கேவுக்குள்ளே இவனும் மொத்த மெடிசனல் ஹெல்ப்பை எடுத்துகிட்டு வந்துருப்பேன். அந்த மொத்த மெடிசன் ஹெல்ப்பையும் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் யாராச்சும் பாய்சன் ஏற்பட்டவங்க தான் சாப்பிடுறது. ஆனால் நம்ம ஹீரோ எதுக்கு சாப்பிட்றோன்னா, இவன்ட்டு ஒரு ஹார்ட் இருக்கும்ல, அந்த 8 தலையை விட்டனில் கிடச்ச ஹார்ட்டு, அந்த ஹார்ட்டு பாய்சன் ஹார்ட்டு, அதை அந்த எக் தான் அப்போ தெரியும் கன்சியூம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த எக்லேருந்து இவனும் அந்த பாய்சன் ஹார்ட் எடுத்துருப்பேன். கூட நிறைய மெடிசனல் ஹெல்ப்லாம் சாப்பிட்டுருப்பேன். அந்த பாய்சன் ஹார்ட்டை யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்னிங்கோட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய மெடிசனல் ஹெல்ப்லாம் சாப்பிட்டுருப்பேன். இதனால அந்த பாய்சன் ஹார்ட்டை சாப்பிட்டானா, இந்த மெடிசனல் ஹெல்ப் முன்னாடி சாப்பிட்டப்பல அது கொஞ்சம் அதை பியூரிஃபை பண்ணி இவன் நடத்துருப்பேன். இவன் அந்த ஹார்ட்டை சாப்பிட்டுருப்பேன். ஆனால் அந்த ஹார்ட்டை சாப்பிட்டு அடுத்த சைடு பண்ணால் அவனுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இது ஒரு ஹை லெவல் பாய்சன் இருக்கக்கூடிய ஹார்ட்டு. நம்ம ஹீரோக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துருக்கும். ஹார்ட்லாம் பிச்சுக்கிட்டு உடம்பு விட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். என்னடா இவ்வளோ கொடூரமான எஃபெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மெடிசன் இப்போ சாப்பிடலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ மயக்க போகிற ஸ்டேஜில் இருந்திருப்பேன். அவன் தான் 1 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ 1 மாதமாக இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணக்கானே 2 வந்துருப்பாங்க. இவன் என்னன்னா 1 மாதம் இதுக்குள்ளே இருக்கேன். ஆனால் நம்ம ஃபிஸ்ட்லாடே அவர் கொடூரமாக ட்ரைனிங் எடுத்துருக்காரு. அவர்கிட்ட யாராச்சும் சண்டை விட்டாங்கன்னா அவனோட சோழி முடிஞ்சிருந்து சொல்லி ஹீரோ இருக்கானா இல்லையான்னு இவங்களும் செக் பண்ணக்கானே இருப்பாங்க. கேவு ஓப்பன் அது, நம்ம ஹீரோ உயிரோட தான் இருப்பேன். நம்ம ஹீரோக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் இவங்களும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ 10 பேர் சாப்பாடு 10 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிருந்துருப்பேன். யாரா எவ்வளோ கொடூரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா, இது வயிறா வண்டர் ஒரு ஜூவாடான்னு சொல்லி இவங்களே மிரண்டு வைப்பாங்க. கம்மி யாருக்கு என்ன ஒன்று போகிறேன்னு சொல்லி அவங்க கேட்டுப்பாங்க. ஒன்றுமல்ல, 1 மாதம் இங்கே வேஸ்ட்டாக போச்சு. அதனால் நெக்ஸ்ட் 1 மாதம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லைப்ரரி தான் போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லைப்ரரி இருக்குல்ல, அதுக்கு தான் வந்துருப்பேன். இங்கே நிறைய மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் இருக்கக்கூடிய புக்கெலாம் இருக்கும். இங்கே ஒரு கைடு வந்துருப்பாரு. தம்பி, உனக்கு நான் தான் கைடு, உனக்கு என்ன வேணாலும் நான் வந்து சொல்லித்தரேன். இங்கே எக்கச்சக்கமான புக் இருக்குது. இதை பற்றியான டவுட் வேணும்னா என்கிட்ட கேட்கறது இல்லை. டவுட்லாம் எனக்கு தேவையில்லை, எல்லா புக்குமே நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்ல. இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை தாண்டி மட்டும் நீ போயிடாத, அதுக்குள்ளே இருக்க எல்லா புக்ஸுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கிளம்பிப்பார். நம்ம ஹீரோ எல்லா புக்ஸுமே படிச்சு பார்க்குறேன். இவன் இன்னும் 1 மாதத்துக்குள்ள இந்த டெக்னிக் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும்னா ஃபுல் புக்கே படிச்சுக்கிட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பெருசுக்கு தந்துருக்கா. அவர் தான் நம்ம ஹீரோட பவரை பார்த்துருப்பாரு. கண்டிப்பாக ரேங்கர் ஆகுன்னு சொல்லியிருப்பாரு. அவரும் ஹீரோ 1 மாதத்துக்குள்ளே எல்லா டெக்னிக்கையும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு இல்லை, இன்னுமே அவர் இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அவனுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லி இவரும் க்யூரியஸ் ஆகிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சுன்னு சொல்லி 1 மாதத்துல இந்த இடத்துக்கு கிளம்பியிருப்பேன். நெக்ஸ்ட்டு மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. 3 மாதங்கள் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். இங்கே இருக்க எல்லாருமே இந்த ஃபிஸ்ட்லாட ஒரு பவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அவர் இது வரைக்கும் சண்டை விட்டு இல்லை, அவர் சண்டை விட்ட யாருமே இது வரைக்கும் உயிரோட இல்லை. ஃபஸ்ட் இந்த ட்ரெயிலுக்கே எவனுமே இது வரைக்கும் வந்ததில்லை. இத்தனை வருஷங்கள் விட்டு ஒருத்தர் வந்திருக்கேன். பாப்பா அவனோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்குவாங்க. டே வாயை மூடிட்டு கம்முனுங்கடா, இது ஒரு சாதாரண ட்ரெயில் இல்லை, இது ஒரு 10th ஃப்ளோருக்கான முக்கியமான டெஸ்ட். அதனால் எல்லாருமே இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்லி அவர் கத்திருப்பாரு. நம்ம ஹீரோ வந்துருப்பேன். சரிப்பா தம்பி, என்னோட ஃபிஸ்ட் பவரை தாங்கிறதுக்கு நீ ரெடியா, என்னோட 3 டெக்னிக்கை மட்டும் நீ பிளாக் பண்ணிட்டேன்னா நீ இந்த இடத்துல டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுவேன்னு அவர் சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோ போட்டு சொல்ல வேணாம் தான் அவர் முடிவோட இருந்துப்பாரு. நம்ம ஹீரோ வெறும் ஒரு 3 டெக்னிக்லேருந்து பிளாக் மட்டும் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டெக்னிக் அவரும் காட்டுறாரு. அது லைட்னிங் ஃபிஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த லைட்னிங் ஃபிஸ்ட்டு நம்ம ஹீரோட கண்ணை பறிக்கிற அளவுக்கு வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஓங்கி அடிச்சுருப்பாரு. நம்ம ஹீரோ எப்படியோ இந்த ஒரு டெக்னிக்லேருந்து தப்பிச்சுருப்பேன். இந்த ரேங்க் எல்லாம் இவரோட பவர் யூஸ் பண்ணாங்கன்னா பெனால்ட்டிலாம் கிடைக்கும். இவர் அந்த பெனால்ட்டியும் வாங்கிட்டு ஸ்ட்ராங்காக தான் தில்ல இருந்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோ ரேங்கர் கூட சண்டிருப்பார்ல, அவர் வீக்காக இருந்திருப்பா. ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோவை நெக்ஸ்ட் செகண்ட் டெக்னிக் மூலமாக அட்டாக் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ அதுக்கிட்டேருந்துமே தப்பிச்சுருப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டு தான் தப்பிச்சுருப்பேன். அது ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கும். முன்னெல்லத்தில் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ திணறி போயிருந்திருப்பேன். நம்ம ஹீரோ இவரோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, பயக்குள்ளே ஏதோ டெக்னிக் இருக்கு. ஆனால் அந்த 3வது மூவை அவனால் தாக்கு பிடிக்க முடியாது சொல்லி 3வது டெக்னிக் யூஸ் பண்ணிப்பாரு. நம்ம ஹீரோ அங்கே இருக்க லார்ட்ஸே அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அப்போ 3வது டெக்னிக் கொடூரமான சொல்லிட்டு ஹெர்குலஸோட கை இருக்குல்ல, அந்த கை பவர் இவனும் வர வச்சுருப்பேன். இதை கண்டிப்பாக என்னன்னாலும் நம்ம பிளாக் பண்ணுவோம், அப்போ தான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு போக முடியும் இல்லை. இவனும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பிளாக் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டே ஏற்பட்டிருக்கும். எல்லாமே மிரண்டு போய் பார்ப்பாங்க, ஹீரோ உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி. ஹீரோ உயிரோட தான் இருந்திருப்பேன். இதில் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிஸ்டில் இருக்கல, அவர் செம்மையாக டென்ஷனாக இருப்பார். மேட்ச் முடிஞ்சிச்சு, ட்ரையலில் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் உனக்கு இனிமேல் சண்டை ஒன்று ஆசை இருக்கான்னு சொல்லி அவரும் கேட்டுப்பார். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இவன் வெறி ஆகிட்டேன் நம்மள இருக்குது, எனக்கு இதுதான் தேவை. இவன் ஆல்ரெடி இவனோட லிமிட்டை யூஸ் பண்ணிட்டேன். ரேங்க் இருந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான பெனால்ட்டி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ தேவையானது கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஸ்பெஷலான பவர் யூஸ் பண்ணிப்பேன். இதை பார்த்து இங்கே இருக்கவன் நீ என்ன தான் பவர் யூஸ் பண்ணணும், என்ன சாடி பண்ணு சொல்லி வெறியாக இருந்திருப்பேன். இதற்குள்ள டீமன் ஸ்பிரிட் இன்கரேட் ஆகிருக்கும். அந்த பவர் மூலமாக இந்த ஆள் அடிச்சிடலான்னு சொல்லி தான் அவனும் வெறியாக இருந்திருப்பேன். அவரும் ஷாக்காராரு, எப்போ அந்த பவரை அப்டேட் பண்ணேன். 3 மாதமாக இருந்தேன், 3 மாதமும் ஒழுங்காகவே ட்ரைனிங் எடுக்கல. இந்த லைப்ரரியில் தான் கொஞ்சம் மாதம் போனேன், அதுக்குள்ளாட்டி எப்போ அப்டேட் பண்ணேன்னு சொல்லி இவருக்கு ஷாக்காக இருக்கும். இருந்தாலும் ஒரு பிளேயரு என்னை வந்து சேலஞ்ச் பண்ணேன்,
இவர் ரேக்கராக இருந்திருப்பார்ல, அதனால் இவரோட தன்மானம் போயிருந்து சொல்லி இப்போ ஒரு தகராறு பண்ணிட்டு இருப்பார். அங்கே இருக்கவனு கூட பயங்கரமாக சண்டை கொடுப்பார். நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக இவரை தோக்கடிச்சு ஒரு புது ரெக்கார்டை செட் பண்ணி சொல்லி நம்ம ஹீரோ அந்த டீமன் ஸ்பிரிட் பவர் இருக்குல்ல அது மூலமாக அடிச்சுப்பேன். இவனுக்கு ஆல்ரெடி ஹெட்குலஸோட பவர் தான் இருக்கும். இந்த டீமன் ஸ்பிரிட் பவர் அது கூட ஃபியூஷன் பண்ணி அடிச்சோம்னா இதால் கண்டிப்பாக தோக்கடிச்சலாம் சொல்லி நம்ம ஹீரோ 2 ஓவரை யூஸ் பண்ணி அவர் அடிக்க ட்ரை பண்ணிப்பேன். அவர் செமையாக தெரியாது இருப்பார். இந்த டீமன் ஸ்பிரிட் பவர் உனக்கு இருக்குது, ஆனால் அது ஒன்றும் ஃபுல்லாகவே உனக்கு இல்லை, அதோட பாதி பவர் தான் ஒன்று இருக்குது. உண்மையான பவர்னா என்னன்னு நான் காட்டுறேன் சொல்லி அவரும் என்ன அவரோட ஃபிஸ்ட் பவரை காட்டியிருப்பாரு. இது அவரோட 59 ஃபிஸ்ட் பவர் டெக்னிக்காக இருக்கும். அந்த பவர் வச்சு நம்ம ஹீரோ அடிச்சிருப்பாரு. அவனால் தாக்கு பிடிக்கவே இருக்காது. அவனும் தடுத்து ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல ஏற்பட்ட பிளாஸ்ட்ல அவ்வளோதான், நம்ம ஹீரோ இருக்கவே மாட்டேன் நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இன்னுமே ஃபிஸ்ட்லாக கூட சண்டை இருப்பேன். 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. சண்டை கொடூரமாக இருந்திருக்கும். எங்களுடைய ஃபிஸ்ட்லாக இருக்குன்னா அவனோட மூஞ்சியை பேக்கறதுக்கு பின்னா அடிச்சுருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல வாங்கியிருப்பேன். இல்லாட்டி அவ்வளோதான், அவன் மூஞ்சி செதஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோக்கு வயலண்ட் ரத்தமாக வந்து இருக்கும். இதுக்கு மேலே விட்டோம்னா அந்த ஃபிஸ்ட்லாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நம்மள்ட்ட ஆல்ரெடி அந்த டீமன் ஸ்பிரிட் பவர் இருக்குது, அதை மட்டுமே நம்மளால நம்பி இருக்க முடியாது. ஏன்னா அதோட பவர் பாய் தான் இருக்கும். ஹெட்க்ளோஸோட பவரை வச்சு யூஸ் பண்ணலாம். ஹெட்க்ளோஸோட பவர் தான் நமக்கு இருக்க கடைசி நமக்கு இருந்துட்டு அவன் சின்ரைஸ் பவர் மூலமாக அவரோட அட்டாக் அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணியிருப்பேன். இவன் நோட் பண்ண அடுத்த செகண்ட் பண்ணா ஹெட்க்ளோஸோட பவர் இருக்குல்ல அந்த பவர் பண்ணால் ஃபியூஸ் பண்ணி பரவ வச்சுருப்பேன். இந்த பவர் இவனுக்கு ஒரு சான்ஸ், அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் அவரோட அட்டாக்கை பிளாக் பண்ணி அவரே போட்டு தரக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம ஹீரோ இதுக்கான வெயிட் பண்ணிப்பேன். ஹெட்க்ளோஸோட பவர் இருக்குல்ல அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை வச்சு இவரோட அட்டாக்கை தடுத்துருப்பேன். எப்படா என் அட்டாக்கை தடுத்தான்னு சொல்லி அவர் சாக்காயிருப்பார். ஃபிஸ்ட்லாவோட பவரை இவர் தடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் இன்னொரு கை சும்மா தானே இருக்கு, அதை வச்சு கத்தி வச்சு ஒரு போட்டு நெஞ்சை சேர்த்து போட்டுருப்பேன். அவர் உயிரோட தான் இருப்பார். இந்த சின்ன கத்தியெல்லாம் அவர் எதுவுமே பண்ணியிருக்காரு. என்ன நெஞ்சில் மட்டும் காயம் ஏற்படுத்திருக்கோம். இவர் மறந்து போயிருப்பார். இது வரைக்கும் ஒரு உடம்புல இந்த மாதிரி ரத்த காயம் வந்து இல்லை. முக்கியமாக சண்டேல இந்த மாதிரி ஒரு ரத்த காயம் வந்ததே கிடையாது. என் மேலேடி அட்டாக் பண்ணி ஆடான்னு சொல்லி அவர் சந்தோஷமாக சாக்காயிருந்திருப்பார். ஏன்னா இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் யாருமே இந்த அளவுக்கு காய ஏற்படுற மாதிரி இவர் அடித்ததே கிடையாது. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவரும் பெருந்தன்மையாக விட்டு கொடுப்பாரு. இப்படியே சண்டை ஓச்சுன்னா இவரால் நம்ம ஹீரோவா சாட்டை தோக்கடிக்க முடியும். இவர் ஒரு ரேங்கரு, அது நம்ம ஹீரோ ஒரு பிளேயர் தான். பரவாயில்ல பையன் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், அதனால் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி இவர் தோத்துட்டேன்னு விட்டுருப்பாரு. நம்ம ஹீரோ இந்த செகண்ட் ட்ரையலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருப்பேன். இவன் என்னடா போக எல்லா ட்ரெயினும் ஜெயிச்சுக்கிட்டேன்னு சொல்லி அங்கே இருக்க பெருசு சாக்காக இருந்திருப்பாரு. ஏன்னா இப்படியே போச்சுன்னா இவன் நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவா. இது வரைக்கும் இவங்க டெஸ்ட்டை பாஸ் பண்ணி எவனுமே அந்த ஃப்ளோர் போனதில்லை. முக்கால்வாசி பேர் இதில் எப்படின்னா தோற்று போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில ரேரான பீப்புள் மட்டும் தான் போவாங்க. நம்ம ஹீரோ இந்த ட்ரெயினில் பாஸ் பண்ணியிருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய லாட்ஸ் எல்லாமே இதை பற்றி தான் பேசிடுவாங்க. நீ எப்போ தோற்று போனேன், அதுவும் இல்லாமல் ஊரில் இருக்க 50 பேருமே என்ன லைப்ரரின்னு தான் வந்துருப்பாங்க. லைப்ரரியில் எல்லாமே லோ லெவல் புக்காக தான் இருக்கும். அந்த ஹை லெவல் புக் எல்லாத்தையும் ஒரு டோருக்கு பின்னாடி தான் வச்சுருப்பாங்க. லோ லெவல் புக்கை படித்தே நம்ம ஹீரோ ஒரு மாதத்துல எப்படின்னா அந்த டீமன் ஸ்பிரிட் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கிட்டானா, அந்த டீமன் ஸ்பிரிட்டை உடம்புக்குள்ள கொண்டாட்டானான்னு சொல்லி எல்லாருமே 2 போய் தான் முன்னாடி லைப்ரரியில் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க அந்த பவரை இன்க்ரேட் பண்ணலாம் தான் வந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எந்த புக்கை படித்து அந்த பவரை இம்ப்ரூவ் பண்ணான்னு எவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே இருக்கக்கூடிய ஃபெஸ்டில் தான் இவன் போக இந்த மாதிரி பவரோட இருந்தானா அவன் கூடிய சீக்கிரமே ஒரு ஹை லெவலான ரேக்கர் ஆகிடுவேன். அப்புறம் உங்கள் கூட சண்டை வரக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லி இருக்கவங்க எல்லாத்தையும் அவனுக்கு கிண்டல் பண்ணிப்பேன். தோற்று போயிட்டு ரொம்ப பேசாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிப்பாங்க. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிறேன். அவனுக்கு இன்னும் அடுத்த டைல் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன் நடந்த விஷயத்தெல்லாம். நம்ம மட்டும் ஹெட்க்ளோஸோட பவரை வச்சு அட்டாக்கை தடுக்காமல் விட்டுருந்தோமா நேரம் நம்ம தான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தோற்று போயிருந்தோம். நம்ம இப்போ புது ரெக்கார்டை செட் பண்ணி சொல்லி இவனும் புதுசாக ஒரு பவர் கிடச்சிருக்கோம். அது செக் பண்ணி பார்க்கலாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கல. இவனை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுப்பாங்க. அதாவது டீமன் கிங் இருக்கல அவர் நம்ம ஹீரோ பார்க்கணும்னு இருப்பாரு. இது வரைக்கும் அவர் யாருமே அப்படி கூப்பிட்டதில்லை. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறா. உள்ளே போனால் ஒரு பயங்கரமான ஆறாக வந்திருக்கும். இது ஈவில் ஆறாக நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருப்பேன். இவன் சின்ன எக்கு அந்த எக்லேருந்து ஒரு சவுண்ட் வந்துருக்கும். பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஆறாக வந்திருக்கும். எக்லேருந்து சவுண்ட் வந்துருக்கும். என்னடா ஒரே கோயின்சிடன்ஸாக இருக்கேன்னு பார்த்துக்கல. அந்த டீமன் கிங்கும் நம்ம ஹீரோட ஸ்வாடை பார்க்குறாரு. அந்த ஸ்வாடை ஒரு ரொம்ப எப்படி இருக்கும். எனக்கு அதை தெரியாப்பான்னு கேட்கல. நம்ம ஹீரோ முடியாதுப்பேன். சரி உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா உனக்கான கடைசி ட்ரையல் அதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் என் கையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இந்த நிலைமையான ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணதில்லை. நீ என்னன்னாலும் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கான கடைசி ட்ரையல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணி இவரும் ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன். கை உணர்ந்த நிலைமையில நம்மளை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி தான் அவனும் கான் வந்திருப்பேன். நம்ம ஹீரோவை அவரும் ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த பேரியர் கிரியேட் அடுத்த செகண்ட் பண்ணால் இலூஷனில் வாங்கி காணாம போக பார்த்துப்பேன். ஜஸ்ட் விசில் பண்ணால் அவர் தான் பிடிச்சிருப்பாரு. இல்லாட்டி நம்ம ஹீரோ எப்போயோ கோமாக போயிருப்பேன். இந்த இலூஷன் பேரியர் எப்போ கிரியேட் பண்ணி தான் நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். அது ஒரு காட்டுப்பகுதியாக இருக்கும். இந்த காட்டுப்பகுதிக்கு இப்போ நம்மளை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எதுவும் முடிஞ்சிருக்காரு. இப்போ தான் அவர் முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. இந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே வந்ததில்லை என்னையே தவிர. ஆனால் எதுக்காக திரும்ப கொண்டு நான் கூப்பிட்டுருக்கேன். இந்த இடத்துல தான் இத்தனை வருஷம் நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் தான் கூட்டிட்டு இருந்தேன். இந்த இடத்துல டீமன் லார்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்காது. ஒன்லி டீமன் கிங் இருக்காங்களே அவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கும். உன்னோட பவர் எப்படி இருக்குது. உனக்கு அந்த டீமன் ஸ்வீட் பவர் கிடச்சி அந்த பவரை காட்டுன்னு இதனால ஃப்ளேம் பவர்லாம் யூஸ் பண்ண முடியும் போது போக கொஞ்சம் நல்லா கற்றுக்குறேன்னு நினைக்கிறேன். நல்லா அதை பவரை யூஸ் பண்ணிக்க.
இந்த பவர் இருக்கல ரேரு, பல பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, யாருக்குமே கிடைக்காத பவர் உனக்கு கிடச்சிருக்கு, அதனால நல்லா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி அவர் அட்வைஸ் கொடுப்பாரு. நம்ம ஹீரோ எதுக்கு அந்த இடத்துக்கு என்னை கூட்டி அதை சொல்லி அந்த மாதிரி பார்த்துக்கிருப்பேன். இப்போ தான் அந்த இடத்துல டிவைன் ஃப்ளேம் அப்படின்ற ஒரு ஃப்ளேம் பவர் இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவை பார்த்து மிரண்டு வந்துருப்பேன். இந்த டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல, இதை தான் இத்தனை வருஷமாக அப்படின்னா இந்த பெருசுகளில் அவர் பாதுகாத்து வந்து இருந்திருப்பாரு. இது எதுக்கே பாதுகாக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டால் இவங்களோட வம்சாவளி எல்லாமே இந்த டிவைன் ஃப்ளேமாக பாதுகாத்துப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த டிவைன் ஃப்ளேமோட பவர் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தோன்னே தந்துவது. இது இவனோட பாஸ்ட் லைஃப்பில் அவுட்டர் காட்ஸ்னு தோணுதில்லை, அந்த டவருக்கு பக்கத்துலேயே எப்படின்னா அவுட்டர் சைடில் இந்த அவுட்டர் காட்ஸாக இருப்பாங்க. அவன் கூட சண்டை ஓடல இந்த அதே ஆறு தான் இங்கே இருந்திருக்கும். இது எதுக்காக அவர் ப்ரொடக்ட் பண்ணாது இல்லை, நம்ம ஹீரோக்கு எதுவும் இருக்காது. இதனால தான் இவன் வச்சிருந்த எக்லேருந்து ஒரு சவுண்டு வந்திருக்கான். இந்த ஆறாவை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட ஜெய்ஜாண்டிஃபிகேஷன் பவர் இருக்குல்ல, அதையும் பண்ணி அவன் யூஸ் பண்ணலான்னு இருந்திருப்பேன். ஏன்னா அதை மொத்தமாக பொறுத்தெல்லாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் இங்கே இருக்கவே சொல்கிறாரு, இதை நாங்கள் இத்தனை வருஷமாக ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே டவரில் இருக்கவங்களாம் இதை பற்றி தெரியாமல் இருப்பாங்க, இவங்க இத்தனை வருஷமாக இதெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் பெரிய பிரளயத்தே இருப்பது. இதே என்னடானா இவன் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ வேலை சாக்க இருப்பேன். இவங்களோட கும்பல் அதனால தான் தனியாக வச்சுட்டு இருப்பாங்க. இவங்களோட சிட்டியே தனியாக தான் இருக்கும். இந்த சிட்டிக்கு வரணுனாலே இப்போ என்ன ஒரு பேரியர் கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேரியருக்குள்ளே அவங்க பார்த்து வரணும், அப்படி இல்லாட்டி வழி தவறி தொலைந்து போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சு பார்க்குறேன், எதுக்காக அந்த டிவைன் ஃப்ளேம் அவங்க பாதுகாக்கிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் இவங்க இதெல்லாம் ப்ராஃபஸி சொன்னது, ஒரு ஜோதிடம் சொன்னது, அதனால தான் அவங்க எல்லாம் பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்லி அந்த பெருசு சொல்லியிருப்பாரு. இதுவாக ஜோதிச்சு நம்ம ஹீரோக்கு எதுவும் புரிஞ்சுக்காது. இந்த டிவைன் ஃப்ளேம் தான் உன்னை சூஸ் பண்ணணும், அது உன்னை சூஸ் பண்ண மட்டும்தான் நான் உன்னைய நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்பேன், அப்படி இல்லைனா இந்த ஃப்ளோரில் நீ வந்து ஃபெயிலாக போயிடுவா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ சாக்கிறேன், ஏன்னா இதை நம்பி தான் வந்திருப்பேன். இவர் என்னன்னா பொசுக்குன்னு இப்படி சொல்லியிருப்பாரு, கையில் ஆல்ரெடி அடி வெட்டுக்குன்னு இல்லை, உனக்கு எந்த வித காயம் ஏற்படாது, உன்னை நான் வெறும் டிவைன் ஃப்ளேம்குள்ளே தான் போசுறேன், அந்த டிவைன் ஃப்ளேம் உன்னை குவாலிஃபை பண்ணிட்டேன்னு சொல்லணும், அப்படி சொன்னால் மட்டும் தான் உன்னை நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்பின்னு அவரும் சொல்லிப்பாரு. அந்த டிவைன் ஃப்ளேம்குள்ளே இது வரைக்கும் எவனுமே போனதில்லை, போனாங்கன்னா உயிரோடு இருந்ததே கிடையாது, அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். இவரே அதுக்குள்ளே போனான்னா ரெசிஸ்ட் பண்ணுறது கஷ்டம் தான். நம்ம ஹீரோ இதுக்குள்ளே போய் தான் ஆகணுமான்னு சொல்லி யோசிச்சு பண்ணிருப்பேன். வேறு வழியே இல்லை, கடைசி லெவல் போகணும், இந்த லெவலில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகணும்னா இதை போய் தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பண்ணால் அந்த டிவைன் ஃப்ளேமுக்குள்ளே அதுக்குள்ளே போயிருப்பேன். இவன் கையில் வச்சிருந்தால எக்கு, அந்த எக்கு போயிருந்தா இவனுக்கு பவரை கொடுக்க ஆரம்பிச்சிது. அந்த எக்கோட பவரை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டிவைன் ஃப்ளேம்லாம் ஒதுங்கி போகிற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவன் அதை சூழ்ந்திருக்கும். இவன் மனசில் இருக்க எல்லா கோபம் வெறி எல்லாத்தையும் அதுவும் தூண்டி விடுது. முக்கியமாக பயம் இருக்குல்ல, அந்த உணர்வு தான் அதுவும் தூண்டி விட்டுருக்கோம். நம்ம ஹீரோவில் தாக்குப்பிடிச்சி நிற்க முடிஞ்சிருக்காது. இதுதான் அந்த உண்மையான டிவைன் ஃப்ளேம் பவராக இருந்திருக்கும். அது ஒரு ஈவில் ஆறாதானே, அதனால தான் இவனோட எல்லா கோவம் வெறி எல்லாத்தையும் அதுவும் தூண்டி விட்டுருக்கோம். இவனோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயமும் அப்படின்னா அவன் கண்மணி வந்து போயிட்டு இருந்திருக்கான். இந்த முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையும் ஈவில் ஆறாத அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த முட்டை என்னன்னு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காது, அது ஒரு பீஸ்டாக இருக்கும்னு யோசிச்சுப்பேன். அதே மாதிரி யாராவது இங்கே இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஃப்ளேமை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த டிவைன் ஃப்ளேமை ரெசிஸ்ட்லாம் ட்ரை பண்ணிப்பேன். பாஸ்ட் லைஃப்பில் பல பேர் தேர்ந்திருப்பேன், இவனுக்கு கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே இழந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இந்த வாட்டி உன்ட்ட தோக்க மாட்டேன், இந்த அவுட்டர் கார்ட்ஸ் மொத்தத்தையும் பின்னா நான் வேரோட அழிப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இதை ரெசிஸ்ட் பண்ணி இருந்திருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னா அந்த டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல, அது இவன் உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. இவன் அப்படியே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் தான் இவன் வச்சிருந்தால எக்கு, அந்த எக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இவன் கையில் போட்டிருந்தால அந்த க்ளவுஸ், இன்விசிபிள் க்ளவுஸ், அந்த க்ளவுஸில் இருக்கக்கூடிய டார்க் டிவைன் கிறிஸ்டல் இருக்குல்ல, அந்த டார்க் டிவைன் கிறிஸ்டலும் இந்த டிவைன் ஃப்ளேமும் அப்படின்னா அப்படியே மெத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இந்த டிவைன் ஃப்ளேம் ஸ்கில் அப்படின்னா அவனே அப்சர்வ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த டிவைன் ஃப்ளேமோட ஸ்கில்லு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ இந்த ட்ரெயிலில் ஜெயிச்சிட்டான்னு வந்திருக்கோம். எப்போ அவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அங்கே இருக்கிற பெருசாக சாக்கா நிற்பாரு. அந்த டிவைன் ஃப்ளேமோட பவரை இவே வேறு வச்சுருப்பேன். இதை பார்த்து அவர் மைண்டு போயிருப்பார். காலங்காலமாக இந்த டிவைன் ஃப்ளேமை அவர் ப்ரொடக்ட் பண்ணியிருப்பார். இப்போடா நம்ம ஹீரோ அசால்ட்டாக எதுவும் வந்துட்டான்னு சொல்லி அவருக்கு எதுவுமே நம்ம ஹீரோ அடுத்த வட்ட தான் வந்து பேசுகிறேன். நம்ம ஹீரோவால் இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். இவரும் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அது கூட இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வார் வரப்போகுது. அதனால் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு வேளை அப்படி வார் வர்ற மாதிரி இருந்தால் அவனை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ கிளம்பிருப்பேன். வெறும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் 11th ஃப்ளோருக்கு தான் வந்துருப்பேன். இந்த 11th ஃப்ளோரில் ஸ்டார்டிங்கில் இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனும் பிளேயர் யாராச்சும் கிடைப்பாங்கன்னு சொல்லி டீம் டெஸ்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். இவனுக்கு ஒரு கேவலமான டீம் தான் வந்திருப்பாங்க. 3 வாட்டி இதில் டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன். எனக்கு இந்த வாட்டி ஒரு டீம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த டீமோட லிஸ்ட் அதே செக் பண்ணி பார்க்குறேன். இருக்கிற பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாமே வேறு டீமில் இருப்பாங்க. அந்த டீமுக்கு நம்ம போகலாமான்னு சொல்லி இவனு யோசிச்சிருப்பேன். ஆனால் வாய்ப்பு கிடச்சிருக்காது. இவனுக்கு கிடைச்ச டீமில் நம்ம ஹீரோட பேர் தான் இருக்கும். அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே, அது சரியாக கொடூரமாக தான் ஆச்சு. அவனுக்கு லக்கிலோவுக்கு என் டீம் வந்து சேர்ந்துட்டேன். இந்த டீமில் எல்லாருமே உதவாக்காரங்க, என்னையும் சேர்த்தான்னு சொல்லி இவனும் பார்த்துப்பேன். நம்ம ஹீரோவும் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்துருப்பேன். அந்த ரூமில் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ரூம் கிடைக்கும். நம்ம ஹீரோட தான் எக்கச்சக்கமான காசு இருக்குமே, ஆஸ்கார் காசு, அது அந்த ஜாக்கர்ஸுன்னு நாங்கள் உல்ஃபு மாம்படி போட்டு அவையில் அடிக்கல அப்படின்னா இவனுக்கு கிடத்துருக்கும். அந்த காசு எல்லாத்தையும் கொடுத்துப்பேன். இது எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிப்பேன். இவன் கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து பேசியிருப்பேன். இதுதான் மெயினான அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னன்னு தெரியல. ஆனால் இதுவும் என்ன இவனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் காட்டிருக்கோம். நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான மெட்டீரியல் வாங்குறதுக்காண்டி தான் இருந்திருப்பேன்.
அதான் அடமாண்டியம் கிறிஸ்டலாக இருந்திருக்கும். அடமாண்டியம் கிறிஸ்டல் வாங்கின அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்கச்சக்கமான பாயிண்ட்டை கொடுத்துப்பாங்க. அந்த பாயிண்ட் இருந்தாலும் தான் ஒன்றால் இந்த அடமாண்டியம் கிறிஸ்டல் வாங்க முடியாது. தெரியல நம்ம ஹீரோக்கு இந்த கிறிஸ்டல் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுங்க. அதனால இந்த அடமாண்டியம் கிறிஸ்டல் அப்படின்னா அவனும் வாங்கியிருப்பேன். ஓகே, இது அந்த பெருசிட்ட போய் ஒரு நாள் வேறு கொடுக்கணும். அந்த பெருசு அப்போ தான் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை இன்னும் ரெடி பண்ணிருக்கான்னு இருப்பேன். இந்த 11th ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ மாக்கே அவனும் ஒரு பாப்புலரான ஆளாக இருந்திருப்பேன். அவன் 10th ஃப்ளோர்லேருந்து டேரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அவனை பற்றி நம்ம ஹீரோ கேள்விப்பட்டிருப்பேன். அவன் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவனாக இருப்பேன். அவன் வந்து டீம் பியில் இருந்திருப்பேன். அந்த டீம் பி கேரங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சுருப்பாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கக்கூடிய டஞ்சன் மான்ஸ்டர் அடிக்க இருப்பாங்க. அந்த பவர்ஃபுல்லான நம்ம கேப்டன் கூப்பிடலாம். அவனோட டீம்மேட்ஸோட இந்த டஞ்சன் அடிக்கானே தான் இருப்பேன். நம்ம ஹீரோவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருப்பேன். அவன் அப்போ இருக்கிறது ஹை லெவலில் இருப்பேன். 1th ஃப்ளோர்லேருந்து 10th ஃப்ளோர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பட்டை கிளப்பிட்டு இருப்பேன். அவனை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி இவனோட டீம்மேட் எல்லாமே ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே இருக்கவனும் நம்மளும் அவனை பார்த்தே அவன் முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி அந்த டஞ்சன் இருக்குல்ல, அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு அவனோட டிவைன் ஃப்ளேம் அந்த இடத்துல தான் இருக்கும். அவரோட எஃபெக்ட் மட்டும் இருக்கும். இவங்க யாரும் அந்த இடத்துக்கு வந்து சொல்லி சாக்க இருப்பாங்க. எல்லாமே அதாட்டாதுங்களா, நான் போய் பார்த்துட்டேன்னு சொல்லி இவன் மட்டும் தனியாக போயிருப்பேன். அந்த கேப்டன் உள்ளே போய் செக் பண்ணா எக்கச்சக்கமான டஞ்சன் மாஸ்டர் எல்லாமே செத்து போய் இருந்திருக்கும். அங்கே இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் ஒரே வெட்டில் வெட்டினமாக்கி தடைகள் எல்லாமே இருக்கும். இந்த அளவுக்கு யாரா பவர்ஃபுல்லு, ஒருவேளை ரேங்கராக வந்திருக்குமோ? ரேங்கர் தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய மான்ஸ்டரை ஒரு வெட்டில் வெட்டுவாங்க, அவன் மாதிரி தான் இருப்பாங்க. பாஸ் மான்ஸ்டரே ஒரு வெட்டில் வெட்டியிருக்கானே, யாருப்பாவேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் சாக்காஞ்சிப்பேன். ஏன்டா உனக்கு பில்லை போட்டா நீ ஏன்டா ஹீரோவோட டம்மி பீஸாக போகமாக்கி இருந்துச்சு. நம்ம ஹீரோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டரும் இருந்துப்பேன். இந்த டஞ்சனை அவன் தான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிப்பேன். இது வெறும் ட்ரெயின் வாங்கி தான். இனிமேல் தான் இந்த 11th ஃப்ளோரோட மெயினான டெஸ்ட்டே ஆரம்பிக்க போகிறாங்க. இவன் இந்த பவரை பற்றி சாக்காதிப்பேன். யாரா அந்த பவர்ஃபுல்லானு சொல்லி ஒருவேளை ரேங்கராக இருக்கும்போது தான் எனக்கு சந்தேகம் பண்ணுவேன். ஆனால் ரேங்கரில் அந்த லோ ஃப்ளோருக்கு வரக்கூடாது. வந்தாங்கன்னா எனக்கு நிறைய பெனால்ட்டிலாம் இருக்குது. இவனுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் நம்ம ஹீரோ இந்த பாஸ் மாஸ்டர் ஆச்சுன்னு இவனுக்கு ஒரு த்ரெட் மாதிரி கிடச்சிருக்கோம். அந்த த்ரெட் வந்து இனிமே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைக்கும். அது கூட இவரோட டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல, அதுவும் ஓரளவு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகே, இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போனட் எல்லாத்தையும் பயமுறுத்தலாம். இந்த ஆப்போனட்டோட பயம் எல்லாத்தையும் தூண்டி விடும். அந்தளவுக்கு இந்த டிவைன் ஃப்ளேமுக்கு நிறையா பவர் தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் இந்த 11th ஃப்ளோரோட மெயினான டெஸ்ட்டாக இருக்கும். அந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இவனோட டீம்மேட் எல்லாமே இவனை பார்க்க கண்டி வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட அவங்கள பற்றி இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. நான் தான் உங்கள் டீம்னு சொல்லி அங்கே இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த டீம் சேரலாம் சுத்தமாக முடிச்சுக்காது. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டுருப்பேன். அதுக்குள்ளப்பா அடுத்து ஒரு மெயினான டெஸ்ட் நடக்க போகுது. அந்த டெஸ்ட்டுக்கு நீயும் கோஆப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி வீடு கேட்பாங்க. இதை கேட்காம இருந்தால் கூட அவனே வந்துருப்பேன். ஆனால் அதை கேட்டாலும் நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. உங்கள் உயிர் முக்கியம் நினச்சிங்கன்னா அந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இதே ஃப்ளோரில் கடைசி வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை வம்புக்குன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உயிரை மறந்துங்க. நீங்கள் இந்த இடத்துல செத்து போயிருங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த இடத்துல வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஒழுங்கு முறையாக இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கிளம்புங்கடான்னு சொல்லியிருப்பேன். ஏப்போ அப்படி சொல்கிறேன், நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கேட்டால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், உங்களை தான் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு சொன்னேன். அந்த இடத்துல நீ பார்ட்டிசிபேட் பண்ணால் உயிரோட இருக்கவே மாட்டீங்க. அதனால கிவ் அப் பண்ணிங்கன்னு சொல்லி அவரு கிளம்பிருப்பேன். இப்போ என்ன கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாமே சாக்காய்ப்பாங்க. அவள் வேறு அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பார்ல, அதை கேட்க பாதி பேர் வேணாப்பா அவருக்கு உயிர் தான் முக்கியம்னு கலந்துருப்பாங்க. நம்ம ஹீரோனோட அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி இங்கே இருக்க இன்னொரு டீம்மேட் தான் ரொம்ப நம்ம ஹீரோ கடுப்பாக பயத்தோட சாக்கா பார்த்துன்னு இருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோட லிஸ்ட் இருக்குல்ல, அது இங்கே இருக்க இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்திருக்கோம். அவன் தான் இந்த 11th ஃப்ளோரோட மெயினான அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருப்பேன். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பில்ல, அது சும்மா லாக்கியாக தான் இருந்திருக்கும். இந்த ஸ்டோர் வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய லாக்கி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மெயினான அட்மினிஸ்ட்ரேட்டர் இவன் தான் இந்த 11th ஃபுல்லாக டெஸ்ட் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணவனு வந்திருப்பேன். இவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். என்னடான்னு சொல்லி இவனும் செக் பண்ணி பார்க்குறதா அந்த நோட்டிஃபிகேஷன் ஜூஸ் இருக்காங்க, அவனோட ஒய்ஃப்ட்டு வந்திருக்கும். அவரோட பேர் ஹீரா. அந்த ஹீராவும் அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்கல, அவனை போட்டுத்தலை சொல்லி மேலிடத்துல ஆர்டர் வந்திருக்கும். அவன் ரொம்ப டேலண்டான பேர், இருந்தாலும் சாக போகிறேன்னு சொல்லி அவனை போட்டுத்தலை கண்டி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெடியாக இருப்பார். வர வழியில் இன்னொரு மெசேஜ் வந்திருக்கும். அது என்ன மெசேஜ் நம்ம காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ தூரத்தில் டார்க் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அந்த டார்க் ஃபாரஸ்ட்டில் எல்லா பிளேஸ்லும் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க. ஆனால் அதில் பாதி பேர் வராமல் இருந்திருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோட டீமில் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் டீம் பியில் மட்டும் மொத்தம் 200 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 200 பேருமே அந்த பாப்புலான ஒரு கேப்டன் இருந்திருப்பாங்க. அவனை நம்பி தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் யாருமே கூட வராதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 10 பேர் கலந்துருப்பாங்க. எல்லாரும் பேர் பயமுறுத்திருப்பேன். இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கல, அவரும் வந்திருப்பாரு. இந்த டெஸ்ட் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பொருளை கலெக்ட் பண்ணோம், என்ன பொருள் தானே யோசிச்சுப்பீங்க. இந்த பொருள் தான் சொல்லி ஒரு ஃப்ளாகை காட்டியிருப்பாரு. இந்த ஃப்ளாகை தான் அவங்க கலெக்ட் பண்ணி ஆகணும். ஃப்ளாகை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இவங்க ஒரு ஃப்ளாக்காக கலெக்ட் பண்ணுவாங்க. 2 ஃப்ளாகை கலெக்ட் பண்ணாங்கன்னா அதை மெர்ச் பண்ணிக்கலாம். மெர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக்லேயே நம்பர் காட்டும், எத்தனை ஃப்ளாக் இவங்க கலெக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இது மாதிரி நிறையா மாஸ்டர் கூட சண்டை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அது ஒரு ட்ரையல் ஃபீல்டாக வச்சுக்கலாமே சொல்லி இந்த டெஸ்ட்டை தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல எக்கச்சக்கமான மாஸ்டர் இருக்கும். அந்த மாஸ்டர் அடிக்கிறது மூலமா இவங்களுக்கு இந்த ஃப்ளாக் கிடைக்கும். இந்த ஃப்ளாகை நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட டீம் மெம்பர்ஸ்லேயே ஒரு கிங்கை வந்து சூஸ் பண்ணலாம். அந்த கிங்கிட்ட அந்த ஃப்ளாகை கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் டபுள் ஆகும். அதை அந்த கிங்கை வச்சிருக்க வரைக்கும்
உங்களோட டீம் மெம்பர்ஸோட பாயிண்ட் எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் ஆகும், 2 மடங்கு இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ஒன்ஸ் அந்த கிங் இருக்கால அவரை போட்டு தள்ளதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க 50 பாயிண்ட்மே போகிறோம். உங்கள் டீம்மேட்ஸ் ஒருத்தண்ட கூட பாயிண்ட் இருக்காது. நீங்கள் கிங்கு செத்துட்டான்னு சொல்லி கவலைப்படாதுன்னா நீங்கள் கிங்கு செத்தாலும் நீங்கள் ஃப்ளாகை கலெக்ட் பண்ணலாம், வேற ஒரு கிங்கை கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி எல்லாமே அவரும் சொல்லிப்பாரு. ஸ்ட்ராங்கான கிங்கை சூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ராங்கான கிங்கை சூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. இங்கே இவங்களுக்கான டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது 24 ஹவர்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்கள்ட்ட எத்தனை ஃப்ளாக் இருக்குன்னு சொல்லி அவையில் எண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் இவங்க கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் எல்லாமே பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி கிங்கை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கிங்கிட்ட எல்லா ஃப்ளாகையும் கொடுக்கணும். அந்த ஃப்ளாக் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே டபுள் ஆகும், டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். நம்ம டீமில் யாருப்பா கிங்குன்னு பார்த்துக்கல, இங்கே ஒரு பயந்தாங்க இருந்திருப்பேன், அவன் தான் கிங்காக இருந்திருப்பேன். அவன் எப்போ பாரு ஹீரோவாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். ஹீரோட்ட பவர் இருக்குன்னு அவன் நல்லா நோட் பண்ணியிருப்பேன். ஹீரோ பற்றி தெரிஞ்சிருக்கோம், பல வரலாறுகள்லாம் அவனும் பார்த்துப்பேன், பழைய சம்பவங்கள் எல்லாத்தையும். நம்ம ஹீரோ டவுனை எங்கேப்பா போகிறேன்னு இருப்பேன். என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலாக எங்கடா போகிறேன்னு கேட்குறேன்னா, எப்படி உதவி கேட்குறதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்டெரக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் ப்ரொடக்ட் பண்ணேன், நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்துல இரு, எந்த இடத்த விட்டு நகர்ந்தாமல் அப்படியே அதே இடத்துல குத்துக்கலாட்டாக உட்காந்துருக்காங்க, மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் இருக்கல அவனும் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். இப்போ தான் இவனுக்கு உதவி பண்ணுறக்காண்டி அங்கே ஒரு ஏஞ்சல் வந்துருப்பா, அவள்கிட்ட நிறைய ஹீலிங் பவர்லாம் இருக்கும். இவன் பதட்டமாக இருக்கிறத அவளும் நோட் பண்ணிப்பா. என்னப்பா பயந்துக்கிட்டு இருக்கியா, என்னதான் ஹீரோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவனை எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் அவனை ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ அது மூலயமா அவனை ஈஸியாக எடுத்துலான்னு சொல்லி இவனுக்கு பேக்கப்பாக அந்த பொண்ணு இருந்திருப்பா. இவனும் நம்ம ஹீரோ அடிக்கணும், அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளாக் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் முடிவு பண்ணிப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோட பவர் இவங்க எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. அது கூட இங்கே இருக்கிற கேப்டன் அவன் எந்த விஷயத்தை உருவாட்டி பார்த்தாலும் அவனுக்கு அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகி நிற்கும். அவன் இந்த இடத்துல ஒருத்தனை பார்த்துருப்பேன், அதான் அந்த பயதாகுலி. அவன் உடம்புல ஏதோ லைட்டிங் வர மாதிரி இருக்கும். கிங்கை சூஸ் பண்ணா என்ன அப்படி தான் வந்திருக்கும். இவங்க என்னமே கிங்கை சூஸ் பண்ணல அவளுக்கு. அங்கே இருக்க அந்த பயந்தாங்குலியும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன், ஹீரோ வருவானான்னு சொல்லி. இங்கே இவனோட டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம போய் பக்கத்து டீமில் இருக்க ஃப்ளாக் எல்லாத்தையும் ஆட்டே போட்டோம்னா நம்மளோட ஃப்ளாக் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, நம்ம ஃப்ளாக் ஆட்டே போடுறது மட்டும் தான் ஒரே வழியை சொல்லி இந்த இடத்துல ஃப்ளாக் ஆட்டே போடலாம், ஃப்ளாக் வச்சிருக்கணும், போட்டு தரலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், நோ ரூல்ஸ், ஒன்லி ஃப்ளாக் கலெக்ட் பண்ணணும், அதான் ரூல்ஸாகவே இருக்கும். நம்ம ஹீரோ இன்னுமே இன்னும் வராமல் இருப்பேன், எங்கே வராமல் இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கல. இவங்க இருக்க இடத்துல அந்த எனிமி டீம் வந்திருப்பாங்க, எனிமி டீம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இவங்களை சுற்று போட்டுருப்பாங்க. இவங்க இருக்க ஃப்ளாக் ஆட்டே போலான்னு ட்ரீட் பண்ணிப்பாங்க. கூடவே கிங்கை போட்டு தட்டா எல்லாமே முடிஞ்சிடும். இவங்களோட டீம்கிட்ட இருக்க மொத்த பாயிண்ட்மே நமக்கு எடுத்துடும், மொத்த ஃப்ளாகுமே நமக்கு எடுத்துடும். அதுக்கப்புறம் இவங்க வேறு தான் சூஸ் பண்ணி, ஆனால் அதுக்கு இவங்க உயிரோட இருக்குங்கன்னு சொல்லி இங்கே இருக்க மொத்த இதுவுமே பொறுத்ததுக்கான இவங்க வந்துருப்பாங்க. அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் நிறையவே இருந்திருப்பாங்க. இங்கே அந்த பயந்தாங்குளிக்கு அதை தெரிச்சுலாம் ட்ரீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இவங்க கூட தான் அவனால் சமாளிக்க முடியாது. அவன் பயந்து ஓடல, அவனை போட்டதில் கண்டி எடுத்து வந்திருப்பேன். அவ்வளோதான் சோழி முடிய போன்னு பார்க்கல. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்திருப்பேன். உன்னை என்னடா சொன்னேன் ஒரே இடத்துல இருக்க சொன்னால் எதுக்கிட்ட நான் இங்கே வந்து நான் அவனும் கேட்டுருப்பேன். ஏன்டா அவன் உயிர் போகிற நிலைமையில் இருக்கேன், அப்புறம் ஓடாமல் என்ன பண்ணுவேன். இப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்து அவன் சாக்காய்ப்பாங்க. நம்ம ஹீரோட அருமை பெருமைலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவன் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தமே நம்ம அவன் அடிக்கலாம்னு சொல்லி சில பயிரை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பொறுத்து பார்க்குறேன், இவங்க சொன்னாலாம் திருந்த மாட்டாங்க, போட்டு தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப ஆட்டம் போட்டவங்க எல்லாத்தையும் போட்டு தெளிப்பேன். இதுக்கு மேலே அவங்க எல்லாம் போட்டு தள்ள வேஸ்ட்னு சொல்லி நம்ம ஹீரோ டீலிங் போகிறேன். உயிரோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃப்ளாக்லாம் கொடுத்துங்கடா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் பயந்து போய் ஃப்ளாக் விட்டுருப்பாங்க. உயிர் தான் முக்கியம், இந்த ஃப்ளாக்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி உயிருக்கு பயந்து எல்லா ஃப்ளாகையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட நிறைய ஃப்ளாக் இருந்திருக்கும். இவன் இதை கிங்கிட்ட கொடுத்தானா இந்த ஃப்ளாக் எல்லாமே டபுள் ஆகும். இவனும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருப்பேன். அங்கே ஆப்போனட் நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல. சரி ஒரு நிமிஷம் பொறுமையாரு, நம்ம டீம் பஸ் எல்லாமே தனித்தனியாக பேஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ளாக் யாரும் திருடாமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் தான். இருந்தாலுமே நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. நம்மகிட்ட ஃப்ளாக் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இனிமேல் மான்ஸ்டரை வேட்டையாடி ஃப்ளாக் எடுக்கலாம் வேஸ்ட்டு, ஸ்ட்ரைட்டாக எவன் ஃப்ளாக் வச்சுக்கணும் அவன்ட்டு ஃப்ளாக் எடுக்கிறதா கரெக்ட்னு சொல்லி அடுத்த 20 நிமிஷத்துக்கு நடக்கூடிய சம்பவத்தை பார்த்து மிரண்டு போயிடாம அது கூட என் கூட தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்ட்ரிப்டாக சொல்லிப்பேன். இதை ஃப்ளாகை பிடிக்கலாம்னு நினச்சி இங்கே கூட கேப்டன் கூட சண்டை இருக்க வந்துருப்பேன். நம்ம கேப்டனுக்கு நான் பார்த்தோன்னே மிரண்டு போயிருப்பேன். ஏன்னா அவனோட டிவைன் ஃப்ளேம் பவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேம் நம்ம ஹீரோ லைட்டாக தான் அந்த டிவைன் ஃப்ளேம் விட்டுருப்பேன். அடுத்த செகண்ட் வந்து அந்த கேப்டன் நடுநணிக்கு போயிருப்பேன். இவனை இதெல்லாம் அவனால் சண்டை விட முடியாதுன்னு அவனுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இவன் பவர்ஃபுல்லாக ஆள் தான், ஆனால் நம்ம ஹீரோ நல்லா அவன் பவர்ஃபுல்லாக ஆள் கிடையாது. இவனோட கண்ணை பார்த்தே மிரண்டு போயிருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா மசம் நின்று இருக்கா, போய் சண்டை விடாது இல்லை, அவன் பதில் சொல்லாமல் இருப்பேன். என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதுவும் பண்ணிருக்காது. நம்ம ஹீரோ டவுனும் நீ தான் அந்த 11th ஃப்ளோர் இருக்க டஞ்சனை ரைட் பண்ணதான்னு கேட்டுப்பேன். ஆமாம் நான் தான் பண்ணேன், ஏன் அதை கேட்கறது இல்லை, அது இருக்குல்ல கொடூரமான டஞ்சனு. அந்த டஞ்சனுக்குள்ளே போய் நம்ம ஹீரோ மொத்தமாக கொடுத்துட்டேன். அப்போ இது அதான் நான் கிடையாது பவர்ஃபுல்லாக தான் சொல்லி இவன் அங்கே இருக்கக்கூடிய டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளம்ப போகிறேன், என் கூட யாரெல்லாம் வரீங்க, முடிஞ்ச அளவுக்கு இவன் கூட சண்டை விடாமல் என் கூட வந்துங்கன்னு சொல்லி கேப்டன் சொல்லியிருப்பேன். ஆனால் மீதிச்சிடலாம் என்னப்பா அப்படி பயந்து போயிட்டு சொல்லி கேப்டன் சொல்கிறத கேட்காம கேள்வி கேட்டுருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏஞ்சல் கூட என்னடா உன்னை என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் நீ சரியான பயந்தாங்குழியாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருப்பா. நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு ஒரு விஷயம் அவன் கண்ணை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் அவன் கூட சண்டை விட்டாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது, நான் அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன், என்னோட உயிரே தனியாக என்னோட டீம்மேட்ஸோட உயிரே எனக்கு முக்கியம், அதனால் யாரும் என் கூட சண்டை வரீங்க, என் பின்னாடி வாங்க, இப்போ பிரச்சனை கேட்காதீங்க, அந்த டெஸ்ட்டை நம்ம இன்னொரு வாட்டி கூட அட்டன் பண்ணிக்கலாம், அதனால் என் கூட வாங்கன்னு சொல்லி கேப்டன் இருப்பாரு. கேப்டன் பேச்சை கேட்டு ஒரு சில பேர் அவர் கூட போயிருப்பாங்க. ஆனால் மீதி சில பேர் இந்த ஏஞ்சல் பேச்சை கேட்டு ஏஞ்சல் கூட சேர்ந்து சண்டை விடலான்னு நம்ம ஹீரோக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஹெர்குலஸ் சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு, இந்த மாதிரி நீ சண்டை விட போயிடல, அவங்க எல்லாமே நம்மளோட எதிர்காலம்டா, அவங்க கூட சேர்ந்தாலும் நம்ம அந்த டவருக்கு அவுட் சைடில் சண்டை விட போகிறோம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை கொள்ளாத, அதனால் நீ அவங்க கூட சேஃபாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மட்டும் ட்ரை பண்ணி சொல்லியிருப்பாரு. ஹெர்குலஸ் தானே அப்படி பண்ணுவார். ஹெர்குலஸ் உண்மையை நல்லவர், நியாயமானவர், ஆனால் என் கேரக்டரே அது கிடையாதுப்பா,
இவன் கூட சண்டோட வேணான்னு தான் வந்தேன், ஆனால் இவங்களை பார்த்தா அப்படி இல்லையா முறுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அவன் நான் எப்படி சும்மா இருப்பேன், நான் சும்மா இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சண்டோட ரெடியாக இருப்பேன். அவங்களும் சும்மா இல்லை, ஏஞ்சலோட பேச்சை கேட்டு அவங்க குழுப்படுத்தி போய் நம்ம ஹீரோ அடிக்க வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்க எல்லாத்தையுமே கொளுத்தி போடுறதுக்காண்டி டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல அதை வச்சுருந்துருப்பேன். டிவைன் ஃப்ளேம் அவளோட பயத்தை தூண்டும். இந்த டிவைன் ஃப்ளேம் பார்த்ததுக்கப்புறமே அப்படின்னா அவங்களுக்குள்ள இது ஒரு டீமன் மாதிரி இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு டீமன்ரா நம்ம கொள்ள வந்திருக்கான்னு சொல்லி அவங்க மறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இதுதான் தேவைப்படுதுங்க. அவங்களோட பயத்தை தேவைகளை சாடிச்சிருப்பேன். இந்த டெக்னிக் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ மொத்த வத்தையுமே சாடிச்சிருப்பேன். அந்த ஏஞ்சல் வேலை ஹீல் பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பா. அவளுக்கு ஹெவனோட பவர் எல்லாமே கிடச்சிருக்கும். பியூரிஃபை பண்ணலாம் ட்ரை பண்ணிப்பா அந்த டிவைன் ஃப்ளேமை. ஏன்னா அது ஒரு ஈவில் பவராக தான் இருந்திருக்கும். ஒன்றும் வேலைக்காக இருந்திருக்காது. நம்ம ஹீரோட பவர் அவளை சப்ரஸ் பண்ணியிருக்கோம். அவளால் எதுவுமே பண்ணிக்க முடியாது. சரி இந்த ஹீரோ நம்ம தான் சாதிச்சான்னு சொல்லி அவள் ஹோலி ஸ்வாட் அப்படின்ற ஒரு ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ பொறுத்தலாம் ட்ரை பண்ணிப்பா. அவளோட ஃபுல் பவரே தான். அந்த ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அடிச்சுருப்பா. ஆனால் அந்த ஸ்வாடை தான் உடஞ்சே தவிர நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஏற்படுத்திருக்காது. அந்த ஸ்வாடை உடச்சு நம்ம ஹீரோக்கு எத்தனை நின்றுருப்பேன். அவ்வளோதான். இதை பார்த்து அங்கே இருக்க டீமேட்ஸ் எல்லாமே மெண்டு போய்ப்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ யாரையும் சாடிக்காமல் இருந்துப்பேன். ஒரு சில பேர்த்துக்கு கை காலெலாம் உடச்சி விட்டுருப்பேன். அது பண்ணதே பெரிய விஷயம். நம்ம ஹீரோட்ட அடிவாங்க ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மறந்து போய்ப்பாங்க. இந்த ஏஞ்சல் பிரச்சனை கிட்ட தப்பாக போச்சுட்டு இப்போ தான் அவங்க புரிஞ்சிருந்துருக்கோம், தெரிஞ்சிருந்திருக்கோம். அதே சமயம் ஏஞ்சலும் அவன் சொன்னான்ல அந்த டைலாக் தான் யோசிச்சு பார்க்குறா. எனக்கு என் உயிர் தான் முக்கியம், என் டீமேட்ஸோட உயிர் தான் முக்கியம், இவன் கூட சண்டை விட்டா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அது எல்லாத்தையும் இவங்க எடுத்து பார்க்குறா. கரெக்டாக தான் இவன் சொல்லியிருந்திருக்கேன். இவன் இப்போலாம் சண்டை விட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவளும் பேக் எடுத்துருப்பா. அவன் ஏன்னா கிளம்பலாம் இருப்பாங்க. எங்கேம்மா போகிறீங்க, இருக்கிற ஃப்ளாக்லாம் கொடுத்துட்டு போனீங்கன்னா உயிரோட இருப்பீங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் சாக்காது இருப்பாங்க. நம்ம உயிர் தான் முக்கியம், ஃப்ளாகை கொடுத்துருவோம் சொல்லி அந்த ஃப்ளாகையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நைஸாக வந்து நம்ம ஹீரோட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணிப்பா. உன்னோட கிட்ட நம்பர் இருக்குல்ல அந்த பிளேயர் கிட்டே அந்த நம்பர் தெரிஞ்சதுனா அப்புறம் நம்ம அப்படின்னா பேசிக்கலாமான்னு சொல்லல. ஒன்றும் பிடுங்க வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிப்பேன். என்னையும் ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லி இந்த பொண்ணு சாக்காக இருப்பா. அப்புறம் ஏதாச்சும் கில்ல சரியாப்பா, எங்கள் கில்டு கொஞ்சம் நல்ல கில்டு, உன்னை ஒலிம்பஸில் சேர சொல்லி நிறைய சொல்லிட்டு போய் உங்களுக்கு ஒலிம்பஸில் வேஸ்ட்டு, எங்கள் கில்டுக்கு வந்துள்ள வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப அசிங்கமிச்சுமே. எத்தனை வாட்டி தான் ரிஜெக்ட் ஆவா. இருந்தாலும் திருந்தாமல் டவர்லாம் உன்னால் தனியாக ஏற முடியாது. உனக்கு நிறைய டீமேட்ஸ் தேவைப்படும். டீமேட்ஸ் இருந்தால் மட்டும் தான் உன்னால் டவரில் ஏற முடியும். டவரில் ஏறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ ஒன்ஸ் இந்த டவருக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோவே, நிறைய ஃப்ளோர் ஏற வேறு அப்படின்னா நிறைய டீமேட்ஸ்லாம் பிடிக்கணும். அவன் தான் உன்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி மேலே டவர் கூட்டிகிட்டு போயிருந்தில்ல. நம்ம ஹீரோக்கு தான் தெரியும். ஆல்ரெடி பாஸ்ட் லைஃப்ல எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். அந்த கில்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டவரில் ஏறினதுக்கப்புறம் எங்கள் கில்டு தான் அந்த மாதிரி டவரில் ஏறுன்னு சொல்லி அவங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக செட் ஆகுது. நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆனது அந்த டவரில் ஏறிருப்பேன். ஏன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரே வரப்போகுது. அந்த டிசாஸ்டர் தடுக்கம்னா நம்ம ஸ்ட்ராங்கணும். எனக்கு எந்த கில்டும் தேவையில்ல, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ஒரு ஆளே போகுதுன்னு சொல்லி இந்த பொண்ணு பேசிப்பேன். அந்த பொண்ணு வேறு தொடர்ந்து பேசிக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ வேறு அவட்ட பேச்சை முடிச்சு கிளம்பலாம் இருந்திருப்பேன். அந்த பொண்ணு விடுற மாதிரி இருந்திருக்காது. அதே சமயம் ஒரு பயனா இருந்தால அவன் தான் கிங்காக இருந்திருப்பேன். அவன்கிட்ட இருக்க ஃப்ளாக் எல்லாத்தையும் அடிச்சு போடுறதுக்காண்டி நம்ம ஹீரோ இங்கேருந்து ஒரு டீம் அடிச்சு பார்த்தீங்கன்னு அவங்க வந்திருப்பாங்க. ஹீரோ இங்கிட்ட தானே இருக்கேன், இங்கிட்ட போய் அந்த கிங்கிட்ட இருக்க ஃப்ளாக் தான் பிடிங்கலான்னு தான் அவங்க வந்திருப்பாங்க. இங்கே நிறைய இருந்திருப்பாங்க. இந்த பயந்தாங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுருக்காது. ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அவனும் பயந்து போய் பார்த்துங்க. அங்கே வந்தீங்கன்னா உன்னை நான் சாடிக்க வேணாம் தான் இருந்தோம், ஆனால் உன் டீமுக்காரே ரொம்ப தாராது பண்ணிட்டேன், எங்களே இப்போ நான் மறக்கிட்டேன், அதெல்லாம் கண்டிப்பாக உன்னை சாரி தான் ஆனும். உன்ட்ட இருக்க ஃப்ளாக் எத்தனை இருக்கே எங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லா ஃப்ளாக்குமே எங்களுக்கு தான். நீ என்னடா வட்டத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கேட்டுருப்பாங்க. இந்த வட்டம் நம்ம ஹீரோ போட்ட வட்டமாக இருந்தோம். எக்காந்து கொண்டும் இந்த வட்டத்தொட்டு போகாத, நான் சொல்கிற வரைக்கும் இந்த வட்டத்தொட்டு நகரவே கூடாது. அப்படி நான் இருந்தேன்னா ஒன்றே என்னால் காப்பாற்ற முடியாது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ தப்பிச்சு போனால் கூட இங்கே இருக்காங்களே அவங்க பிடிச்சி சாடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ சொன்ன பேச்சை கேட்குறதா இல்லை நம்ம தப்பிச்சு போகலான்னு சொல்லி இவனுக்குள்ளே குழப்பமாக ஏற்பட்டுருக்கும். சரி நம்ம ஹீரோ சொன்ன பேச்சை கேட்போம், இந்த வட்டத்தை நம்புவோம், நம்ம ஹீரோ நம்புவோம், இங்கே இருப்போம்னு சொல்லி இவனும் மனசை கல்லாக்கிட்டு இந்த இடத்துல இருந்திருப்பேன். இவனை சாடிக்காண்டி நிறைய ஸ்வாட்லாம் வந்திருக்கும். அவனை அதுலேருந்து விளையாண்டுருப்பேன். என்னடா என் ஸ்வாட்லேருந்து மிஸ் ஆகிட்டே, சரி நேரில் வரேன்னு சொல்லி அவன் இருக்க இடத்துல இப்போ நான் பக்கத்தில் ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க. இவனை சட்டையை பிடிச்சி தூக்கி நிற்பாங்க. எவ்வளோ நெஞ்சல் தந்தால் நாங்கள் ஃப்ளாகை கேட்குறோம், ஃப்ளாக்கை கொடுக்காம நிற்கிறேன் நீ ராஸ்கல்னு சொல்லிட்டு இவனை சாரியை ட்ரீம் பண்ணிப்பாங்க. இப்போ தான் இவன் வட்டத்துக்குள்ளே வந்திருப்பேன். வேற ஒருத்தர் வட்டத்துக்குள்ளே வந்தானா அவ்வளோதான் சோழி வந்துடும். இங்கே ஒரு ஹெவன் ஸ்பிரிட் தான் வந்திருக்கும், டீமன் ஹெவன் ஸ்பிரிட்டு. இந்த டீமன் ஹெவன் ஸ்பிரிட்டு நம்ம ஹீரோட ஸ்பிரிட்டாக இருக்கும். அவன் இந்த பயனாவளியை பாதுகாக்கிறது தான் அந்த ஸ்பிரிட்டை வச்சுட்டு போயிருந்தேன். அந்த ஸ்பிரிட் வந்த வேகத்தில் போய் என்ன இருக்க மற்ற ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ ஏன் லேட் ஆச்சுன்னா அந்த பொண்ணு தொண்ணூத்தொன்று பேசிக்கப்பா, இப்போ வேறு சாடிச்சாலே இவட்ட பேசுகிற காலிலேருந்து ரத்தம் தான் வந்து மிச்சம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துருப்பேன். இப்போ தான் தூரத்தில் இவனை யாரோ பொறுத்தருக்கேன்னு நினைப்பாங்க. எவ்வளோ நேரம் ஒதுக்கிப்பா டக்குன்னு வாடாந்துல்ல என்னை எப்படா கண்டுபிடிச்சி சாக்காயிருப்பேன். உன் மூஞ்சி பச்சையாக தெரியுது, எதுக்கு இந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் மாஸ்க்கையும் கழட்டிட்டு தொலை, உன் மூஞ்சியை தெரிஞ்சுன்னு தொலைந்துல்ல அவனும் மாஸ்க் கழட்டிப்பேன். அது வேறு யாரும் கிடையாது. இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிப்பல, அவன் டெஸ்ட் எக்ஸாம்னா இருந்திருப்பேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் இவன் கிடையாதுப்பா, இவன் அந்த ஒலிம்பஸ் அனுப்பி வைக்கப்பட்ட ஆளாக தான் இருந்திருப்பேன். மெயின் நம்ம ஹீரோ போடுறதுக்கான இருந்திருப்பேன். ஆனால் ஹீரோ ரொம்ப ஆட்டம் பண்ணிருப்பேன், விட்டாவே நாளை பின்ன ரேங்கர் ஆவேன். அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறதுக்காண்டி அவங்களும் ஆட்கள் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவன் நம்ம ஹீரோட்ட பேசுவதனால இல்லாமல் டேரெக்டாக அவனை போட்டுலான்னு இருப்பேன். நம்ம ஹீரோக்கார இவனோட ஐடியா தெரிஞ்சு வைக்கும். இவன் ஒரு ரேங்கராக இருந்திருப்பேன். ரேங்கர் எப்படி இந்த ஃப்ளோரில் இருக்காங்க, கண்டிப்பாக அவனுக்கு பெனால்ட்டிலாம் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம தாக்கு பிடிச்சாலுமே இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுருப்பேன். இருந்தாலுமே அவன்கிட்ட டிவைன் ஃப்ளேம் பவர் இருக்கும், அதுதான் மற்றவங்களுக்கு பயத்தை உருவாக்கும். அந்த பவரை இவன் மேலே ஏவிட்டுருப்பேன். அவனும் சும்மா இல்லை, டார்க் இல்யூஷன் அப்படின்ற பவரை நம்ம ஹீரோ மேலே ஏவிட்டு இருந்திருப்பேன். ரெண்டு பவர் ஒன்றுக்கு ஒன்று சால்த்து இல்லை. நம்ம ஹீரோ அவனும் மயக்கமாக்கலான்னு ட்ரை பண்ணிப்பேன். இந்த டார்க் இல்யூஷன் மூலிமா இவனை வந்து இல்யூஷன் மூலியமாகவும் லாக் பண்ணி வைக்க முடியும், இவனை தூக்கத்துக்கும் கொண்டு போக முடியும். தூக்கத்தை கொண்டு போய் லாக் பண்ணி வைப்போம்னு சொல்லி
டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டார்க் இலியூஷன் பவர் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ஏவிட்டு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ என்ன ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருப்பேன். ஆனால் இன்னுமே நான் முடிச்சதான் இருந்திருப்பேன். அப்போ டோஸ் அதிகமாகிட்டா போச்சுன்னு சொல்லி இவனு டோஸ் அதிகமாகிருப்பேன். நம்ம ஹீரோ அவ்வளோதான் மயங்கிருப்பேன். இவனு மயங்கின வரைக்கும் நின்றுருப்பேன். இவ்வளோ டேலண்டான ஆள் என் கையால் இப்போ சாப்பிட்றேன். உன்னை என்னடா ஜூஸ் கூட பெருமையாக பேசுவார், என்ன அவ்வளோ டேலண்டான ஆளா? ஆனால் நான் ஒரு ரேங்கராக இருக்கேன், நீ என் அளவு கூட ஈக்குவலாக இப்படி அசால்ட்டாக பண்ண வாங்கிட்டேன், இந்த இடத்துல சாக போகிறேன்னு சொல்லி கத்தியை பக்கத்தில் வச்சுருந்தப்பேன். நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தப்பேன். தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சே கத்தியை சொறி இருந்திருப்பேன். இப்போ இவ்வளோ நேரம் ஆக்டிங் போட்டியான்னு சொல்லி அவன் சாக்க இருப்பேன். ஆமாம் ஆக்டிங் தான் போட்டேன். உன்னை மாதிரி ரேங்கர் பவர்ஃபுல்லாக பார்த்தா இப்படி கேவலமான ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை சாரி இருப்பீங்களா? எதுக்கு நீ என்னை சாரிக்க வர? உண்மையாக சொல்லி அதெல்லாம் மேலே இடத்துல வந்து ஆர்டர் வாங்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நீ இந்த இடத்துல சாடான்னு சொல்லி ரேங்கர் கூட நம்ம ஹீரோ சண்டைக்கு வந்துருப்பேன். என் கையில் ஒரு ஸ்வாட் வச்சுருப்பேன், டார்க் ஸ்வாடு. அது அந்த பெருசு இருக்கல அவர் செஞ்சு கொடுத்த ஸ்வாடாக தான் இருக்கும். எந்த ஸ்வாட் வச்சுருந்தாலும் சரி தான் நான் ஒரு ரேங்கரான்னு சொல்லி இவனும் சண்டை விட்டுருந்துருப்பேன். 2 பேரும் மாற்றி எடுத்துருப்பாங்க. 2 டார்க் ஈவில் பவர் அந்த இடத்துல ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைச்சது இல்லை. நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு இவனை அட்டாக் பண்ணிப்பேன். இன்னொரு வாட்டி வெட்டுக்க ஏற்பட்டுருக்கும். இவனோட டிவைன் ஃப்ளேம் பவர் இல்லை, அந்த பவர் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே ஈவில் ஆரோட இருக்கும். இவன் அது நெருப்பு நடச்சுருப்பேன். இவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி பண்ணால் அந்த டிவைன் ஃப்ளேமே கண் முன்னாடி தெரியும். இவன் அது சூடாக இருக்குன்னு நினச்சானா அது சூடாக இருக்கும். ஆனால் அதுக்கு சூடோ டேஸ்ட்டோ எதுவுமே வந்து இருக்காது. அது எல்லாமே ஒரு எமோஷன் தான். அந்த எமோஷன் தான் இவன் கூட விளாண்டுக்கிட்டு இருக்கும். அந்த டிவைன் ஃப்ளேம் ரொம்ப கொடூரமான ஸ்கில்லாக இருக்குன்னு சொல்லி இவன் சாக்கா பார்த்துருப்பேன். இவனோட ஸ்கில்லை வச்சு நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி கொண்டு வரலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் இட்ஸ் டூ லேட். நம்ம ஹீரோ பண்ணால் இவனை போட்டு அடியே அடிச்சுருப்பேன். இப்போ உடம்புல அங்கங்கே காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கோம். இவ்வளோ பண்ணியே உனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்து பயம் இல்லையா அப்படிங்கிறதுப்பேன். எனக்கு யாரை பார்த்து பயம் இல்லை, என்னை ஒலிம்பஸ் பார்த்துக்கலாம் சொல்லி அவனை சொல்லியிருப்பேன். ஒலிம்பஸ் அவன் எல்லாரும் அந்த டிசாஸ்டரே தடுக்க முடியல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லி இவனும் பின்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறேன். பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இவன் காலம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அதனால் இந்த சான்ஸ் நான் கண்டிப்பாக ஒழுங்காக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி இங்கே இருந்தாலும் ரேங்கரு அந்த ரேங்கரையும் சண்டை விட்டு சாதிக்கிற மாதிரி இவன் ட்ரை பண்ணிப்பேன். இவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ரேங்கருக்கு உடம்பு ஃபுல்லாக காய ஏற்பட்டுருக்கோம். கொஞ்சம் விட்டால் செத்துடாம இருந்தாலுமே கடைசி ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணான்னு சொல்லி இவன் ஒரு ஸ்கில்லை வச்சுருப்பேன். ஆனால் உன்னால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறான்னு சொல்லி அங்கே கூட ரேங்கருக்கு எதுவும் புதுக்காது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒரு பிளானோட சொல்லிப்பேன். இவன்